morning, students. Welcome for the environmental science, our motherland test series discussion. Okay, so sorry for the belated discussion. இந்த இதில் வந்து நம்ம குயிக்காக வந்து என்விரான்மெண்ட் ரிலேட்டட் வந்து நம்ம கொஷின்ஸ் வந்து எப்படி அப்ரோச் பண்ணலாம்னு பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி நம்ம பாலிட்டியில் வந்து ஒன் டைம் மீட் பண்ணியிருக்கோம். ஸோ திஸ் இஸ் வந்து செகண்ட் செஷன். ஸோ என்விரான்மெண்ட் வந்து ஸ்கோரிங் டாபிக். அது இல்லாமல் ஒரு 14 to 15 கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு ரேண்டமாகவும் ப்ளஸ் வந்து உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்பெசிஃபிக்காகவும் நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ மேக்ஸிமம் ப்ரிலிம்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல என்விரான்மெண்ட் ப்ளஸ் சயின்ஸ் அண்ட் டெக் இது ரெண்டுத்தையுமே வந்து கரண்ட் அஃபேர்ஸ் பேசிஸில் வந்து அப்ரோச் பண்ணுங்கள். எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் ஒரு டைம் வந்து நீங்கள் என்விரான்மெண்ட் சயின்ஸ் அண்ட் டெக்கோட பேசிக்ஸ் படிச்சுங்க. இது என்விரான்மெண்ட்லாம் வாட் இஸ் எக்காலஜி, என்விரான்மெண்டோட ஆக்ட் என்ன இருக்குது, பிடி ஆக்ட், ப்ரொடெக்ஷன் ஆக்ட், ஓகேங்களா, ஃபாரஸ்ட் ஆக்ட், ரைட்ஸ் ஆக்ட், இதெல்லாம் படிச்சுங்க ஒரு டைம். அதே மாதிரி சயின்ஸ் அண்ட் டெக் வந்தீங்கன்னா நியூக்ளியர் டெக்னாலஜி என்ன, பயோ டெக்னாலஜி என்ன, வேறு என்னென்ன இம்பார்ட்டன்ட் புது ஏஐ டெக்னாலஜிஸ் இருக்குது, ஓகேங்களா, ராக்கெட் சிஸ்டம்ஸ் என்னென்ன இருக்குது, ஸ்பேஸ் டெக்னாலஜி. ஸோ எல்லாத்தையும் ஒரு கிளான்ஸ் படிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, கரண்ட் அஃபேர்ஸ் எடுங்க. ஏதாவது ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் எடுத்து அந்த கரண்ட் அஃபேர்ஸோட டாபிக் படிச்சுட்டு அதில் வந்து எது கூட ஸ்டாட்டிக் கூட கனெக்ட் ஆகுது அப்படின்ட்டு பாருங்க. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் டு ஸ்டாட்டிக், ஓகேங்களா. ஸோ இந்த மெத்தடில் படிச்சிங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து நம்ம ஸ்கோர் பண்ண சான்சஸ் இருக்குது, ஓகேங்களா. ஸோ இதை மைண்டில் வச்சுங்க. எப்பயுமே வந்து இதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு அரௌண்ட் 50 days தான் வந்து டைம் இருக்குது. ஸோ அதனால் மேக்ஸிமம் கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டான என்விரான்மெண்ட் வந்து படிக்க பாருங்கள். எக்ஸாம்பிள் லாஸ்ட் இயர்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டான கொஷின்ஸ் தான் நிறையா இருந்துச்சு, ஓகேங்களா. ஸோ அதை கொஞ்சம் பார்த்துக்குங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் கொஷின் பார்ப்போம், ஓகேங்களா. ஸோ ரிகார்டிங் த கன்வென்ஷன் ஆன் தி கன்சர்வேஷன் ஆஃப் மைக்ரேட்டரி ஸ்பீஷஸ், ஓகேங்களா. ஸோ இந்த கொஷின் எதை பற்றி, மைக்ரேட்டரி ஸ்பீஷஸ் ஆஃப் த வைல்ட் அனிமல்ஸ் கன்சிடர் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட்ஸ், ஓகேங்களா. ஸோ கன்வென்ஷன் ஆன் மைக்ரேட்டரி ஸ்பீஷஸ், ஓகேங்களா. ஸோ இடம்பெயரும் வலசை போதல் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த உயிரினங்களுக்கான ஒரு கன்சர்வேஷன், ஓகேங்களா, அது பாதுகாப்புக்கான ஒரு கன்வென்ஷன், ஓகேங்களா. அது வந்து ஒரு கன்வென்ஷன், ஒரு அஃபிஷியல் டாக்குமெண்ட், அதை பற்றின கொஸ்டின், ஓகேங்களா. இட் இஸ் அன் என்விரான்மெண்டல் ட்ரீட்டி ஆஃப் த யுனைடெட் நேஷன், ஓகேங்களா. ஸோ இது கரெக்டா? ஸோ இது கரெக்ட், ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நிறைய கன்வென்ஷன் நீங்கள் படிச்சிருப்பீங்க. இப்போ போன் கன்வென்ஷன், ஸ்டாக்ஹோம் கன்வென்ஷன். ஆனால் மேக்ஸிமம் கொஸ்டின் வந்து டேரெக்டாக அதுலேருந்து கேட்க மாட்டாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன கன்வென்ஷன்ஸ்லேருந்து கேட்பாங்க. சின்ன கன்வென்ஷன்ஸ் ஆர் வந்து ரொம்ப அன்ஃபெமிலியராக இருக்க கன்வென்ஷன்ஸ் பற்றி வந்து கேட்பாங்க, ஓகேங்களா. ஸோ இட் இஸ் அன் என்விரான்மெண்ட் ட்ரீட்டி ஆஃப் த யுனைடெட் நேஷன், இஸ் கரெக்ட். அண்ட் மைக்ரேட்டரி ஸ்பீஷஸ் த்ரெட்டன்ட் வித் எக்ஸ்டென்ஷன் ஆர் லிஸ்டட் இன் த அப்பெண்டிக்ஸ் 1 ஆஃப் திஸ் கன்வென்ஷன். ஸோ அந்த கன்வென்ஷன் நம்மளால் ஃபுல்லாக படிக்க முடியாது, பட் வந்து ஜஸ்ட் கெஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இதை வந்து எங்கே கெஸ் பண்ணலாம், நம்மளோட வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்டில் பார்த்தீங்கன்னா ஷெட்யூல் 1, ஷெட்யூல் 2 அப்படின்னு போகிறப்ப ஷெட்யூல் 1 வந்து ரொம்ப ப்ரொடக்ஷன் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிப்பாங்க. ஸோ அதை வச்சு நீங்கள் பெஸ்ட் பண்ணிங்கன்னா எக்ஸ்டென்ஷன்ஸ், அதாவது வந்து ரொம்ப வந்து ஸ்பீஷஸ் வந்து எக்ஸ்டென்ஷனுக்கு த்ரெட் பண்ணப்பட்டது எல்லாமே அப்பெண்டிக்ஸ் 1ல் இருக்குன்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா. ஸோ அப்போ இது வந்து மேக்ஸிமம் கரெக்டாக இருக்க சான்ஸ் இருக்குது, ஓகேங்களா. ஸோ பட் ஆனால் வந்து நமக்கு தெரியாதுன்றதுக்காக அதை ஹெல்மெட் பண்ணக்கூடாது. ஜஸ்ட்டு நம்மளோட ப்ராப்பர், அதாவது வந்து நம்மளோட இயல்பு நிலையில் வந்து அதை கனெக்ஷன் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கலாம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்நேஷனல் ட்ரீட்டியை தான் நம்ம வந்து இங்கே ஒரு லாவாக வந்து கன்வெர்ட் பண்ணுவோம், ஓகேங்களா. அங்கே ஒரு சைன் பண்ணுவோம், அது பேஸ் பண்ணி இங்கே நம்ம லா கிரியேட் பண்ணுவோம். ஸோ அதே பேட்டர்னில் தான் இருக்கும் அப்படின்றது வந்து மைண்ட் செட் வச்சுட்டா போதும், ஓகேங்களா. ஸோ ஆல் த அக்ரிமெண்ட்ஸ் அண்டர் த கன்வென்ஷன் லா லீகலி பைண்டிங் ஆன் த பார்ட்டி. ஸோ இதில் தான் கன்ஃபியூஷன் இருக்குது. ஸோ யோசிச்சு பாருங்கள், ஒரு கன்வென்ஷன் போட்டு அதில் நிறைய அக்ரிமெண்ட்ஸ் போடுறாங்கன்னு வைங்களேன். எல்லா அக்ரிமெண்ட்டும் வந்து பைண்டிங் அப்படின்னா நமக்கு லீகலி பைண்டிங்னா கண்டிப்பாக கேட்டாகணும். அப்படி மீறினா நம்மளுக்கு வந்து தண்டனை உண்டு அப்படி சொல்லுவோம். ஸோ அப்படி வந்து இன்டர்நேஷனல் லெவல் எதுவுமே இருக்காது. ஸோ இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ் நீங்கள் ஹெல்மெட் பண்ணதுக்கு அட்லீஸ்ட் ஒன் டைமாவது நீங்கள் வந்து ஒரு இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் டாபிக்ஸ் எல்லாத்தையும் கோ த்ரூ பண்ணணும். எல்லா கன்வென்ஷன்ஸும் படிக்கணும். என்விரான்மெண்ட் ரிலேட்டடும் சரி, மற்ற விஷயங்கள் ட்ரேட் ரிலேட்டடும் சரி. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் பேப்பர் டெய்லி ரெகுலராக ஃபாலோ பண்ணியிருந்தால் கண்டிப்பாக வந்து இது நீங்கள் ஹெல்மெட் பண்ணியிருக்கலாம். ஆல் அக்ரிமெண்ட்ஸ் எல்லாமே அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ இது ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஸ்டேட்மெண்ட். ஸோ 3 மட்டும் ஹெல்மெட் பண்ணாலே உங்களுக்கு ஆன்சர் 1 and 2, ஓகேங்களா. So then second question, which of the following best describes the planting of the trees on the sides of roads, canals and railways along with planting on waste, ஓகேங்களா. ஸோ என்ன கேட்குறாங்க, டிஸ்கிரைப் எது வந்து கீழே இருக்கிற எந்த டாபிக் வந்து மேலே இருக்கிற விஷயத்தை டிஸ்கிரைப் பண்ணுதுன்னு கேட்குறாங்க, சரிங்களா. ஸோ சைட் ஆஃப் த ரோட்ஸ், கெனால்ஸ், ரயில்வேஸ். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அழகுக்காக வைக்கிறோம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அழகுக்காக மற்ற விஷயங்களுக்காக வைக்கிறது ஆகும், இடம் இருக்குன்றதுக்காக வைப்பான்னு சொல்லுவோம்ல. ஸோ இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா வந்து எக்ஸ்டென்ஷன் ஃபாரஸ்ட்ரி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ரீக்ரியேஷன் ஃபாரஸ்ட்ரி வராது. ஏன்னா ரீக்ரியேஷன் ஃபாரஸ்ட்ரின்றது ஒரு இடத்துல வந்து புதுசாக இருக்கிற மாதிரி கிரியேட் பண்ணுது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ இந்த ரெசார்ட்ஸ்லாம் போனீங்கன்னு வைங்களேன், மரத்தையே அப்படியே பிடிங்கிட்டு வந்து வைப்பாங்க, அந்த மேட் போட்டு வைப்பாங்க, ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அது வந்து ரீக்ரியேஷன் ஃபாரஸ்ட்ரி வரும். கம்யூனிட்டி ஃபாரஸ்ட்ன்றது லோக்கல் கம்யூனிட்டிஸ், ஓகேங்களா. ஸோ எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் ஒரு ஊரில் இருக்கீங்கன்னு வைங்களேன், உங்கள் ஊரில் இருக்கிற எல்லாரும் சேர்ந்து ஒரு ஃபாரஸ்ட்ரி மாதிரி அந்த இடத்த மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து ஒரு கம்யூனிட்டி ஃபாரஸ்ட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஆகும். ஸோ இதுவுமே இந்த இடத்துல வருது. ஏன்னா சைட் ஆஃப் ரோட்ஸ், கெனால்ஸ்லாம் வந்து நம்மளுக்கு பப்ளிக் பிளேஸும் கம்யூனிட்டிக்கும் வந்து சம்மந்தம் இல்லை.
ஓகேங்களா, இது வராது. ஸோ நன் ஆஃப் த அபவ் கிடையாது. பட் எக்ஸ்டென்ஷன் ஃபாரஸ்ட்ரின்ற ஒரு டேர்ம் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ சின்ன இடத்துல வந்து ஃபாரஸ்ட் வைக்கிறது பிளான்டிங் ஆன் வேஸ்ட் லேண்ட்ஸ். ஓகேங்களா, ஸோ இதில் கீவேர்டு எதுனா வந்து வேஸ்ட் லேண்ட். ஓகேங்களா, வேஸ்ட்டாக இருக்கிற இடத்துல வந்து இது பண்ணுது. நீங்கள் வேஸ்ட் லேண்ட் என்னவனே வந்து ரொம்ப வந்து ஹையாக திங்க் பண்ணி வேணாம். ஏன்னா இங்கே கனெக்ட் பண்ணி பார்க்கணும். ரோட் சைடில் இருக்கிற வேஸ்ட் லேண்ட், கெனால் சைட்ஸில் இருக்கிற வேஸ்ட் லேண்ட், ரயில்வே கிட்ட இருக்கிற வேஸ்ட் லேண்ட்ஸ். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி இடத்துல எக்ஸ்டென்ஷன் ஃபாரஸ்ட்ரின்றது பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த கொஸ்டின் தப்பு பண்ணியிருந்தாலும் திரும்ப வந்து ஒன் டைம் உட்காந்து படிச்சுக்குங்க. ஏன்னா வந்து இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து சடனாக வந்து கேட்க சான்ஸ் இருக்குது. ரொம்ப சிம்பிள். பட் ஆனால் நம்ம அதை ஒரு கான்செப்ட் தெரிஞ்சால் நம்ம ஒரு டைம் போட்டுடலாம். ஓகேங்களா, ஸோ வந்து தேர்ட் கொஸ்டின். ஓகேங்களா, கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். ரெயின் ஃபாரஸ்ட் ecosystemஸ் கேன் பி ஃபவுண்ட் ஆன் த ஆல் த கான்டினென்ட்ஸ் எக்ஸப்ட் அண்டார்டிகா. ஸோ ரெயின் ஃபாரஸ்ட் ecosystemனா என்ன? ஸோ ரெயின் ஃபாரஸ்ட் ecosystemனா நத்திங் பட் இந்த ஈகோசிஸ்டம் மெயினாக வந்து ரெயினை பேஸ் பண்ணியும் ப்ளஸ் வந்து ரெயினால நிறைய பெனிஃபிட் அடைஞ்சும் இருக்குது. ஸோ அதுதான் ஜென்ரலாக வந்து நம்ம ரெயின் ஃபாரஸ்ட் ecosystem அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட், த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். ஓகேங்களா, செகண்ட் ஸ்டேட்மெண்ட், ஸோ டெசிடியஸ் ஃபாரஸ்ட் ஆர் எர்த்ஸ் ஓல்டஸ்ட் சர்விங் எக்கோசிஸ்டம். ஸோ தப்பு. இப்போ சிம்பிளாக அந்த கொஸ்டினை பாருங்க. ஃபர்ஸ்ட் ரெயின் ஃபாரஸ்ட் பற்றி பேசணும், செகண்ட் வந்து டெசிடியஸ் ஃபாரஸ்ட் பற்றி பேசணும். ஓகேங்களா, பட் இதிலே வந்து உங்களுக்கு டவுட் வரலாம், இது என்னமோ மாற்றிருக்காங்க அப்படின்னு டவுட் வந்தாலும் சரி. இல்லை நீங்கள் ஜென்ரலாக வந்து நீங்கள் ஒன் டைம் ஜாகிரஃபி படிச்சிருந்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், டெசிடியஸ் ஃபாரஸ்ட் வந்து எர்த்தோட ஓல்டு ஃபாரஸ்ட் கிடையாது. ரெயின் ஃபாரஸ்ட் தான் வந்து எர்த்தோட ஓல்டு ஃபாரஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா, ஸோ ரெயின் ஃபாரஸ்ட் ஆர் த எர்த்ஸ் ஓல்டஸ்ட் சர்விங் எக்கோசிஸ்டம். ஸோ ஒன் ஒன்லி கரெக்ட், டூ இஸ் த ராங் ஒன். ஓகேங்களா, ஸோ தென் இந்த டிசீஸ் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க, இந்த ரெயின் ஃபாரஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வந்து அமேசான் ரிவர் இருக்குல்ல, அமேசான் ரிவரை சுற்றி இருக்கிற அந்த ஃபாரஸ்ட்டு. ஸோ அந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து நம்ம இதுக்கு எக்ஸாம்பிளாக சொல்கிறோம். காங்கோ ரிவர் அதை பற்றி சுற்றி இருக்கிற இடங்கள்லாம் வந்து ரெயின் ஃபாரஸ்ட் எக்கோசிஸ்டம் சொல்லுவோம். சரிங்களா, ஸோ தென் த ஃபோர்த் ஒன், கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். த கோரல் ட்ரையாங்கிள் இஸ் லொக்கேட்டட் இன் த கரீபியன் சி. ஸோ இது தப்பு. கரீபியன் சி கிடையாது, வெஸ்ட் பசிபிக் ஓஷன். ஓகேங்களா, ஸோ அரௌண்ட் ஆஸ்திரேலியா, இந்தோனேஷியா, சுமத்ரா, ஜாவா ஐலாண்ட், ஸோ இதை சுற்றி தான் வந்து உங்களுக்கு அந்த கோரல் ட்ரையாங்கல்ன்றது அமைஞ்சிருக்கும். ஸோ இது வந்து ஒரு கீவேர்ட், கோரல் ட்ரையாங்கல் அப்படின்றது. சரிங்களா, ஸோ டிக்ரீஸ் இன் salinity ஆஃப் ஓஷன் வாட்டர் ஹார்ம்ஸ் த கோரல் டென்சிட்டி ஆஃப் திஸ் ஏரியா. ஸோ செகண்ட் இஸ் த கரெக்ட். ஓகேங்களா, salinity டிக்ரீஸ் ஆச்சு அப்படின்னா வந்து கோரலோட டென்சிட்டி, அதாவது வந்து வாட்டர் வந்து இந்த ஹார்ம் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, ஸோ salinity டிக்ரீஸ் ஆகக்கூடாது. அதுக்கு மேலே ஆச்சுன்னா என்ன ஆகும், salinity டிக்ரீஸ் ஆச்சுன்னா வந்து அசிடிஃபிகேஷன் ஏற்படும். அசிடிஃபிகேஷன் ஏற்பட்டுச்சு அப்படின்னா வந்து அதோட பிடி வந்து லெவல் வந்து மாறும். ஓகேங்களா, ஸோ அந்த லெவல் மாறுறப்போ வந்து இது வந்து ஒரு ஹார்ம்ஃபுல், கோரல் டென்சிட்டிக்கு வந்து ஒரு ஹார்ம்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து செகண்ட் லெவல். செகண்ட் இஸ் கரெக்ட். ஜஸ்ட் வந்து கோரல் ரீஃப்ஸ் ரிலேட்டட் கன்வென்ஷன்ஸ், பிளான்ஸ், அதோட மெடிசனல் பெனிஃபிட்ஸு, தென் அதோட இம்பார்ட்டன்ட் ரோல்ஸ், இதை பற்றி வந்து படிச்சு வச்சுங்க. ஸோ அதனால தான் வந்து இந்த கொஸ்டின் நம்ம எடுத்து. சரிங்களா, தென் ஃபிஃப்த் ஒன் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டிஃப்ரெண்டான கொஸ்டின். எப்படின்னா என்விரான்மெண்ட் ப்ளஸ் சயின்ஸ் டெக் கலந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா, ஸோ இன்ஸ்பயர் சேட். ஓகேங்களா, இன்ஸ்பயர் சேட்ன்றது ஒரு என்விரான்மெண்ட் ரிலேட்டட் கியூப் சேட். ஓகேங்களா, சின்ன சேட்டலைட். ஓகேங்களா, இந்த சேட்டலைட் வில் பி லான்ச்டு பை த இஸ்ரோ. ஓகேங்களா, ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, இஸ்ரோ தான் வந்து இந்த சேட்டலைட் வந்து லான்ச் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஸ்டேட்மெண்ட் ஒன் இஸ் கரெக்ட். ஓகேங்களா, ஜஸ்ட் நீங்கள் இந்த இதெல்லாம் ஒரு டைம் நீங்கள் பார்த்துருந்தாலே இது பண்ணலாம். இந்த இன்ஸ்பயர் ப்ரோக்ராம்ஸ் எய்ம் டு ப்ரொவைட் எ கன்ஸ்டலேஷன் ஆஃப் எர்த் அண்ட் ஸ்பேஸ் வெதர் அப்சர்விங் சேட்டலைட். ஸோ இதில் எங்கே நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது என்விரான்மெண்ட் ரிலேட்டட், ஸ்பேஸ் வெதர் அப்சர்விங். ஸோ ஸ்பேஸ் வெதர் அப்சர்விங் பேஸ் பண்ணி என்ன ரெயின்ஃபால் இருக்கும், என்ன விதமான மான்சூன் இருக்கும், என்ன வந்து பிளான் பண்ணலாம், என்ன விதமான இம்பாக்ட்ஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து கெஸ் பண்ணுறதுக்காக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சர் இஸ் போத் 1 and 2. ஓகேங்களா, ஸோ சிக்ஸ்த் ஒன், விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஆர் அன்அட்டாச்டு ஆர்கனிசம் விச் அட் லிவ் அட் த ஏர் வாட்டர் இன்டர்ஃபேஸ். ஓகேங்களா, ஸோ ஏர் வாட்டர் இன்டர்ஃபேஸில் வந்து வாழக்கூடியதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ஐ திங்க் என்சிஆர்டி கொஷின்ஸ். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் ஆன், இது பார்த்தீங்கன்னா ஒரு குச்சி மாதிரி இருக்கும் இந்த பூச்சி. இது எப்படி பார்த்தீங்கன்னா தண்ணியிலையும் கால் வச்சுக்கிட்டு இருக்கும், ஆனால் தண்ணியில் கால் வச்சுக்கிட்டு மேலே வந்து ஏர் வாட்டர்லேயும் இருக்கும். ஸோ வாட்டரையும் டச் பண்ணியிருக்கும், ஏர்லேயும் இருக்கும், தண்ணி மேலே நடந்து போகும். ஸோ அந்த மாதிரி ஒரு இது இருக்குது நியூ ஸ்டார். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி ஒரு ஜென்ரலான கொஷின்ஸும் வந்து நீங்கள் ஆன்சர் பண்ண ரெடியாக இருந்திருக்கணும். ஓகேங்களா, தென் திஸ் இஸ் வந்து கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ ரீசெண்டாக நடந்துட்டு இருக்கிற ஒரு எஃபோர்ட்டில் சூன்யா கேம்பெயின், இட் இஸ் அன் இனிஷியேட்டிவ் டு ப்ரொமோட் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் அக்ராஸ் த கண்ட்ரி. ஸோ தப்பு. ஸோ இந்த சூன்யா அப்படின்னா சூன்யம்னா என்ன சொல்லுவோம், ஜீரோன்னு சொல்லுவோம். ஜீரோ, நத்திங் அப்படின்ற மீனிங் கொடுக்குறது தான் வந்து இந்த சூன்யா அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, இட்ஸ் அன் இனிஷியேட்டிவ் டு ப்ரொமோட் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் அக்ராஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். ஓகேங்களா, இது வந்து
எலக்ட்ரிக் வெஹிக்கிள் எதில் டெலிவரி, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அர்பன் சிட்டிஸ் எக்ஸாம்பிள் சென்னை ஆர் பெங்களூர் மும்பை அந்த மாதிரி ஏரியாலாம் பார்த்தீங்கன்னு வைங்களேன், ரொம்ப அர்பனைஸ்டு சிட்டிஸ் பீப்புள்ஸ்லாம் வந்து ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணி சாப்பிடுவாங்க, சொமேட்டோ ஸ்விக்கி அந்த மாதிரி ஓகேங்களா. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னு வைங்களேன், அந்த சொமேட்டோ ஸ்விக்கிலாம் வந்து மேக்ஸிமம் வந்து அவங்க தான் வந்து வண்டி ஓட்டுற மாதிரி இருக்கும். அவங்களெல்லாம் வந்து ஈவிக்கு கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா நிறைய எமிஷனை குறைக்கலாம் அப்படின்றது தான் வந்து இந்த சூன்யா கம்பெனியோட வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் ஒரு இது. அது கீவேர்டாக சொல்லணும்னா ஜீரோ பொல்யூஷன் டெலிவரி வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. ஸோ திஸ் கேம்பெயின் ஹேஸ் பீன் லான்ச்டு பை த நித்தி ஆயோக். எஸ், நித்தி ஆயோக் தான் லான்ச் பண்ணாங்க 2021 ஓகேங்களா. ஸோ 2 ஒன்லி கரெக்ட், 1 இஸ் ராங். சூன்யா கேம்பெயின் இது இவி ரிலேட்டட், எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ரிலேட்டட். ஸோ ஜஸ்ட் கொஷின்ஸே உங்களுக்கு இப்படி தான் வரும். அந்த கேம்பெயின் ஒரு இதுக்கு ரிலேட்டடாக இருக்கும், ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டே உங்களை அப்படியே நம்ப வைக்கிற மாதிரியே கொடுப்பாங்க ஓகேங்களா. ஜஸ்ட் அதுக்காக தான் நியூஸ் பேப்பர் படிச்சிங்க இல்லைனா கரண்ட் அஃபேர்ஸ் மேகசின் போனீங்க அப்படின்னா அந்த வேர்டு வச்சு ஸோ ஓகே இந்த வேர்டு வந்து இது ரிலேட்டட், இந்த வேர்டு இது ரிலேட்டட் அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டாலே மேக்ஸிமம் நீங்கள் வந்து எலிமினேஷன் பண்ணி ஆன்சர் பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ மேக்ஸிமம் நீங்கள் 1 எலிமினேட் பண்ணிட்டு 2 டவுட் இருந்தாலும் திஸ் கேம்பெயின் ஹேஸ் பீன் லான்ச்டு பை தி நித்தி ஆயோக் மேபி இருக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிருந்தா கூட இந்த கொஸ்டின் நீங்கள் கரெக்டாக இருக்கலாம் ஓகேங்களா. ஸோ 8th கொஸ்டின், ஈஸியஸ்ட் கொஸ்டின். விச் ஆஃப் த ஃபாலோவிங் டைகர் ரிசர்வ்ஸ் ஆஃப் இந்தியா ஹேவ் த black tiger which has recently in news ஓகேங்களா. ஸோ திமிரிஃபால் டைகர் ரிசர்வ் இன் ஒடிசா ஓகேங்களா. ஸோ இதோட ஏன் வந்து இந்த பிளாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்பிரீடிங் ஓகேங்களா. ஸோ வந்து அதோட ஹேபிட்டட் ப்ளஸ் அதோட காரிடர்ஸ் எல்லாமே வந்து சுருங்கிறதுனால இன்பிரீடிங் நடக்குது. இன்பிரீடிங் எப்படின்னா பார்த்தீங்கன்னா விலங்குகளில் அவங்களோட குடும்பத்துக்குள்ளே இல்லை சின்ன சின்ன ஃபேமிலிக்குள்ளே திரும்ப திரும்ப இன்பிரீடிங் பண்ணுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா அதோட அந்த ஒரு வல்னரபிலிட்டி வந்து அதிகமாகிடும். அதால் வந்து டாலரேட் பண்ண முடியாது நிறைய கெப்பாசிட்டி ஓகேங்களா. ஸோ இது பார்த்தீங்கன்னா மெலனிஸ்டிக் டைகர் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அந்த பிளாக் டைகரை மெலனிஸ்டிக் டைகர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரிங்களா. ஸோ மெலனிஸ்டிக் டைகர் மீன்ஸ் மெலனிஸ்டிக்காக ஸோ மெலனின் அப்படின்னா என்ன சொல்லுவோம், நம்ம உடம்புல வந்து அந்த மெலனின்றது நம்ம கருப்புத்தன்மை ஏற்படுத்தும் சொல்லுவோம், நான் வெயிலில் போகக்கூடாது. ஸோ அதுதான் வந்து மெலனிஸ்டிக் டைகர். இந்த மெலனின் அதிகமாகிடுச்சு. இது பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் ஸ்ட்ரிப்ஸ் வந்து இந்த டைகர் மேலே வந்து இது ஏற்படுத்துது சரிங்களா. ஸோ இதை தான் வந்து நம்ம அதை பிளாக் டைகர் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஸ்ட்ரிப்ஸ் பார்த்தீங்கன்னா நார்மல் டைகரோட கொஞ்சம் இந்த ஸ்ட்ரிப்ஸ் வந்து பெருசாக, ஸ்ட்ரிப்ஸ்னால் வந்து அந்த வரி கோடு இருக்கும்ல, ஸோ அதுதான் வந்து நம்ம ஸ்ட்ரிப்ஸ்னு சொல்லுவோம் ஓகேங்களா. ஸோ இது வந்து சிங்கிள் மியூட்டேஷன் இன் த டிரான்ஸ்மெம்பரன்ஸ் அமினோ பெஸ்டிசைட் கியூ அப்படின்ற ஒரு விஷயத்தினால இருக்குது, ஜஸ்ட் தெரிஞ்சுக்கங்க. ஸோ மியூட்டேஷன் மூலயமும் இன்பிரீடிங் மூலயமும் வந்து இது ஏற்படுது அப்படின்ட்டு ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக் கேசஸும் கொஷின்ஸில் வர மாதிரி இருக்கும். ஸோ தென் ஓகே, தென் with reference to the marine protected area consider the following statements ஓகேங்களா. ஸோ marine protected areasல ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட்ஸை கன்சிடர் பண்ணலாம். ஸோ மெரைன் ப்ரொடக்டட் ஏரியானா மெரைனா கடல் கடல் சார்ந்த அப்படின்னு சொல்லுவோம். தீஸ் ஆர் த ஜோன்ஸ் வேர் நோன் ஹியூமன் ஆக்டிவிட்டிஸ் ஆர் பர்மிட்டட். ஸோ அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஸோ மெரைன் ப்ரொடக்டட் ஏரியான்னு போட்டால் இந்த ஹியூமன் ஆக்டிவிட்டியே வந்து பர்மிட்டட் கிடையாது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் ஒரு சில ஆக்டிவிட்டிஸ் சொன்னால் பரவாயில்ல, நோ ஹியூமன் ஆக்டிவிட்டினா ஹியூமன்ஸே போகக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லுது. ஸோ இது எக்ஸ்ட்ரீம் ஸ்டேட்மெண்ட், தட் இஸ் நான் ஓகேங்களா. ஸோ சம் ஆக்டிவிட்டிஸாக வந்து அலவுடு. இது ரொம்ப வேக் டேம். ஸோ இந்த வேகாக இருக்கிறது புரியாமல் இருக்கிறது நம்ம ஈஸியாக எலிமினேட் பண்ணலாம். The IUCN International Union for Conservation of Nature engages in the policy making to promote the expansion of the MPS marine protected areas. எஸ் கரெக்ட் ஓகேங்களா. ஸோ IUCN தான் வந்து நிறைய இடத்துல வந்து பாலிசி மேக்கிங்க்கு வந்து ப்ரொமோட்டுக்கு எக்ஸ்பென்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னா. ஸோ தீஸ் ஆர் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஓகேங்களா. தென் consider the following statement about Ramsar sites ஓகேங்களா. ஸோ as of now we have 75th on the commemoration of the 75th Independence Day, we announced as we have 75th wetlands ஓகேங்களா. ஸோ ராம்சார் sites. India has the largest number of Ramsar sites in South Asia. எஸ் கரெக்ட் ஓகேங்களா. ஸோ அசான் கன்சர்வேஷன் சென்டர் இஸ் ராம்சார் சைட் ஆன் கங்கா ரிவர். நோ, தட் இஸ் இன் யமுனா ரிவர் ஓகேங்களா. ஸோ ஜஸ்ட் நீங்கள் வந்து படிக்கிறப்பே ஒரு ரிவர் படிக்கிறீங்கன்னா ஃபஸ்ட்டு பேசிக்காக ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரிவர் மட்டும் பற்றி படிங்க ஓகேங்களா. ஃபஸ்ட்டு ரிவர் என்ன, எங்கே ஆர்ஜின், எங்கே மவுத் அப்படின்னு படிங்க. ஃபஸ்ட்டு டைம் படிங்க. ரெண்டாவது டைம் இதை ரிவிஷன் பண்ணுங்கள், ஆர்ஜின் மவுத். மூணாவது டைம் படிக்கிறப்ப இந்த ரிவரில் என்ன கல்ச்சர்லாம் இருந்துச்சு, ஸோ எந்த கேவ்ஸ் இருக்குது அப்படின்ட்டு ஹிஸ்டாரிக்கல் ரிலேட் பண்ணுங்கள். நாலாவது படிக்கிறப்ப இங்கே என்ன வைல்ட் லைஃப் சாங்சுரி இருக்குது, இன்னும் எங்கே பேர்ட்ஸ் இருக்குது, இதில் என்ன அனிமல்ஸ் இருக்குது அப்படின்னு படிங்க. அஞ்சாவது படிக்கிறப்ப இதில் என்ன ராம்சார் சைட்ஸ் இருக்குது, நேஷனல் பார்க்ஸ் இருக்குது. ஸோ இப்படி தான் வந்து உங்களோட நோட்ஸோட ஃபார்மேஷன் இருக்கும் ஓகேங்களா. ஸோ இப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் எந்த கொஸ்டின் கேட்டாலும் போத் ஜாகிரஃபிலையும் ஆன்சர் பண்ணலாம், ஹிஸ்ட்ரிலையும் ஆன்சர் பண்ணலாம், அதர்வைஸும் ஆன்சர் பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ ஜஸ்ட் இந்த ஒரு வேர்ட் கண்டுபிடிச்சிங்கன்னா போதும் உங்களுக்கு இந்த ஆன்சர் கிடைச்சிடும். 2 எலிமினேட் பண்ணாலே 1 and 3 தான் ஆன்சர். அண்ட் கேபிட்டல் வெட்லேண்ட் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஸ்டாப் ஓவர் சைட் அலாங் த சென்ட்ரல் ஏஷியன் ஃப்ளைவே ஓகேங்களா. ஸோ இது ஒரு ஹையான ஒரு வெட்லேண்ட் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. ஸோ ஆன்சர் இஸ் 1 and 3.
ஸோ தென் கன்சிடர் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஓகேங்களா. ஸோ பயோ அக்குமுலேஷன் மேக்னிஃபிகேஷன் பிஓபி அதை பற்றி கொஸ்டின் கேட்டோம். ஸோ வாட் இஸ் பயோ அக்குமுலேஷன் ஓகேங்களா. ஸோ பயோ அக்குமுலேஷன் இஸ் த அக்குமுலேஷன் ஆஃப் enrichment ஆஃப் த contaminants இன் ஆர்கானிசம் ரிலேட்டிவ் டு தட் என்விரான்மெண்ட் ஓகேங்களா. ஸோ பயோ அக்குமுலேஷன், பயோனா உயிர் ஓகேங்களா, அக்குமுலேஷன்னா சேருவது அப்படின்னு சொல்லலாம். ஸோ பயோ அக்குமுலேஷன்னா சிம்பிளாக என்ன சொல்லலாம்னா ஒரு உயிருக்குள்ள ஒரு நச்சுத்தன்மை சேருவது அப்படின்னு சொல்லலாம். நம்ம சாப்பிட்ற உணவு வெளியே வந்தால் தான் வந்து உடலுக்கு நல்லது. ஆனால் நம்ம சாப்பிட்ற உணவு இப்போ எக்ஸாம்பிள் 2 இட்லி சாப்பிட்றோம் அப்படின்னா ஒரு 6 இட்லி உள்ளே தங்கிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும், சேர்ந்துக்கிட்டே போகுமா. இதே மாதிரி சேர்ந்துக்கிட்டே போனால் என்ன ஆகும், விஷத்தன்மை வந்து அதிகமாகும் ஓகேங்களா. இதை வந்து பயோ அக்குமுலேஷன் சொல்லுவாங்க. இந்த பயோ அக்குமுலேஷன் எதுக்காக பேஸ் பண்ணால் டாக்ஸிக் பேஸ் பண்ணி சொல்லுவாங்க சரிங்களா. ஸோ input is more than output, sorry, input is more than output அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். இஸ் த அக்குமுலேஷன் அண்ட் enrichment ஆஃப் contaminants மாசுக்கள் இந்த ஆர்கனைசேஷன் ரிலேட்டட் டு த என்விரான்மெண்ட், அந்த என்விரான்மெண்ட் இருக்கக்கூடிய மாசுக்கள். அக்குமுலேஷன் அடுத்து பார்த்தீங்கன்னா பயோ மேக்னிஃபிகேஷன் ஓகேங்களா. ஸோ எக்ஸாம்பிள் ஒரு மீன் இருக்குது, ஒரு தண்ணி குடிச்சிக்கிட்டே இருக்குது. அந்த தண்ணி குடிக்க இப்போ எக்ஸாம்பிள் 100 ml தண்ணி குடிக்குது அப்படின்னா ஒரு 5 ml வந்து அதோட டாக்ஸிக் உள்ள சேருது ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு டைம் குடிக்கிறப்பையும் 5 ml சேர்ந்து ஒரு மீன்லையும் 100 ml இருக்குன்னு வைங்களேன், இது வந்து பயோ அக்குமுலேஷன். இந்த மாதிரி ஒரு 10 மீனை ஒரு பெரிய திமிங்களை சாப்பிடுதுன்னு வைங்களேன், அது மேக்னிஃபிகேஷன். ஸோ மேக்னிஃபிகேஷன் என்ன சொல்லணும், பெருசாக்குன்னு சொல்லுவோம் சரிங்களா. ஸோ இந்த 10 மீனையும் அதை சாப்பிட்டுச்சுன்னா மேக்னிஃபிகேஷன் சொல்லுவோம். ஸோ இதான் பயோ மேக்னிஃபிகேஷன் சொல்லுவோம். ஸோ பயோ மேக்னிஃபிகேஷன் டேக் பிளேஸ் ஆஸ் த கெமிக்கல் ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் லோவர் டு ஹையர் ட்ராபிக் லெவல்ஸ். ஸோ ட்ராபிக் லெவல்னு தெரியும் நம்ம இந்த ஃபுட் வெப் ஓகேங்களா. ஸோ ட்ராபிக் லெவலில் மேலே போக வந்து ஒரு ஸ்பீஷியஸாக வந்து அதோட ஃபுட் அண்ட் எனர்ஜி அதோட கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் எல்லாமே வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் சொல்லுவோம். ஸோ அதான் இதுதான் வந்து பயோ மேக்னிஃபிகேஷன் சொல்லுவோம் பார்த்துக்கோங்க. ஸோ தென் 2 ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட் ஓகேங்களா. ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எலிமினேட் பண்ணலாம் 1 2 1 2 3 ஓகேங்களா. த பர்சிஸ்டன்ட் ஆர்கானிக் பொல்யூட்டன்ஸ் பயோ அக்குமுலேட் இன் ஃபேட்டி tissues because of their high lipid solubility. So this also correct. So extreme statement இருந்தாலுமே ஜஸ்ட் நீங்கள் காமன் திங் வச்சு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டையும் கரெக்ட் சொல்லணும். ஸோ ஆன்சர் இஸ் 1 2 3 ஓகேங்களா. ஸோ தென் 12th கொஸ்டின் கன்சிடர் த ஃபாலோவிங் பேர்ஸ் ஓகேங்களா. இதில் என்ன கொஸ்டினில் கேட்டிருக்காங்கன்னா ஹவு many பேர்ஸ் கரெக்ட்னு கேட்டிருக்காங்க, உங்களை வந்து மேட்ச் பண்ண சொல்லு ஓகேங்களா. எப்பயுமே ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் படிக்கிறப்ப சடனாக போயிட்டு ஆன்சர் ரிலேட்டட்ல என்ன கேட்டிருக்காங்க ஆல்ரெடி நம்ம பாலிட்டி டிஸ்கஷன் பார்க்குறப்ப சொல்லியிருந்தோம். எது எடுத்தாலுமே ஃபஸ்ட்டு போயிட்டு கரெக்டாக இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா அப்படி தான் பார்க்கணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் சரிங்களா. ஸோ அதை எப்பயுமே ஃபாலோ பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் கரெக்ட்னு கேட்டிருக்காங்க, ஒரு பேரை செக் பண்ணும் ஓகேங்களா. ஸோ கரியல் இஸ் த டைப் ஆஃப் crocodile ஓகேங்களா. ஸோ ஷாலோ சால்ட் வாட்டர் மட்டி ஸ்வாம்ஸ் ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திஸ் இஸ் ரா, இஸ் எ ரிவரின் ஓகேங்களா. ஸோ ரிவர் ரிலேட்டட் ஏரியாஸில் வாழக்கூடியதான் வந்து இந்த கரியல். ஸோ ஃபஸ்ட்டு பேர் இஸ் ராங் ஓகேங்களா. ஸோ கோல்டன் மஷர் இது ஆல்சோ பிவைக்குள்ள லாஸ்ட் இயர் கேட்டாங்க. விச் ஆஃப் த ஃபாலோவிங்ஸ் ஆர் ஆட் நோட் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் நாட் அனிமல் அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. இது வந்து ஒரு ஃபிஷ் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. திஸ் ஆல்சோ இன்வேசிவ் ஃபிஷ் ஓகேங்களா. ஹில் ஸ்ட்ரீம்ஸ் வித் ராக்கி அண்ட் ஸ்டோனி சப்ஸ்டாட் ஓகேங்களா. ஸோ திஸ் இஸ் கரெக்ட் ஓகேங்களா. இது ஹிமாலயாவில் காணப்படுது. ஹிமாலயா அந்த ரிலேட்டட் கங்கா யமுனா அங்கேயும் காணப்படுது, நம்மளோட தமிழ்நாட்டிலையும் காணப்படுது ஓகேங்களா. ஸோ இம்பார்ட்டன்ட் கோல்டன் ஃபிஷ் ஓகேங்களா. பட் ஆனால் வந்து ஒரு ஏலியன் இன்வேசிவ் ஃபிஷ். அடுத்து சீ குக்கும்பர். ஸோ இது வந்து ஒரு ஹாட் டாபிக். சீ குக்கும்பர் இது வந்து ரொம்ப வந்து ஒரு பொட்டன்ஷியலான வந்து ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு எக்கனாமிக் வேல்யூ உடையது, நிறைய மெடிசனல் வேல்யூஸ் இருக்குது சரிங்களா. ஆனால் வந்து இப்போ ரீசெண்டாக இது நிறையா வந்து வேஸ்ட் டெப்ரேஷன் பண்ணுறாங்க. ஸோ இது ரிலேட்டடான கரண்ட் அஃபேர்ஸ் நிறையா இருக்குது. ஜஸ்ட் வந்து சீ குக்கும்பர்ஸ் யூபிஎஸ்சி அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா ஏதாவது ஒரு ஆர்டிகல் வரும். அந்த ஆர்டிகல் படித்து வச்சுங்க. ப்ளஸ் அதுக்கும் இந்தியாவுக்கும் உள்ள கனெக்ஷன்ஸ் என்ன அப்படின்றத பார்த்து வச்சுங்க ஓகேங்களா. ஸோ சீ குக்கும்பர்ஸ் நியர் த ஓஷன் ஃப்ளோர் ஓகே எஸ் நியர் த ஓஷன் ஃப்ளோர் ஆல்சோ திஸ் ஆல்சோ ஓஷன் டூலர்ஸ். ஓஷன்னா கொஞ்சம் ஆழத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ துவாங் ரிவர் சிஸ்டம். ஸோ துவாங் வந்து சீ கவ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரிங்களா. ஸோ ரிவர் சிஸ்டத்தில் கிடையாது, மெரைன் ஓகேங்களா. ஸோ பென்திக் ஜோன் அது ரிலேட்டட் ஜோனில் இருக்கும் ஓகேங்களா. திஸ் இஸ் மெரைன் மேமல். ஸோ துவாங் ரிலேட்டடாக கண்டிப்பாக வந்து கொஷின்ஸ் படிச்சு வச்சுங்க. ஏன்னா இதில் வந்து ரிப்பீட்டட் கொஷின். இதை பற்றி இன்னொரு கொஷினும் நம்மளோட கொஷின் பேப்பர் ஓகேங்களா. ஸோ ஒன்லி 2 பேர்ஸ் ஒன்லி மேட்ச் ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா 13th கொஷின் வித் ரெஃபரன்ஸ் டு ஈகோடோன் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபேன்சி டேர்ம்ஸ்லேருந்து கொஷின்ஸ் வர சான்ஸ் இருக்குது. பயோ அக்குமுலேஷன், மேக்னிஃபிகேஷன், பயோ பைரசி, ஈகோடோன் அப்படின்ட்டு. It does not contain organisms that are entirely different from that of adjoining community. So that is the wrong. இது வந்து உல்டா அப்படி இந்த நாட் எடுத்துட்டிங்கன்னா இது வந்து ஒரு டெஃபினிஷன். it does contains organisms that are entirely different from the of adjoining area ஓகேங்களா. ஸோ இந்த ஈகோடோன்னா அப்படின்னா என்னன்னா எக்ஸாம்பிள் இங்கே வந்து ஒரு டெரஸ்ட்ரியல் வந்து ஒரு ஈகோசிஸ்டம் இருக்குது, இங்கே வந்து ஒரு மெரைன் ஈகோசிஸ்டம் இருக்குன்னா இது ரெண்டும் ஜாயின் ஆகிற இடம் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து ஈகோடோன். இங்கே பார்த்தீங்கன்னா ஆர்கனைசேஷன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ டெரஸ்ட்ரியல் இருக்கிறோட நீச்சர்ஸும் இதில் இருக்கும், மெரைனோட நீச்சர்ஸும் இருக்கும். ஸோ இங்கே வளர்றது மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து ஈகோடோன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எட்ஜ் எஃபெக்ட் இஸ் த சேஞ்ச் இன் த நம்பர் ஆஃப் த பாப்புலேஷன் டென்சிட்டி ஆஃப் சம் ஸ்பீஷிஸ் இன் ஈகோடோன் ஓகேங்களா. ஸோ
2 is correct. So 1 is wrong. The not in the word, 1 is wrong. Mangrove forests represent the ecotone between the marine and terrestrial ecosystem is correct. Mangroves are the one type of ecotone. Okay, it comes under the umbrella ambit of the ecotone. Okay, so 2 and 3 are the correct answers. Then the fancy term that red tide. What is meant by red tide? Okay, so red tide and harmful algae bloom அப்படி நம்ம சொல்லுவோம் சரிங்களா. இந்த algae bloomனா உங்களுக்கு தெரியும், due to eutrophication this will occur. ஓகேங்களா. Which of the following statement best describes the term red tide? It is the condition when sea water permanently turns red due to the release of gases from the oceanic floor. So this is not. நம்ம அந்த phenomenon நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த மாதிரி phenomenon நம்ம கேள்விப்பட்டிருப்போமா? இல்ல. ஓகேங்களா. So be the answer. So C க்கு வாங்க. It is described as the unusual tide witnessed in the oceans due to movement of the moon. So this is also not. ஓகேங்களா. ஸோ சிவப்பு அலை அந்த மாதிரி வந்து நம்ம ஓஷன்ஸ் 3 நாள் அப்படின்றது நம்ம இது பண்ணால் இதையும் வந்து எக்ஸ்ட்ரீம் ஸ்டேட்மெண்ட். இட் கேன் பி டிஸ்கஸ்ட் அட் த growth ஆஃப் ஒன் ரெட் கலர் பிளான்ஸ் அண்ட் ஆல்கே இன் த வாட்டர் பாடி. ஸோ திஸ் வந்து இந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். பட் ஆனால் ரெட் டைடுன்னு கேட்டிருக்காங்க, இங்கே வாட்டர் பாடிஸ்னு சேர்த்து சொல்லியிருக்காங்க. வாட்டர் பாடிஸ்னால் ரிவர், பாண்ட் எல்லாமே வரும். ஸோ இதை மூலியம் அதை எலிமினேட் பண்ணலாம். ஸோ பி இஸ் த ஆன்சர். இட் இஸ் அன் ஈவெண்ட் when algae growth increases and cause the water to change the color. ஓகேங்களா. ஸோ ஆல்காவோட க்ரோத் அதிகமாகி அந்த கலர் மாறும். எக்ஸாம்பிள் பழுப்பு நிறத்தில் வந்து அந்த கலர் இருக்கும், அதுதான் வந்து நம்ம ரெட் டைட் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. ஸோ தென் ஒரு இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின், விச் ஆர் த ஃபாலோவிங் ஆர் எக் லேயிங் மேமல்ஸ்? ஓகேங்களா. ஸோ மேமல்ஸில் எது இதெல்லாம் வந்து எக் லேயிங் மேமல்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ டக் பில்டு பிளாட்டிபஸ். இந்த பிளாட்டிபஸ்ன்ற இது பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க எக்ஸாம்பிள் வந்து இந்த ஃபினியஸ் அண்ட் ஃபர்ப் அந்த மாதிரி அந்த கார்ட்டூன்ஸ் பார்த்தீங்கன்னா அதில் பிளாட்டிபஸ் ஒன்று காட்டிருப்பாங்க, அது வந்து ஒரு எக் லேயிங். ஓகேங்களா. ஸோ நமக்கே தெரியும் கங்கார் இஸ் நாட் எக் லேயிங். ஓகேங்களா. ஸோ ஷார்ட் பீக்டு எச்சிட்னா திஸ் ஆல்சோ ஒன் கைண்ட் ஆஃப் எக் லேயிங். இது எப்படி பார்த்தீங்கன்னா இது எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆன்டீட்டர் அப்படின்னு சொல்லுவோம்ல, எறும்பு திண்ணி அப்படின்னு சொல்லலாம், அந்த மாதிரியான ஒரு மாடலில் இருக்கும். ஸோ நெட்டில் வந்து சொல்லுங்க ஊமட்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா வந்து இது ஒரு எலி வந்து பெரிய சைஸாக ஒரு பல்காக இருக்கிற மாதிரி இருக்கும், லைக் ரேட் லைக் அப்படி இருக்கும், ரோடன்ட் மாதிரி இருக்கும் இந்த உயிர் வாழ்ற மாதிரி. இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிடையாது. ஓகேங்களா. ஸோ 1 and 3 ஆர் த ஆப்ஷன்ஸ். ஓகே. ஸோ கன்சிடர் த ஃபாலோவிங் பேர்ஸ். இஸ் த ஒன் ஈஸி கொஷின். கர்கிலி பேர்ட் சாங்சுரி. ஸோ நமக்கே தெரியும் கர்கிலி வந்து கர்நாடகாவில் கிடையாது. ரீசெண்டாக நிறைய டைம் வந்து இந்த கர்கிலி பேர்ட் சாங்சுரி இந்த ராம்சர் வெட்லாண்ட்ஸ் பேசுகிறப்ப நம்ம பேசியிருந்தோம். இது வந்து காஞ்சிபுரத்தில் இருக்குது. ஓகேங்களா. தென் பள்ளிக்கரணை மார்ஸ் ரிசர்வ் ஃபாரஸ்ட் இஸ் இன் தமிழ்நாடு. எஸ் கரெக்ட். ரீசெண்டாகவும் சென்னையில் ரீசெண்டாக வந்து நிறைய இந்த எக்ஸ்டென்ஷன் ப்ளஸ் ஏர்போர்ட் கட்டுறதுக்கான விஷயத்தெல்லாம் நிறைய வந்து நியூஸில் வந்துச்சு. ஓகேங்களா. ஸோ 1 is wrong, 2 is right. பாலா வெட்லேண்ட் இன் அசாம். ஸோ தப்பு. பாலா வெட்லேண்ட் இன் மீசோ அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. ஸோ பாலா டிப் லேக் அப்படின்னு ஒரு லேக் இருக்குது, அந்த இடத்துல வந்து பாலா வெட்லேண்ட் சொல்லுவோம். ஸோ சகியா சாகர் லேக். ஓகேங்களா. ஸோ சாரி இது கரெக்ட் பண்ணிங்க, இது திஸ் இஸ் இன் மத்திய பிரதேஷ். ஓகேங்களா. சரி கரெக்ட். டோட்டலாக நம்மள்ட்ட எவ்வளோ வெட்லேண்ட்ஸ் இருக்குது? ராம்சர் சைட்ஸ் வந்து 75. அதை மைண்டில் வச்சுங்க. ஜஸ்ட் வந்து கோத்ரூ பண்ணிங்க, அந்த மேப்பை எடுத்து 2-3 டைம் பாருங்கள். ஸோ ஆன்சர் இஸ் 2 and 3 only. ஓகேங்களா. ஸோ கன்சிடர் த ஃபாலோவிங் பேர்ஸ். பட்டர்ஃப்ளை ஸ்பீஷியஸ், ஸ்டேட் பட்டர்ஃப்ளை. ஓகேங்களா. ஸோ பட்டர்ஃப்ளை ஸ்பீஷியஸ், ஸ்டேட் பட்டர்ஃப்ளை. ஓகேங்களா. ஸோ கைசர் ஐ ஹிந்த். ஸோ இது வந்து அருணாச்சல் பிரதேஷ். ஓகேங்களா. ஸோ இது வந்து நிறைய டைம் வந்து நியூஸில் வந்துச்சு. ஓகேங்களா. இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக பார்த்துக்கணும். அந்த ப்ளூ டியூக் இதுவுமே வந்து நியூஸில் வந்துச்சு. சிக்கிம் அடாப்டட் திஸ், நாட் கோவா. சிக்கிம் அடாப்டட் திஸ் எஸ் in 2022. ஓகேங்களா. ஸோ திஸ் இஸ் ராங். ப்ளூ மோரோன்றது வந்து நாட் உத்தரகாண்ட், இட் இஸ் மகாராஷ்டிரா. ஜஸ்ட் a factual thing. And மலபார் பேண்ட் பீகாக். ஓகேங்களா. திஸ் இஸ் த காமன் ஒன், இட் இஸ் பை கேரளா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரிங்களா. அண்டு இதுல வந்து இன்னொன்று இருக்கும், காமன் பீகாக்னு இருக்கும், அது பார்த்தீங்கன்னா உத்தரகாண்ட். காமன் பீகாக்னு பார்த்தீங்கன்னா உத்தரகாண்ட். ஸோ இதையும் நோட் பண்ணிக்கங்க. ஓகேங்களா. ஸோ எத்தனை பேர்ஸ் கரெக்ட்? ஒன்லி 2 பேர்ஸ். இது கைசரி ஹிந்தி அருணாச்சல் பிரதேஷ், மலபார் பேண்டட் பீகாக் வந்து கேரளா. ஓகேங்களா. ஸோ அனதர் வந்து எக்ஸ்ட்ரா நோட் பண்ணுறது காமன் பீகாக் வந்து உத்தரகாண்ட். ஓகேங்களா. இது ஜஸ்ட் a factual thing. சம்டைம்ஸ் இந்த மாதிரி கொஸ்டின்ஸு கேட்பாங்க. எல்லா மாடல்லையும் நீங்கள் ஒன்று பார்த்து வச்சுக்கிட்டீங்க. அப்படி எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ இதில் நீங்கள் வந்து ஒரு 5 விஷயம் படிச்சிட்டீங்க, உங்களுக்கு வரக்கூடிய கொஷின் எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுன்றது தெரிஞ்சுங்க யூபிஎஸ்சியில் சரிங்களா. ஸோ இப்போ வந்து நீங்கள் ஒரு 5 என்ன சொல்கிறது பட்டர்ஃப்ளை ஸ்பீஷியஸ் படிச்சிட்டிங்க, ஆனால் இது இப்போ நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக தேடி எங்கேயுமே படிக்கல, ஒரு கொஷினை தப்பு பண்ணி படிச்சிட்டிங்க சரிங்களா. அது ஏதோ ஒரு கொஷின். ஓகேங்களா. சப்போஸ் வந்து உங்களுக்கு எக்ஸாமில் கேட்குறப்ப 3-4 விதமாக அது ஹெல்ப் பண்ணும். சப்போஸ் இதே மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கேட்டாலும் கண்டிப்பாக அந்த 5லேருந்து ஏதாவது 2 இல்லை 1 வர வாய்ப்பு இருக்குது. அப்போ என்ன பண்ணலான்னா அந்த 1 கரெக்டாக இருந்துச்சு தெரிஞ்சுனாலே
நம்ம ஆன்சர் போட்டுடலாம். யூபிஎஸ்சி டைப் கொஷனில் கண்டிப்பாக யூபிஎஸ்சியில் அப்படி தான் கேட்பான். எதாவது ஒன்று தெரிஞ்சால் அந்த பையன் ஆன்சர் பண்ணணுன்ற மாதிரி தான் வைப்பாங்க. ஏன்னா அது வந்து ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டு. அதிகமாக படிக்கிறவன் இந்த இயர் படிக்கிறவன் அப்படின்றது கிடையாது, யார் வேணா கிளியர் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இது ஒன்று. சரிங்களா? ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா, சப்போஸ் வந்து இது எக்ஸாம்பிள் இது வந்து ஒரு ஸ்பீஷீஸாக எடுத்து விச் ஆர் த ஃபாலோவிங் இஸ் நாட் மேமல், விச் ஆர் த ஃபாலோவிங்ஸ் ஆர் மேமல்ஸ் அப்படின்னு கேட்டால் இந்த 5 ஏதாவது ஒன்று கொடுத்துருந்தா கூட நீங்கள் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ஈஸியாக ஹெல்மெட் பண்ணலாம் படிக்காமே. ஸோ இந்த மாதிரி மாடலும் வரும். ப்ளஸ் வந்து வேறு ஏதாவது வந்து ஒரு பேர்ட்ஸ் கொடுக்குறப்ப இப்போ ப்ளூ டியூக் அப்படின்னு கொடுத்தா லைக் சவுண்ட்ஸ் லைக் பேர்ட்ஸ் அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி கன்ஃபியூஸ் பண்ணுற இடத்துலையும் கொடுத்தாங்கன்னா இந்த ஒரு 5 ஸ்பீஷீஸ் வச்சு ஏதாவது ஒரு வேர்டு வந்துச்சுன்னா கூட நீங்கள் ஈஸியாக ஹெல்மெட் பண்ணி ஆன்சர் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி மட்டும் தான் வந்து நம்மளுக்கு இது ஹெல்ப் பண்ணும். ஸோ இது இப்போ மைண்டில் வச்சுக்கிட்டு திரும்ப கொஸ்டின் பேப்பர் ரிவைஸ் பண்ணுறப்ப பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு தடவை அடித்தோம் கொஸ்டின் பேப்பர் எடுத்து போட்டோம் அப்படின்ற மாதிரி மட்டும் இருக்க வேண்டாம். சரிங்களா? ஸோ அதுக்காக நான் இன்சிஸ்ட் பண்ணி சொல்கிறேன். தென் consider the following statement with respect to epiphytes and parasites. ஓகேங்களா? So epiphytes are the organisms that live on the surface of a plant, whereas the parasites are organisms that depend on the other organism called host. ஓகேங்களா? ஸோ எபிபைட்ஸ்னால் வந்து இந்த மரத்தில் தொத்திட்டு வளரும்ல அந்த மாதிரி வந்து வளரக்கூடிய தாவரங்கள் தான் எபிபைட்ஸ் சொல்லுவோம். பாராசைட்ஸ் அப்படின்றது இந்த நம்மளே சொல்லுவோம் இந்த ஒன்னி அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். எப்படின்னா ஒரு உயிரை சார்ந்து அது வாழும். சரிங்களா? சரி, ஃபர்ஸ்ட் இது கரெக்ட். ஓகேங்களா? So second, epiphytes include mosses and algae. So some algae are living on the surface of the plants. ஓகேங்களா? So will parasites include fungi? Yes. Fungus, bacteria, virus, protozoa. So all are some kind of parasites. ஓகேங்களா? Parasites ஆவும் இருக்கும், sometimes epiphytes ஆவும் இருக்கும். சரிங்களா? So this also correct. Both 1 and 2 are correct. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப காமன் எபிபைட்ஸ் பாரசைட். ஸோ சப்போஸ் இந்த மாதிரி டாபிக்ஸ் நீங்கள் ஃபஸ்ட் டைம் படிக்கிறவங்க மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு ஏதாவது ஒரு புக் எடுத்து படிங்க. எக்ஸாம்பிள் வந்து சங்கர் புக்கோ இல்லை வேறு ஏதாவது வந்து மெட்டீரியல்ஸோ எடுத்து ஒரு கோத்ரூ பண்ணிடுங்க. ஏன்னா வந்து பேசிக்ஸ்லேருந்து கொஸ்டின் கேட்டால் எல்லாருமே ஆன்சர் பண்ணுவாங்க. நீங்கள் அதை வந்து தப்பு பண்ணாமல் இருந்தாலே ஈஸியாக எக்ஸாம் கிளியர் பண்ணிடும். ஓகேங்களா? ஸோ தென் விச் ஆர் த ஃபாலோவிங் ஆர் அட்வான்டேஜஸ் ஆஃப் த பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர். ஸோ பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர்னால் நீங்கள் நிறைய அந்த யூடியூப் ரீல்ஸில் கூட பார்த்துருப்பீங்க. ஒரு இடத்த மட்டும் கட் பண்ணி அதை வச்சு ஒரு பிளான்ட்டை வளர்ப்பாங்க. சரிங்களா? தட் இஸ் த நியூ பிளான்ட்லெட்ஸ் can be grown in the short amount of time. Yes, this also correct. This process is not dependent on the climatic season. So இந்த climate எல்லாம் பண்ணணும்னு கிடையாது. அது வந்து ரொம்ப சின்ன ப்ராசஸ்ன்றதுனால அங்கே இருக்கிற அந்த ஒரு வெதருக்கு வந்து அது அடாப்ட் ஆனாலே போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ this also correct. Small amount of initial plant tissues. Yes, correct. அந்த பிளான்ட்டோட டிஷ்யூ கொஞ்சமாக வேணும், அப்போ தான் வந்து இது பண்ண முடியும். எக்ஸாம் both all the things are correct அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, just a general question. Then UNESCO has recently declared the world first 5 country biosphere reserves. Which of the countries is part of that? So இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். இந்த மாதிரி கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா திடீர்னு சடனாக கேட்டது இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஸ்டாக கேட்டுருவாங்க. உங்களுக்கு 4 கண்ட்ரி தெரியும், ஒரு கண்ட்ரி தெரியாது, இல்லை எனக்கு 2 கண்ட்ரி தெரியும், ஒரு கண்ட்ரி தெரியாது, இல்லை இந்தியா மட்டும் இல்லைன்னு தெரியும் அப்படின்ற மாதிரி அந்த கொஷின்ஸ் நீங்கள் சொல்லக்கூடாது. ஏன்னா கிட்ட போயிட்டு நீங்கள் வந்து அதை ஜஸ்ட் மிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். எது படித்தாலுமே வந்து ஃபினிஷ்டாக படிக்கணும். ஸோ குரோஷியா, ஹங்கேரி, செர்பியா, ஸ்லோவேனியா, ஆஸ்ட்ரியா. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து அந்த 5 கண்ட்ரிஸ். ஓகேங்களா? 5 கண்ட்ரி பயோஸ்பியர் ரிசர்வ். நீங்களே பார்த்துங்க வேர்ல்டு ஃபஸ்ட்டு. ஸோ மேக்ஸிமம் சான்ஸ் இருக்குது. இல்லைனா வந்து விச் ஆஃப் த ஃபாலோவிங் கண்ட்ரி இஸ் நாட் இன் த 5 கண்ட்ரி பயோஸ்பியர் ரிசர்வ் அப்படின்னு கொடுக்கலாம். இல்லை எந்தெந்த கண்ட்ரிஸ் இருக்குன்னு சொல்லுங்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். எந்தெந்த கண்ட்ரி இல்லைன்னு சொல்லுங்கள் அப்படின்ற கூட கொஸ்டின் உள்டா கூட பண்ணலாம். இது 3 to 4 டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ இதை பற்றி லைட்டாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ எம்டிடி சேஸ். ஸோ இந்த மெமோனிக்ஸ் ஞாபகம் வச்சுங்க. இந்த எம்டிடி அப்படின்றது பார்த்தீங்கன்னா 3 ரிவர் இருக்குது. அந்த 3 ரிவரோட அந்த ஏரியாவில் தான் இருக்குது. முரா, டிராவா, தம்பே. ஓகேங்களா? ஸோ இந்த 3 ரிவர் இருக்குது. 3 ரிவரோட அந்த ஏரியாவில் தான் வந்து அந்த பயோஸ்பியர் ரிசர்வ் இருக்குது. சேஸ்ன்றது எதுக்காகனா அந்த கண்ட்ரிஸ் ஞாபகம் வச்சுங்க. எக்ஸாம்பிள் குரோஷியா, ஹங்கேரி அண்ட் ஆஸ்ட்ரியா, செர்பியா, எஸ்சி ஃபார் செர்பியா அண்டு ஸ்லோவேனியா. ஓகேங்களா? சேஸ் ஸ்லோ அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ எக்ஸாம்பிள் குரோஷியா, ஹங்கேரி, ஆஸ்ட்ரியா, செர்பியா ஸ்லோ. சேஸ் ஸ்லோ எம்எம்டி. ஓகேங்களா? ஸோ எம்எம்டியை ஸ்லோவாக சேஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கூட நீங்கள் ஒரு மெமோனிக்ஸாக ஞாபகம் வச்சுங்க. கண்டிப்பாக வந்து பொட்டன்ஷியல் டு ஆஸ்க். ஓகேங்களா? ஸோ அண்டு வந்து இந்த கண்ட்ரிஸோட பார்டரிங் கண்ட்ரிஸ் வந்து தெரிஞ்சு வச்சுங்க. ஓகேங்களா? ஸோ எந்த இடத்துல லொக்கேட் ஆகிருக்கு, வேறு ஏதாவது ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் என்ன ஸ்பீஷியஸ் அங்கே இருக்குது, சும்மா 2 பாயிண்ட் இதில் 2 இதில் 2 இதில் 2. ஸோ ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து இது ஈஸியாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா 21 ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஓகேங்களா? மானிட்டரிங் ஆஃப் த இல்லீகல் கில்லிங் ஆஃப் elephants, that is called MIKE program அப்படின்னு சொல்லுவோம். This is one of the important program. Is an initiative on which of the following organization? Just a simple question. எந்த ஆர்கனைசேஷன் வந்து இதை இனிஷியேட் பண்ணாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ தட் இஸ் இனிஷியேட்டட் பை த சிட்ஸ். ஓகேங்களா?
கன்வென்ஷன் ஆஃப் இன்டர்நேஷனல் ட்ரேட் இன் என்டேஞ்சர்ட் ஸ்பீஷிஸ் வைல்ட் லைஃப் ஃபோனா அண்ட் ஃப்ளோரா ஓகேங்களா. ஸோ நிறைய பேர் வந்து ஐயூசிஎன் போட்டிருக்கலாம், ஜஸ்ட் ஐயூசிஎன் கிடையாது, நோட் பண்ணிங்க சிட்ஸ் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ஜென்ரல் கொஷின்ஸும் வந்து நிறைய டைமில் வந்து உங்களுக்கு வந்து அட்டாக் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா. இனிமேல் எந்த கன்வென்ஷன்ஸ் படித்தாலுமே அதுக்கு கீழே என்ன ப்ரோக்ராம் இருக்குது, ஐயூசிஎன் கீழே என்ன ப்ரோக்ராம் இருக்குது, WWF கீழே என்ன ப்ரோக்ராம் இருக்குது, சிட்ஸ் கீழே என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் இருக்குது, எந்தெந்த ப்ரோக்ராம்ஸ் எது ரிலேட்டட் அப்படின்றது மட்டும் தெரிஞ்சுங்க. அதுக்கு தாண்டி இந்தியா வந்து எந்த ப்ரோக்ராம்ஸில் வந்து நம்ம வந்து கமிட்மெண்ட்டில் இருக்கோம் அப்படின்ற விஷயத்த மட்டும் தெரிஞ்சுங்க ஓகேங்களா. ஸோ தென் த நேஷனல் பார்க்ஸ் ஸ்டேட்ஸ் ஓகேங்களா. ஸோ இதோட ஒரு காம்பினேஷனில் ஒரு கொஷின் பார்க்கலாம் ஓகேங்களா. கெய்புல் லாம்ஜோ இது நேஷனல் பார்க்ஸ் எங்கே இருக்குது, மேகாலயா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது திஸ் இஸ் தப்பு. மணிப்பூர். ஸோ இம்பார்ட்டன்ட் ஃபார் தட் இஸ் த டியர் கால்டு ஷாங்காய் டியர் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா. ஸோ ஷாங்காய் டியர் வந்து இங்கே இருக்குது மணிப்பூரில். அண்ட் நமதப்பா நேஷனல் பார்க்ஸ் இட் இஸ் இன் அருணாச்சல் பிரதேஷ். எஸ் கரெக்ட் ஓகேங்களா. இங்கே தான் வந்து 4 பிக் கேட்ஸும் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இது வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டி. எக்ஸாம்பிள் ஒரு கொஷின் ஃப்ரேம் பண்ணுறாங்கன்னா அவங்க இப்படி தான் ஃப்ரேம் பண்ணுவாங்க. எப்படின்னா வந்து அங்கே ஒரு ஸ்பீஷஸ் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கணும், இங்கே அதை ரிவர்ஸ் போய் அதை ஒரு கொஷின் நேஷனல் பார்க் வைப்பாங்க. சம்மந்தமே இல்லாமல் வந்து ஒரு கொஷின் வந்து மேக்ஸிமம் வந்து யூபிஎஸ்சி வந்து ஃப்ரேம் பண்ண மாட்டாங்க. ஒரு ஸ்பெஷலாக இருக்கிற நேஷனல் பார்க்ஸ் எல்லாத்தையும் கேட்டு ஒரு மேட்ச் கேட்கலாம், இல்லை வந்து ஒரு சின்ன ஒரு பெரிய நேஷனல் பார்க் ஒரு சின்ன நேஷனல் பார்க்னு கேட்கலாம், இல்லை ரீசெண்டாக வந்து ஏதாவது ஒரு டிசாஸ்டர் இல்லை ஏதாவது ஒரு இம்பார்ட்டன்ட் திங்ஸ் ஹேப்பன் ஆன ஒரு நேஷனல் பார்க்ஸ் கேட்கலாம். ஸோ இப்படி தான் வந்து மேக்ஸிமம் வந்து கேட்பாங்க ஓகேங்களா. ஸோ ராஜாஜி நேஷனல் பார்க் திஸ் இஸ் நாட் இன் கேரளா ஓகேங்களா, திஸ் இன் உத்தராகண்ட் ஓகேங்களா. ஸோ குனோ நேஷனல் பார்க் இன் மத்திய பிரதேஷ் ஓகேங்களா, குனோ பண்ணா. அண்ட் மகாதேவ் நேஷனல் பார்க் திஸ் நாட் இன் சத்தீஸ்கர், திஸ் இஸ் இன் மத்திய பிரதேஷ், திஸ் இஸ் ஆல்சோ இன் மத்திய பிரதேஷ். குனோ மகாதேவ் ஜஸ்ட் வந்து ஒரு நேஷனல் பார்க்கும் எடுத்து ஒரு மெமோனிக்ஸ் போட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ குரு காசிதாஸ் நேஷனல் பார்க் இஸ் நாட் இன் ஜார்க்கண்ட், திஸ் இஸ் இன் சத்தீஸ்கர் ஓகேங்களா. ஸோ நோட் பண்ணிங்க. ஸோ 2 and 4 only the correct statement. இந்த ஒன் ஆஃப் த டஃப் கொஷின். பட் இருந்தாலுமே இந்த மாதிரி இப்போ திரும்ப முன்னாடி ஒரு கொஷின் நம்ம வந்து பார்த்தோம்ல எப்படி வந்து யூஸ் பண்ணுறது, அதே மாதிரி தான். இப்போ ஒரு 6 நேஷனல் பார்க் படிச்சிட்டிங்க ஓகேங்களா. ஸோ கண்டிப்பாக இந்த கொஷினில் ரேண்டமாக அதர்ஸ் வந்து ஒரு 10 மொத்தமாக ஒரு 10 to 15 நேஷனல் பார்க்ஸ் வந்து இதில் படிச்சிருங்க ஓகேங்களா. அந்த 10 to 15 நேஷனல் பார்க்கு ஒழுங்காக ஞாபகம் வச்சுக்கிட்டு மற்ற பக்கத்தில் தமிழ்நாடு கேரளாவில் உங்களுக்கு ஃபெமிலியரான நேஷனல் பார்க் ஞாபகம் வச்சுக்கிட்டு அப்படி இருந்தாலே போதும். நீங்கள் எந்த நேஷனல் பார்க் ரிலேட்டட் கொஷின், மேப் ரிலேட்டட் கொஷின், லொக்கேஷன் ரிலேட்டட் கொஷின் எது இருந்தாலும் நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம் ஓகேங்களா. So then the fancy term like question, the consider the following statements. இதில் என்ன கேட்டிருக்காங்க, கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க ஓகேங்களா. ஸோ bioprospecting involves commercialization of bioresources including plants, animals and microorganisms. Yes, this is the correct statement ஓகேங்களா. bioprospecting and biopiracy. ஸோ இம்பார்ட்டன்ட். இதோட நம்ம வந்து ஒரு 4வது டேர்ம் பார்க்குறோம் பயோ ஓகேங்களா. biopiracy refer to the use of the bioresources by organization without proper authorization from the countries and people concerned without compensatory payment ஓகேங்களா. ஸோ திஸ் 2 ஆர் கரெக்ட் ஓகேங்களா. பயோபைரசின்றது ஒரு இம்பார்ட்டன்ட் டேர்மு. மேக்ஸிமம் பயோபைரசின்ற விஷயம் தான் எல்லா இடத்துலையும் நடக்குது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு வேக்சின் தயாரிக்கிற இடமா இருக்கட்டும், மற்றபடி ஏதாவது வந்து ஒரு புது காம்பவுண்ட் உருக்கிற இடத்துல எல்லாமே வந்து பயோபைரசி தான் வந்து காரணம் ஓகேங்களா. ஸோ வந்து பைரசி அப்படின்னா என்னென்னு தெரியும், பைரேட்டட் காப்பீஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பைரசினா ஒருத்தவங்களோட அனுமதி இல்லாமல் அவங்களோட பொருளை திரும்புது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா திருட்டு விசிடி, அது வந்து ஒரு பைரேட்டட் காப்பி அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. அவங்களோட அனுமதி இல்லாமல் அந்த படத்தை நம்ம வீடியோ எடுத்து நம்ம போடுறோம், அது பைரசி காப்பீஸ். அது ஸோ பேட்டன்ட் ஆக்ட் அந்த மாதிரி ஆக்ட்ஸ் வந்து நம்மளோட வந்து லீகல் ஆக்ஷன்ஸ் எடுக்கலாம் ஓகேங்களா. ஸோ ஆர்கனைசேஷன் யூசிங் இஸ் பயோ ரிசோர்ஸஸ் பை ஆர்கனைசேஷன். ஸோ பயோ ரிசோர்ஸ் ரிலேட்டடாக வந்து பயோபைரசி. ஸோ இந்த கான்செப்டையும் படிச்சுங்க. இது ரீசெண்ட் இன்சிடென்ட் இருந்தாலும் ஜஸ்ட் கோத்ரூ பண்ணிங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா. ஜிங்கேங்ஜிரி. ஸோ இது என்னன்னு கேட்குறாங்க, ஆஃபன் seen in the media, that is the living root bridge. This is in Meghalaya in tentative schedule of UNESCO World Heritage Site ஓகேங்களா. ஸோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டில் வந்து இது டென்டேட்டிவ் ஷெடியூலில் இருக்குது. ஸோ டென்டேட்டிவ்னா வித்தின் எந்த இதுவாக இருந்தாலும் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி 1 year வந்து டென்டேட்டிவ் ஷெடியூலில் இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரிங்களா. ஸோ டென்டேட்டிவ் லிஸ்ட்டில் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஓகேங்களா. ஸோ ஜிங்கேங்ஜிரி. ஸோ இந்த இம்பார்ட்டன்ட் ஒரு டேர்மு ஞாபகம் வச்சுங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து இதை பற்றி நிறைய வந்து கொஷின்ஸ் வந்து இது வரைக்கும் வந்து கொஷின், அதாவது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பரில் நிறைய டிஸ்கஷன் போயிருக்கு. இந்த ரூட் பிரிட்ஜ் என்ன, இதோட காசஸ் என்ன, இதில் என்ன ட்ரைப் வாழ்கிறாங்க, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நோட் பண்ணி வச்சுங்க. பொட்டன்ஷியல் டு பி ஆஸ்க்ட் இன் எக்ஸாம் ஓகேங்களா. இந்த கண்டெக்ஸ்ட் ஆஃப் த எக்கோசிஸ்டம் ப்ரொடக்டிவிட்டி மெரைன் அப்வெல்லிங் ஜோன்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட் ஆஸ் த இன்க்ரீஸ் த மெரைன் ப்ரொடக்டிவிட்டி பை பிரிங்கிங் த ஓகேங்களா. ஸோ இந்த கொஷின் நல்லா புரிஞ்சுங்க. இந்த மாதிரி கொஷின்ஸ் நீங்கள் டக்குன்னு புரிஞ்சுக்கணும். இக்கோசிஸ்டம் ப்ரொடக்டிவிட்டியை கன்சிடர் பண்ண சொல்லுவாங்க ஓகேங்களா.
மெரைன் அப்வெல்லிங் ஆஃப் ஜோன்ஸ். மெரைன் அப்வெல்லிங்னா கீழே இருக்கிற தண்ணி மேலே, அப்வெல் அப்படின்னா மேலே வருது அப்படின்ற ஒரு கீட்டம். ஆர் இம்பார்ட்டன்ட் ஆஸ் தே இன்க்ரீஸ் த மெரைன் ப்ரொடக்டிவிட்டி பை பிரிங்கிங் த. ஓகேங்களா. ஸோ இக்கோஸ்டம் ப்ரொடக்டிவிட்டியை கன்சிடர் பண்ணோம். மெரைன் அப்வெல்லிங் ஜோன்ஸ் இருக்குது. அந்த மெரைன் அப்வெல்லிங் ஜோன்ஸ் வந்து மெரைன் ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணுது பை பிரிங்கிங் த. பிரிங்கிங் தானே எதை கொண்டு வந்து இங்கே தான் வந்து நீங்கள் ஸ்டேட்மெண்ட்ஸ் கன்சிடர் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ டீகம்போசர் மைக்ரோ ஆர்கானிசம் டு த சர்ஃபேஸ். ஸோ டீகம்போசர் மைக்ரோ ஆர்கானிசம் டு சர்ஃபேஸ். ஸோ சர்ஃபேஸுக்கு வந்து டீகம்போசர் மைக்ரோ ஆர்கானிசம் கொண்டு வரது மூலம் ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ண சொல்கிறாங்க. திஸ் இஸ் டோட்டலி ராங். ஓகேங்களா. பிகாஸ் ஒரு பிளான்ட் மடிஞ்சு கீழே போயிடுச்சு, தரைக்கு போயிடுச்சுன்னா அங்கே தான் வந்து மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இருக்கும். அதுதான் என்ன பண்ணணும், டிகே பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். சப்போஸ் நீங்கள் அந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ்லாம் மேலே எடுத்துட்டீங்க, வேலை செய்கிறவங்கலாம் மேலே வந்து சும்மா வெளியே கூட்டு வந்து நிற்க வச்சிட்டிங்க அப்படின்னா கீழே வந்து என்ன சொல்கிறது, டெட் செல்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டே போகும். ஸோ டிகே நடக்காது, ப்ரொடக்டிவிட்டி குறைஞ்சிரும், ஃபோட்டோசிந்தசிஸ் ஆகாது, நியூட்ரியன்ஸ் கிடைக்காது. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நிறையா இருக்குது. ஸோ திஸ் இஸ் த ராங் ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா. ஸோ இது வந்து மெரைன் சர்ஃபேஸ்க்கு மைக்ரோ ஆர்கானிசம் எடுத்துகிட்டு வரதுனால வந்து ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகாது. ஓகேங்களா. தென் nutrients to the surface. So this is the correct one. Nutrients எப்போ இந்த நியூட்ரியன்ஸ் சர்ஃபேஸ்க்கு வரும். ஸோ எக்ஸாம்பிள் இந்த டிகே நடக்கிறப்ப நிறைய நியூட்ரியன்ஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகும் கீழே. ஸோ இந்த அப்பெல்லிங் அப்போ இந்த நியூட்ரியன்ஸ்லாம் மேலே வந்துச்சு அப்படின்னா சம் பிளான்ட்ஸ்க்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நியூட்ரியன்ஸ் திஸ் இஸ் கரெக்ட். பாட்டம் டெல்லிங் ஆர்கானிசம் டு த சர்ஃபேஸ். தரையில் வாழ்ற ஒரு உயிரினத்தை மேலே கொண்டு வரது மூலம் வந்து நீங்கள் அதை ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணலாம். எப்படி இன்க்ரீஸ் ஆகும், இன்க்ரீஸ் ஆகாது. ஏன்னா அதை லைஃப் லைன் குறைஞ்சிடும், திரும்ப டெட் ஆகும், டெட் ஆனால் திரும்ப டிகே போகணும். ஸோ ஒரு விசேஷ சைக்கிளாக மாறிடும். ஓகேங்களா. திஸ் ஆல்சோ நாட். ஸோ 2 ஒன்லி த கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா. Then 26th question, biorock technology is talked about which one of the following situations. So this is the last year question அப்படின்னு சொல்லுவோம். restoration of damaged coral reefs அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பயோராக் டெக்னாலஜி வந்து நம்ம குஜராத் அந்த சைடில் வந்து ஸ்டார்ட் பண்ணதாக சொல்கிறாங்க. ஜஸ்ட் வந்து இது என்னென்னா கால்சியம் காம்போனன்ட் வந்து கோரல் ரீஃப்ஸுக்கு வந்து அதிகமாக தேவை. அந்த கால்சியம் காம்போனண்ட்டை வந்து இப்போ எலக்ட்ரோலைசிஸ் மூலம் வந்து கடலில் எலக்ட்ரோலைசிஸ் மூலம் அந்த கால்சியம் காம்போனண்ட்டை கிரியேட் பண்ணுறது அப்படின்ற மாதிரி ஒரு டெக்னாலஜி தான் இந்த பயோராக் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா. ஸோ விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் கரெக்ட் சீக்வன்ஸ் ஆஃப் ஈகோசிஸ்டம் ப்ராடக்ட் இன் த ஆர்டர் ஆஃப் டிக்ரீசிங் ப்ரொடக்டிவிட்டி. ஸோ இது ப்ரொடக்டிவிட்டி ரிலேட்டட் டிக்ரீசிங் ப்ரொடக்டிவிட்டி அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா. ஸோ டிக்ரீசிங்னா அப்படின்னா எப்படி இருக்குன்னா 3 2 1 0 -1 இப்படி தான் இருக்கணும். ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேங்க்ரோவ்ஸ். ஓகேங்களா. ஸோ மேங்க்ரோவ்ஸ் இஸ் டைப் ஆஃப் ஈகோடோன், 2 ஜோன் சேர்ற இடம், ப்ரொடக்டிவிட்டி அதிகமாக இருக்கும். தென் பார்த்தீங்கன்னா கிராஸ்லேண்ட்ஸ், தென் லேக்ஸ், தென் oceans. So this is the correct order of the decreasing productivity. So oceans are low, less productive அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா. Then 28th question, consider the following: photosynthesis, respiration, decay of organic matter, volcanic action. Which of the four above add carbon dioxide, that is CO2, to the carbon cycle of the earth? So carbon cycle related question தான் வந்து இது. எடுத்தவொடனே இது எந்த கொஸ்டின்னு தெரியாமல் நம்ம டக்குன்னு ஆன்சர் பண்ண போகவே கூடாது. ஓகேங்களா. ஸோ கார்பன் சைக்கிள். ஓகேங்களா. ஸோ கார்பன் சைக்கிளில் ஃபோட்டோசிந்தசிஸ், they are saying that photosynthesis will add carbon dioxide to the earth carbon cycle. ஃபோட்டோசிந்தசிஸில் என்ன ரிலீஸ் ஆகும், O2 தான் ரிலீஸ் ஆகும், CO2 வந்து இன்டேக். ஓகேங்களா. ஸோ அப்போ CO2 வந்து ரிலீஸ் ஆகாது. இது தெரிஞ்சாலே போதும். 1 எலிமினேட் பண்ணலாம், 1 எலிமினேட் பண்ணால் 2 3 2 3 4. ஸோ we know that respiration, நம்மளோட ரெஸ்பிரேஷன் அப்போ CO2 அதிகமாக இருக்கும். டிகே ஆஃப் ஆர்கானிக் மேட்டர், ஒரு ஆர்கானிக் மேட்டர் வந்து என்ன சொல்கிறது, ஒரு ஃப்ராக்மெண்ட் பண்ணுறப்ப அதுலேருந்து நைட்ரேட்டு, CO2, சல்ஃபர் எல்லாமே வந்து அட்மாஸ்பியரில் ரிலீஸ் ஆகும். ஸோ தட்ஸ் ஆல்சோ கான்ஸ்டியூட் த கார்பன் சைக்கிள் இன் த எர்த். ஓகேங்களா. ஸோ அண்ட் வல்கானிக் ஆக்ஷன். ஸோ வல்கானிக் ஆக்ஷன்ஸ் நிறைய CO2, சல்ஃபர்ஸ் அண்ட் அதர் எல்லாமே வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ 2 3 4 இஸ் த ஆன்சர். ஜென்ரல் கொஸ்டின் ஃபோட்டோசிந்தசிஸில் O2 தான் ரிலீஸ் ஆகும். சரிங்களா. ஸோ அதனால தான் வந்து இந்த தப்பாக இருக்கிறத ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. திஸ் இஸ் சைக்காலஜிக்கல் ஒன். ஃபஸ்ட்டு இருந்தால் மேக்ஸிமம் கரெக்ட் அப்படின்ற மாதிரி நிறையா நம்ம திங்க் பண்ணுவோம். ஓகேங்களா. ஸோ இல்லை, ஆன்சர் இஸ் 2 3 4. ஓகேங்களா. ஸோ 29th கொஸ்டின். ஓகேங்களா. ஜஸ்ட் வந்து திரும்ப வந்து ஈகோட்டோன் அப்படின்றது வந்து ஒரு கொஸ்டினாக கொடுத்துருக்கோம். ஈகோட்டோன் படிச்சிங்கன்னா இந்த 2 கொஸ்டின் மேக்ஸிமம் ஈஸியாக போட்டுருக்கோம். A transitional area of the vegetation between the 2 different plant communities. So this also correct. ஓகேங்களா. 2 different communities in between இருக்குது ஈகோட்டோன். Then ecotype. ஓகேங்களா. ஸோ டைப் இஸ் a population that is adapted to a local environmental condition. ஒரு டைப்புக்கு வந்து அடாப்ட் ஆன வந்து ஒரு பாப்புலேஷனை வந்து ஈகோ டைப்னு சொல்லுவோம். ஓகேங்களா. ஸோ அந்த ஈகோலின் கிரேடேஷன் ஃப்ரம் ஒன் ஈகோசிஸ்டம் டு அனதர் ஈகோசிஸ்டம் when there is a no sharp boundary between the two. ஓகேங்களா. ஸோ 2 ஈகோசிஸ்டம் இருக்குது. 2 ஈகோசிஸ்டமுக்கும் வந்து ஒரு பவுண்டரி கிடையாது. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கிரேடியேஷன் இருக்குது, சின்ன ஒரு மாற்றம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து ஈகோலின் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா. ஸோ ஆல் த திங்ஸ் ஆர் கரெக்ட். ஓகேங்களா. Then 30th question, consider the following biomes. ஓகேங்களா.
estuary, tundra, ocean, temperate Kashmir. Arrange the above biomes in ascending order of the net primary productivity. So net primary productivity கேட்டிருக்காங்க. இதுல இருந்து ஒன்றும் இல்லை, அசெண்டிங் கேட்டிருக்காங்க. அப்போ அசெண்டிங்னா என்னது? 1 2 3 4. முன்னாடியே பார்த்தா ஓஷன் வந்து ப்ரொடக்டிவிட்டி கம்மி அப்படின்ட்டு. அது ஃபஸ்ட்டு வரணும் நீங்கள் திங்க் பண்ணியிருந்தாலே சிஆர்டி இது ரெண்டுத்தையும் வந்து ஈஸியாக எலிமினேட் பண்ணிருக்கலாம். 3க்கு அப்புறம் 2ன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 4 1 இடத்துல தான் வந்து உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ டெம்பரேட் கிராஸ்லேண்ட்ஸா இல்லை ஈஸ்டுரியான்ட்டு. ஸோ ஈஸ்டுரி இஸ் ஒன் டைப் ஆஃப் ஈகோட்டோன். ஓகேங்களா? ஸோ அந்த மேங்க்ரோவ்ஸ் லைக் ஸ்ட்ரக்சரில் வந்து ஈஸ்டுரிஸ் இருக்கும். ஓகேங்களா? ஈஸ்டுரினா வந்து கடலும் ஆறு வந்து கடலில் கலக்கிற இடம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இது வந்து மோர் ப்ரொடக்டிவ், தட் இஸ் கைண்ட் ஆஃப் ஈகோட்டோன். ஸோ இதை வச்சு பேஸ் பண்ணி நீங்கள் கண்டுபிடிச்சிருந்தாலே 3 to 4 1 இஸ் த ஆன்சர். ஈஸியாக கண்டுபிடிச்சிருக்கலாம். ஓகேங்களா? ஸோ தென் 31st one. ஓகேங்களா? கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். சம் பாக்டீரியா அண்ட் ஆல்கே ஆர் பிரைமரி ப்ரொடியூசர்ஸ். எஸ், கரெக்ட். சம் தான் சொல்லியிருக்காங்க, எல்லா பாக்டீரியாவும் சொல்லு. பிரைமரி ப்ரொடியூசர்ஸ்னால் என்ன மீன் பண்ணுது? தே கேன் டூ ஃபோட்டோசிந்தசிஸ் அண்ட் தே கேன் ஜென்ரேட் தர் ஓன் ஃபுட். இதுதான் வந்து இதுதான் சொல்ல வராங்க. சரிங்களா? சாப்ரோட்ரோப்ஸ் ஆர் டீகம்போசர்ஸ் ஆஃப் டெட் ஆர்கானிக் மேட்டர். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு டேர்ம்ஸ். ஓகேங்களா? ஆட்டோட்ரோப்ஸ், ஆட்டோனா வந்து செல்ஃப் அப்படின்னு சொல்லுவோம், நம்மளுக்கு நாமே வந்து உற்பத்தி சொல்லுது. சாப்ரோனா டீகம்போசிங், டெட் அப்படின்றது வந்து குறிக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸ் வந்து என்விரான்மெண்ட் ரிலேட்டட்ல பார்த்து வச்சுங்க. ஓகேங்களா? எஸ், திஸ் ஆல்சோ த கரெக்ட். அண்ட் ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் ஓம்னிவர்ஸ். ஓம்னிவர்ஸ்னா என்னது? போத் வி கேன் ஈட் பிளான்ட் அண்ட் அனிமல்ஸ். ஓகேங்களா? எல்லாத்தையும் திம்போம் அப்படின்றதான் வந்து ஓம்னிவர்ஸ். ஸோ ஆல் தி ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் திஸ் இஸ் சிம்பிள் கொஸ்டின்ஸ் இதெல்லாம். அண்ட் டைப்ஸ் ஆஃப் நீச், தகவமைப்பு அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. ஸோ இது ரிலேட்டட் கொஸ்டின். ஃபுட் நீச், காம்படிஷன் வித் ஸ்பீஷிஸ் ஃபார் ஃபுட். ஓகேங்களா? சார் நீச்ன்றது என்ன அப்படின்னா, எக்ஸாம்பிள் வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு 5 டைப் ஆஃப் ஃபுட் வச்சுட்டா. ஓகேங்களா? 5 டைப் ஆஃப் ஃபுட் இருக்குது, 5 டைப் ஆஃப் ஆள் இருக்காங்கன்னு வைங்களேன். ஒருத்தவங்களும் ஒரு ஃபுட்டு தான் எடுக்க முடியும். ஒரே ஆளுக்கு ஒரே, இப்போ எக்ஸாம்பிள் பிரியாணி இருக்குது, நூடுல்ஸ் இருக்குது, பரோட்டா இருக்குது, தோசை இருக்குது, கஞ்சி இருக்குது. ஓகேங்களா? இப்போ எல்லாருக்குமே வந்து ஒரு பிரியாணி மட்டுமே கிடைக்காது, ஒரு ஆளுக்கு தான் பிரியாணி கிடைக்கும். அப்போ மீதி இருக்கிறவங்க வந்து மற்ற டிஷ்ஷு கூட வந்து எடுத்து பழகிக்க வேண்டியதான். ஸோ இதை தான் வந்து ஃபுட் நீட்ஸ்னு சொல்லுவோம். என்ன இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நம்மள மாற்றிக்கணும். அதுதான் வந்து அந்த தகவல் அமைச்சுக்கிறது அப்படின்னு சொல்லுவோம். காம்படிஷன் வித் ஸ்பீஷிஸ் ஃபார் ஃபுட். ஸோ நீட்ஸ்ன்றதே என்னன்னா, காம்படிஷனை ரெடியூஸ் பண்ணுறது, ஒரு காம்படிஷனை வந்து பேலன்ஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இட் இஸ் அ காம்படிஷன் வித் ஸ்பீஷிஸ் ஃபார் ஃபுட் அப்படின்னு சொல்லுவோம். ஃபிசிக்கல் நீட்ஸ், ஸோ ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் நீட்ஸ் இதை எதுவும் மீன் பண்ணால் நாட் ஃபார் ரீப்ரொடக்ஷன் ஆர் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் அதெல்லாம் மீன் பண்ணாது. திஸ் வந்து டெம்பரேச்சர், ஹியூமிடிட்டி, லேண்ட் ஃபார்ம் இது ரிலேட்டட் தான் வந்து மீன் பண்ணும். ஓகேங்களா? அண்ட் பார்த்தீங்கன்னா ஹேபிட்டட் நீட்ஸ். ஸோ ஹேபிட்டட் நீட்ஸ்ன்றது என்ன பண்ணால் லேண்ட் ஷேப் ஆர் லேண்ட் ஃபார்ம் வந்து மீன் பண்ணும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஹேபிட்டட் நீட்ஸ் ஆல்சோ லாங். ஓகேங்களா? ஸோ ஹேபிட்டட்னா அதோட, இப்போ எக்ஸாம்பிள் மலையில் வாழ முடியும், இல்லை வந்து நீருக்கடியில் வாழ முடியும் அப்படின்ற விஷயத்துக்கு வந்து ஹேபிட்டட் நீட்ஸ். ஸோ 2 ஆர் ராங். ஃபுட் நீட்ஸ் வந்து மட்டுமே கரெக்ட். ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் இஸ் 1 only. ஓகேங்களா? தென் 33rd question. Consider the following statements about in aquatic food chain, zooplanktons are the primary producers. ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் நாட் ஜூ, திஸ் ஃபைட்டோ தான் வந்து மெயின் ப்ரொடியூசர்ஸ், zooplanktons கிடையாது. ஓகேங்களா? இன் கிரேசிங் ஃபுட் செயின், the sun is the primary source of energy. எஸ், கரெக்ட். கிரேசிங் ஃபுட் செயின்னா வந்து கிரேசிங் என்ன சொல்லுவோம், அந்த புல் மேய்தல் அந்த மாதிரி இருக்குங்களா, அந்த மாதிரி ஃபுட் செயினில் பார்த்தீங்கன்னா சன் தான் பிரைமரி சோர்ஸ். ஏன்னா சன்லேருந்து எனர்ஜி வந்தால் தான் வந்து பிளான்ஸ் வளரும். அந்த எனர்ஜி தான் ஒரு ட்ராபிக் லெவலாக வந்து சேஞ்ச் ஆகிட்டே போகும். ஸோ 2 only தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? And then 34. Consider the following statements about only 10% of the energy is transferred to each trophic level from the lower trophic level. So trophic level இருக்குது அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் 100 கலோரி இருக்குன்னு வைங்களேன், இதை மேக்ஸிமம் படிச்சிருப்பீங்க. இங்கேருந்து 10 ஜூல் தான் போகும். 100 ஜூல் ஆற்றல் இருக்குன்னா இங்கே 10 ஜூல் எனர்ஜி தான் போகும். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து 1 ஜூல் தான் போகும். ஏன்னா வந்து இதில் 10%, இதில் 10%, இதுலேருந்து பார்த்தீங்கன்னா 0.01 ஜூல், சாரி 0.1 ஜூல் அப்படி தான் போகும். இங்கே பார்த்து 0.01 ஜூல். ஸோ இப்படி தான் வந்து ஒரு டிராஃபிக் லெவலாக குறைஞ்சிட்டே போகும். அப்போ பார்த்தீங்கன்னா ப்ரைமரி ப்ரொடியூசரை சாப்பிட்றப்போ நிறைய எனர்ஜி இருக்கிற அந்த மானுக்கு, அந்த மானை சாப்பிட்ற சிங்கத்துக்கு பார்த்தீங்கன்னா 100 இருக்குன்னா இங்கே 10 தான் போகும். ஸோ இதுதான் வந்து 10% லா ஆஃப் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவோம், டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லுவோம். திஸ் இஸ் த கரெக்ட் ஒன். ஒன்லி அபவுட் 10%. எஸ், கரெக்ட். பிரமிட் ஆஃப் த எனர்ஜி இஸ் ஆல்வேஸ் அப்ரைட். பிகாஸ் அப்ரைட்னா அப்படின்னா போயிட்டே இருக்கும். திடீர்னு பார்த்தீங்கன்னா திடீர்னு இங்கே பெருசாகாது எனர்ஜிலாம். ஏன்னா 100, 10, 1, 0.1 இப்படி தான் போயிட்டு இருக்கும். அப்போ வந்து சுருகிட்டே போகும். ஸோ அப்ரைட்டாகவே தான் இருக்கும், எப்பயும் வந்து நேராகவே இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? ஸோ போத் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட். சரிங்களா? அண்ட் which of the following statements is the correct about sulfur cycle? ஓகேங்களா? எஸ், sulfur cycle. It is a sedimentary cycle as it does not involve gaseous component. ஸோ எக்ஸாம்பிள் ஒரு சைக்கிள்ஸ் பற்றி படிக்கிறீங்க அப்படின்னா அதோட ஆரிஜின் என்னன்னு படிக்கணும்.
எக்ஸாம்பிள் கார்பன் வைங்களேன். கார்பனுக்கு என்னென்ன ஆரிஜின்லாம் இருக்குது? அட்மாஸ்பியரில் இருக்குது, எர்த்தில் இருக்குது, அனிமல்ஸோட கார்பஸில் இருக்குது, ஸோ லேண்டில் இருக்குது, சாயிலில் இருக்குது, அண்ட் வாட்டரில் இருக்குது, ஓஷனில் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து கார்பனோட இம்பார்ட்டன்ட் பிளேசஸ். நைட்ரஜன் படிக்கிறீங்க, அதுக்குலாம் எங்கெங்கே சோர்ஸ் இருக்குது. சல்ஃபர் படிக்கிறீங்க, அடுத்து வந்து ஜென்ரலாக வாட்டர்னு படிக்கிறீங்க அப்படின்னா அதோட சோர்ஸஸ்லாம் என்னென்ன. ஸோ இப்படி தான் ஃபஸ்ட்டு சோர்ஸஸ், அதோட ஆரிஜின் எங்கே, அது என்னென்ன மாதிரி சைக்கிள்ஸில் வந்து அது மூவ்மெண்ட் ஆகுது அப்படின்றத படிக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ இட் இஸ் a sedimentary cycle as it does not involve gaseous component. அதாவது வந்து இது வந்து ஒரு செடிமெண்ட்ரினா என்ன சொல்லுவோம் நம்ம, மரம் மற்ற அந்த எல்லாம் சேர்ந்தது தான் வந்து நம்ம செடிமெண்ட்னு சொல்லுவோம், அந்த மண் அடுக்கு அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அந்த சைக்கிள் டஸ் நாட் இன்வால்வ் இன் gaseous component. இட் இஸ் டோட்டலி ராங். ஓகேங்களா? ஸோ இது வந்து gaseous componentல இன்வால்வ் ஆகும். எக்ஸாம்பிள் வந்து ஹைட்ரஜன் சல்ஃபைடு, சல்ஃபர் டை ஆக்சைடு. எக்ஸாம்பிள் வந்து வல்கானிக் எரப்ஷன் ஆகிறப்பையோ இல்லை ஃபாசில் ஃபியூல்ஸை பர்ன் பண்ணுறப்பையோ வந்து இதெல்லாம் வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ கேசியஸ் காம்பவுண்டாகவும் சல்ஃபர் வந்து சைக்கிளில் ஈடுபடுது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் சல்ஃபர் இஸ் டேக்கன் பை த பிளான்ஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் சல்ஃபேட்ஸ். ஓகேங்களா? 2 இஸ் கரெக்ட். ஸோ 1 இஸ் ராங் பிகாஸ் வந்து என்ன சொல்கிறாங்க, கேசியஸ் இதில் வந்து இன்வால்வ் ஆகாதுன்னு சொல்கிறாங்க, தப்பு. கேசியஸில் இன்வால்வ் ஆகும். ஸோ 2 இஸ் கரெக்ட். சல்ஃபர் இஸ் டேக்கன் பை த plants in the form of sulfates is correct. சரிங்களா? ஸோ 2 only the answer. Then environmental process and description அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஜஸ்ட் வந்து என்விரான்மெண்ட்டில் நடக்கிற ஒரு ப்ராசஸையும் அது என்னன்றதையும் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் நம்ம ஃப்ராக்மெண்டேஷன்னா பிரிக்கிறது, உடைக்கிறது அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ டெட்ரிவோர்ஸ்னால் அந்த வந்து சிதைப்பவை. பிரேக் டவுன் டெட்ரியஸ் இன்டு எ ஸ்மால் பார்ட். ஓகேங்களா? ஸோ அந்த ஒரு அழுகிய அந்த உடலை வந்து ஸ்மால் பார்ட்டாக பிரிக்கிறாங்க, ஃப்ராக்மெண்ட்ஸ். ஓகேங்களா? இஸ் த கரெக்ட். பிரேக் டவுன் அப்படின்றதான் வந்து இது கீவேர்ட், ஃப்ராக்மெண்ட், பிரேக் டவுன். அண்ட் ஹியூமிஃபிகேஷன், degradation of the humus and release inorganic nutrients. This is தப்பு. மினரலைசேஷன் தான் இது வரும். accumulation of organic matter into substance which is, ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஹியூமிஃபிகேஷன் அக்குமுலேஷன் ஆஃப் ஆர்கானிக் மேட்டர் into substance. ஸோ ஹியூமஸ் அப்படின்னா அந்த ஆர்கானிக் மேட்டரில் எடிட் பண்ணும். மினரலைசேஷன் வரப்போ என்ன பண்ணுன்னா வந்து ஹியூமஸை வந்து டீக்ரேட் பண்ணி அதில் இருக்கிற நியூட்ரியன்ஸ் மட்டும் பின்னர் பண்ணும். ஸோ அதுதான் இந்த மினரலைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ 36th வந்து ஆன்சர் ஏ ஒன்லி. ஓகேங்களா? So 37, in the context of the ecology, term cirrus refer to the which of the following? This is the direct question. The stage leading to a complex community. ஓகேங்களா? ஸோ அந்த சக்சஷன், எக்காலஜிக்கல் சக்சஷனில் வந்து இந்த டேர்ம் வரும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து பேரன் லேண்டாக இருக்கும், அடுத்து சின்ன லிச்சன்ஸ் வரும், ப்ளஸ் வந்து லிச்சன்ஸ் வரும், செத்துரும், திரும்ப வந்து சின்ன செடி வரும், சின்ன கொஞ்சம் ஹைட்டான பிளான்ஸ் வரும், பிளான்ஸ் சின்ன மரமாகும், மரம் வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் கம்யூனிட்டியாக மாறும். ஓகேங்களா? ஸோ இதை தான் வந்து நம்ம சிரஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் ஈஸியாக அட்மிட் பண்ணுங்க. ஜோன் ஆஃப் ஜங்ஷன் பிட்வீன் 2 or more diverse ecosystems, this is called ecotone. Unique functional role or place of a species in ecotone, this is about to niche. Terrestrial part of biosphere, this is also not. ஓகேங்களா? ஸோ டி இஸ் த ஸ்ட்ரைட் ஆன்சர். ஜஸ்ட் தெரிஞ்சுங்க. சப்போஸ் ஏதாவது ஒரு இடத்துல கூட இந்த டேர்ம் ஜென்ரலாக வந்து ஒரு வேர்டில் கூட டேர்ம் யூஸ் பண்ணாலும் நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? ஸோ தென் 38th question. Consider the following statements. Tundra is found in the higher latitudes near the pole region only அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஹையர் லேட்டிடியூட்ஸ். ஓகேங்களா? ஹையர் லேட்டிடியூட், லாங்கிடியூட், லேட்டிடியூட் நம்ம சொல்லுவோம். சரிங்களா? லேட்டிடியூட்ஸில் வந்து இப்போ 0, 235, 63 அண்டு 90 சொல்லுவோம். சரிங்களா? ஸோ ஹையர் லேட்டிடியூட்ஸில் மட்டும்தான் வந்து துந்தரா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. தப்பு. ஆர்டிக், அல்பைன்னு 2 துந்தரா இருக்கு. சரிங்களா? இது பார்த்தீங்கன்னா அந்த அல்பைன் துந்தரா அப்படின்றது ஸோ ஹை மவுண்டன்ஸில் காணப்படுது. எக்ஸாம்பிள் வந்து ஹிமாலயாஸ் அந்த மாதிரி ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஹை மவுண்டன்ஸ் அட் ஆல் லேட்டிடியூட். எல்லா லேட்டிடியூட்லையும் வந்து ஹை மவுண்டன்ஸ் இருக்குல்ல, அந்த ஹை மவுண்டன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அல்பைன் துந்தரா வந்து காணப்படுதுன்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இது வந்து தப்பு, ராங். ஒன்லின்றது ஒரு எக்ஸ்ட்ரீம் ஸ்டேட்மெண்ட், ஒரு ராங். ஸோ மேமல்ஸ் இன் துந்தரா ரீஜன் ஹேவ் ஸ்மால் டெய்ல் அண்ட் ஸ்மால் ஹியர். எஸ், திஸ் இஸ் த கரெக்ட். ஏன்னா வந்து அங்கே இருக்க மேமல் பார்த்தீங்கன்னா ஸ்மால் டெய்ல் ஸ்மால் ஹியர் தான் இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா உடம்போட ஹீட்டை வந்து உள்ளே தக்க வைக்கிறதுக்காக அந்த தகவமைப்பெல்லாம் சின்னதாக மாற்றிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து நீங்கள் ஸ்பீஷியஸ் ரிலேட்டட் திங்ஸில் படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஏன் வந்து இப்போ முள் இருக்குது, இப்போ முள்ளமண்டி இருக்குது அப்படின்னா டெசர்ட்டில் இருக்குன்னா அதோட தன்மை வேறு மாதிரி இருக்கும். எலி வந்து ஏன் வந்து தண்ணி குடிக்க மாட்டேங்குது, இதுக்கு ஒவ்வொருத்தருக்கும் சொல்லணும். அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா போலார் டியர் பார்த்தீங்கன்னா ஹைபர்னேஷன் போகும். ஹைபர்னேஷன்னா வந்து ரொம்ப குளிர் அதிகமாகிறப்ப ஹைபர்னேஷனில் இருந்தால் தான் அதோட உடலோட உயிரை வந்து பாதுகாக்க முடியும். ஃபுல்லாக ஒரு 6 மாதம் ஃபுல்லாக தூங்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் திங்ஸ் அபவுட் த ஸ்பீஷிஸ் இந்த டிஃப்ரெண்ட் என்விரான்மெண்ட் zones. ஓகேங்களா? ஸோ 39th கொஷின். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் அது இன்கரெக்ட் வித் ரிகார்ட் டு டீஃபாரஸ்டேஷன். ஓகேங்களா? ஸோ டீஃபாரஸ்டேஷன் அதாவது இன்கரெக்ட் என்னன்னு கேட்குறாங்க. அக்ரிகல்ச்சர் ஆக்டிவிட்டீஸ் இஸ் த லீடிங் காஸ் ஃபார் டீஃபாரஸ்டேஷன். ஸோ நிறைய பேர் வந்து இது எடுத்தோடனே தப்புன்னு சொல்லி இது எலிமினேட் பண்ணியிருக்கலாம். பட் திஸ் இஸ் கரெக்ட் பிகாஸ்
அரௌண்ட் 80% ஆஃப் த வேர்ல்ட்ஸ் அக்ரிகல்ச்சர் ஆர் லீடிங் டு டிஃபாரஸ்டேஷன். ஃபாரஸ்ட் லேண்ட் அழிச்சு தான் வந்து மேக்ஸிமம் அக்ரிகல்ச்சர்ஸ் பண்ணுறாங்க. ஏன்னா அங்கே தான் வந்து சாயில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹெல்த்தியான சாயில் இருக்கும். ப்ளஸ் ஆல்சோ ஃபாரஸ்ட் மட்டும்தான் ஆல்ரெடி இண்டஸ்ட்ரியலைஸ் அப்புறம் ஃபாரஸ்ட் மட்டும்தான் வந்து அக்ரிகல்ச்சர் பண்ணக்கூடிய இடமா இருந்துச்சு. மற்ற எல்லாமே வந்து ஒரு பேரன் லேண்ட் வந்து ரொம்ப வேஸ்ட் லேண்டாக மாறிடுச்சு டியூ டு கெமிக்கல் ஆக்டிவிட்டிஸ் அந்த இண்டஸ்ட்ரி ஆக்டிவிட்டிஸ். அதனால் ஸோ அதை வந்து ரிவ்யூ பண்ணுறது வந்து நிறைய அமௌண்ட் வரும். ஆனால் வந்து ஃபாரஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து டேரெக்டாக அதோட டிம்பர் எடுத்துகிட்டு நீங்கள் டேரெக்டாக வந்து இது பண்ணலாம், அக்ரிகல்ச்சர் பண்ணலாம் அப்படி சொல்லுவோம். ஓகேங்களா. தென் டிஃபாரஸ்டேஷன் மேக்ஸ் ஓஷன் அசிடிக். ஓகேங்களா. எஸ், திஸ் ஆல்சோ கரெக்ட். ஓகேங்களா. டிஃபாரஸ்டேஷன் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த இன்க்ரீசிங் ரேட் ஆஃப் எவாபரேஷன். திஸ் இஸ் ராங். கொஷின் பார்த்தீங்கன்னா இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் என்னன்னு கேட்டிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ டிஃபாரஸ்டேஷனோட கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அக்ரிகல்ச்சர் ஆக்டிவிட்டிஸ் எஸ் கரெக்ட். டிஃபாரஸ்டேஷன் மேக் ஓஷன் அசிடிக். இது எப்படி ஆகுது? டிஃபாரஸ்டேஷன் ஓஷன் அசிடிக் ஆகுனா டிஃபாரஸ்டேஷன் பண்ணுறப்போ CO2 நிறையா ரிலீஸ் ஆகும். ஸோ CO2 சைக்கிள் வந்து உள்ளே போயிட்டு மேகம் மற்ற இதில் கலந்து அந்த சைக்கிள் வரப்போ திரும்ப ஓஷனில் தான் வந்து மழையாக வரும். அப்போ ஓஷன் நிறையா வரப்போ ஓஷனில் சீக்வஸ்டோட் பண்ண முடியாமல் ஆல்கே ப்ளூம்ஸ் உருவாகும். டீகம்போசர்ஸ் வந்து நிறையா வந்து ஸ்ட்ரகிள் ஆகும். ஆக்சிஜன் லெவல் குறையும். ஃபோட்டோசிந்தசிஸ் வந்து பாதிக்கப்படும். ஸோ இதனால் வந்து ஓஷனோட pH லெவல் குறையும். pH லெவல் குறையப்ப அசிடிட்டி ஆகும். ஸோ நமக்கு தெரியும் 7 அபோவ் வந்து பேஸு ஆசிடு. ஸோ கீழே வந்து அசிடிஃபிகேஷன். ஸோ ஓகேங்களா. ஸோ டிஃபாரஸ்டேஷன் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த இன்க்ரீசிங் ரேட் ஆஃப் எவாபரேஷன். தப்பு. எவாபரேஷன் டிரான்ஸ்பிரேஷன் சொல்லுவோம். ஸோ டிஃபாரஸ்டேஷனில் ஃபாரஸ்டேஷன் தான் வந்து அஃபாரஸ்டேஷன் தான் வந்து இன்க்ரீசிங் ரேட் ஆஃப் எவாபரேஷன் டிரான்ஸ்பிரேஷன். ஓகே. டிரான்ஸ்பிரேஷன் சொல்லலாம் அந்த O2 வெளியிடுறது அப்படின்னு சொல்லுவோம். எவாபரேஷன்னா வந்து பூமியிலேருந்து தண்ணி வந்து எவாபரேட் போகிறது. இது ரெண்டுத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா டிஃபாரஸ்டேஷன் வந்து ரீசன் கிடையாது. எஃபாரஸ்டேஷன் அதாவது வந்து காடு வளர்ப்பு தான் வந்து ரீசனாக இருக்கும். ஸோ இன்கரெக்ட் மட்டும் கேட்டிருக்காங்க. 3 only the incorrect statement. Both are the correct statements. ஓகேங்களா. So this is also decreasing rate of evaporation. அதுக்காக தான். ஓகேங்களா. Which of the following is the application of seaweeds? Seaweeds also considered as the best economic valued things in the benthic zone or the zone which are around the marine. ஓகேங்களா. It is acts as the bioindicator. Yes, this is correct. Helps in removal of heavy metals from the marine. This is also correct. Production of bioethanol and preparing toothpaste and cosmetic. ஸோ இந்த இடத்துல வேணால் உங்களுக்கு கன்ஃபியூஷன்ஸ் வந்திருக்கலாம். பட் ஆனால் நீங்கள் ஜஸ்ட் சீவீட்ஸ்னால் என்ன அப்படின்ட்டு ஏதாவது ஒரு இடத்துல படிச்சிருந்தீங்க அப்படின்னா வந்து இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. ஓகேங்களா. ஸோ ப்ரிப்பேரிங் டூத்பேஸ்ட் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ் ஆல்சோ பாசிபிள். ப்ரொடக்ஷன் ஆஃப் பயோஎத்தனால்ஸ் இஸ் ஆல்சோ பாசிபிள் அண்டு ரிலையபிள் சோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஹெல்ப்ஸ் இன் ரிமூவல் ஆஃப் ஹெவி மெட்டல்ஸ் ஃப்ரம் த மெரைன் எக்கோசிஸ்டம். ஸோ இந்த ஹெவி மெட்டல்ஸ் வந்து ரொம்ப வந்து ஹெவி மெட்டல்ஸாக இருக்கிறது இல்லை. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அயன், காப்பர் அந்த மாதிரி விஷயத்தை வந்து இந்த சீவீட்ஸ் மூலம் வந்து ரிமூவ் பண்ண முடியுது. ஸோ தட் திஸ் இஸ் கால்ட் as பயோ இண்டிகேட்டர். பயோ இண்டிகேட்டர்னா என்னது? இது உயிர் வாழ தகுந்தது அப்படின்றது ஒரு இண்டிகேட் பண்ணனால இது பயோ இண்டிகேட்டர்னு சொல்லணும். சரிங்களா. ஸோ ஆல் த ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட். ஆன்சர் இஸ் 1 2 3 4 ஆல் த அபோவ். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் 41st கொஸ்டின் வித் ரெஃபரன்ஸ் டு algae blooms. ஓகேங்களா. ஸோ algae bloomஸ்னால் அதிகப்படியான வந்து அந்த algae வளர்ச்சி ஆகிறது அப்படின்னு சொல்லுவோம். harmful algae blooms increase the level of dissolved oxygen in the country. This is not increasing, this is decreasing because அந்த தண்ணியில் இருக்கிற மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து அந்த டெட்ரியஸ் ஃபுட் செயினை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் தேவை. BO அப்படின்னு சொல்லுவாங்க, சாரி DO அப்படின்னு சொல்லுவாங்க, டிசால்வ்டு ஆக்சிஜன் சொல்லுவாங்க. இந்த டிசால்வ்டு ஆக்சிஜன் லெவல் ஹையாக இருந்தால் மட்டும்தான் கீழே வந்து பார்த்தீங்கன்னா டீகம்போசிஷன் நடைபெறும். அப்படி இல்லை அப்படின்னா அந்த ஆர்கனைசேஷன் டீகம்போசிஷன் பண்ண முடியாது. ஸோ திஸ் இஸ் டிக்ரீசஸ். ஓகேங்களா. அந்த ப்ளூம்ஸ் அதிகமாச்சுன்னா வந்து அது நிறையா செத்து கீழே மடியும். அதை வந்து மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் வந்து அது பிரேக் டவுன் பண்ண டீகம்போசிஷன் பண்ண பார்த்தீங்கன்னா நிறைய ஆக்சிஜன் தேவை. ஸோ திஸ் வில் டிக்ரீஸ். ஓகேங்களா. presence of usually warm water is conducive for algae blooms. Yes, this is correct. ஓகேங்களா. So first one is wrong, second one is correct. So 2 only the answer. ஓகேங்களா. So consider the following statements. ஓகேங்களா. Gujarat has the highest percentage of India's total mangroves. This is the wrong statement. ஓகேங்களா. அரௌண்ட் இந்தியாவோட இப்போ எக்ஸாம்பிள் 100 அப்படின்னா குஜராத் வந்து அரௌண்ட் ஒரு 23 ப்ளஸ் அப்படி தான் இருக்கும், பர்சன்டேஜ் தான் இருக்கும். பட் ஆனால் நீங்கள் வெஸ்ட் பெங்கால் பார்த்தீங்க அப்படின்னா சுந்தர்பேன்ஸ் அந்த ரீஜன் அந்த மாதிரி ஏரியாவில் பார்த்தீங்க அப்படின்னா 42.45% வந்து உங்களுக்கு மேங்க்ரோவ் கவர் இருக்கும். ஸோ திஸ் இஸ் ராங் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா. ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் ராங். அது பார்த்தீங்கன்னா 3 only 2 3 only இருக்கும். ஸோ 2 படிப்போம். மேங்க்ரோவ்ஸ் எக்ஸிபிட் விவிபாரிட்டி மோட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன். ஸோ விவிபாரிட்டினா ஜெர்மினேஷன் ஆன் த பிளான்ட் இட் செல்ஃப். ஸோ எப்படின்னா அது வந்து முளைச்சிடும். எங்கன்னா வந்து அந்த பிளான்ட்லேயே முளைச்சி தனியாக ஒரு சின்ன பிளான்ட் மாதிரி கீழே விழுந்து அது முளைக்கும். ஸோ இதுதான் வந்து விவிபாரிட்டி மோட் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா. இட் ப்ரொடெக்ட்ஸ் கோஸ்டல் லேண்ட் ஃப்ரம் த சுனாமிக் அண்ட் ஹரிகேன் ஃப்ளட்ஸ். எஸ், திஸ் இஸ் கரெக்ட். ஆக்ட்ஸ் அஸ் த ஷாக் அப்சர்வர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா. ஸோ அலையோட அந்த வேகத்தை வந்து குறைச்சி அதை வந்து தணிக்கிறது தான் வந்து இந்த மேங்க்ரோவ்ஸோட ஒரு இம்பார்ட்டன்ட் வந்து ஒரு ஃபீச்சர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 2 and 3 only the correct answer.
Then 43rd question, which of the following is the cause of the coral bleaching? So this is the El Nino concept. இது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜாகிரஃபியில் படிச்சீங்க. ஸோ ஸ்பெசிஃபிக் சவுத் பசிபிக் ஓஷனோட டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இது நிறைய அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ் நம்மளுக்கு இருக்குது, சரிங்களா. ஸோ கோரல் ப்ளீச்சிங் அப்படின்னா அந்த கோரல் ரீஃப்ஸ் வந்து அதில் இருக்கிற 2 பார்ட் இருக்கும். அதாவது பிளான்ட் பார்ட் இருக்கும், ஜூசான்ஸ்லாலே இருக்கும். அந்த ஜூசான்ஸ்லால என்ன பண்ணும், ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணப்போ ஒளி அப்சர்வ் பண்ணி பிளான்ட்டுக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணும், சரிங்களா. அந்த ப்ளீச்சிங் அப்போ என்ன ஆகும்னா அந்த கோரல் ரீஃப்ஸ் இருக்குது அந்த ஜூசான்ஸ்லாலே மட்டும் வந்து ப்ளீச் ஆகி போகும். இந்த இது ப்ளீச் ஆகி போயிடுச்சுன்னா இதுவும் செத்துரும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஷிப்பில் வந்து இருக்கும், சரிங்களா. அது வந்து ப்ளீச் ஆனது கோரல் ப்ளீச்சிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வந்து எல் நினோ வந்து இதை வந்து அஃபெக்ட் பண்ணுதான் காசஸ் ஆஃப் த கோரல் ப்ளீச்சிங். எஸ், எல் நினோ இஸ் அஃபெக்டிங் இன்க்ரீஸ்டு ஓஷன் டெம்பரேச்சர். எஸ், ஓஷன் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுறதும் வந்து கோரல் ப்ளீச்சிங்க்கு ஹெல்ப்ஃபுல் ஆகும். ஓஷன் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் வந்து திரும்ப வந்து அது ஜூசான்ஸில் வந்து அது அஃபெக்ட் பண்ணும். இன்க்ரீஸ்டு லெவல் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு இந்த ஓஷன். எஸ், திஸ் வில் இன்க்ரீஸ் அசிடிஃபிகேஷன். ஸோ ஓஷன் அசிடிட்டி ஆச்சு அப்படின்னாலும் கோரல்ஸ் வந்து அது பாதிக்கும். ஆல்ரெடி நம்ம முன்னாடி கொஸ்டின் பார்த்தோம். ஆன்சர்ஸ் 2, 1, 2, 3. சரிங்களா. வித் ரிகார்ட் டு கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் த ஒலிகோட்ரோபிக் லேக், விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட்? ஸோ ஒலிகோட்ரோபிக் லேக்ன்றது ஒரு லோ ப்ரொடக்டிவ் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி அப்படின்னு இருக்கிற லேக் தான் சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் மிஸ்டேக், இட் ஹாஸ் த புவர் ட்ரிங்கிங் வாட்டர் குவாலிட்டி. நோ, இட்ஸ் ராங். இட்ஸ் அ குட், ஓகேங்களா, ட்ரிங்கிங் வாட்டர் குவாலிட்டி. ஃபவுண்ட் இன் ஹாட் அண்ட் ஹியூமிட் ஏரியாஸ், இட்ஸ் நாட். இட் இஸ் அ கோல்டு ஏரியா, ஓகேங்களா. ஹை டர்பிடிட்டி, நோ, லோ டர்பிடிட்டி. பிகாஸ் வாட்டர் வந்து கிளியராக இருக்கும்னு சொல்லுவாங்க. நல்ல கிளியரான தெளிவான தண்ணியை தான் வந்து நம்ம இந்த ஒலிகோட்ரோபிக் லேக்னு சொல்லுவோம். ஸோ 1 த ஆன்சர் தட் லோ பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி மட்டும்தான் வந்து அவங்க கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டில் கரெக்டு. ஒலிகோட்ரோபிக் லேக் ஃபார்மலாக வந்து குட் ட்ரிங்கிங் வாட்டர் இருக்கும், டர்பிடிட்டி அந்த ஒரு அலைச்சல் இருக்காது, ரொம்ப கிளியராக இருக்கும். கோல்டு ரீஜன்ஸில் வந்து அதிகமாக வந்து ஃபவுண்ட் ஆகிருக்கும், ஓகேங்களா. ஸோ தென் இம்பார்ட்டன்ட் கொஷின், due to improper indiscriminate disposal of old and used computers or their parts, which of the following released into their environment as EVS? So EVS related question. இப்போ நம்ம நிறைய யூஸ் பண்ணுற கம்ப்யூட்டர் பார்ட்ஸ், மொபைல் ஃபோன்ஸ், டெக்னாலஜி ரிலேட்டட் டிவைஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஸ்போசல் அப்போ நிறைய வந்து எக்ஸாம்பிள் வந்து எலமெண்ட்ஸ் வந்து ரிலீஸ் ஆகுது. ஸோ அதில் என்னென்ன எலமெண்ட்ஸ் அப்படின்றத கேட்குறாங்க. ஸோ பெரிலியம் இஸ் கரெக்ட், கேட்மியம் ஆல்சோ கரெக்ட். கேட்மியம் காஸ் ஐ திங்க் இட்டா டிசீஸ், ஓகேங்களா. குரோமியம் இஸ் கரெக்ட். ஹெப்டாக்டர் இது கிடையாது. இட்ஸ் த ஆர்கனோ குளோரைட் சம்திங், ஆர்கானிக் குளோரைட் சம்திங் இது வந்து. ஸோ இது வந்து கிடையாது. ஸோ இது நீங்கள் படிக்கலனாலும் இது வந்து ஒரு எலமெண்ட் இல்லை அப்படின்ற மாதிரி லிட்டில் பிட்டாக நீங்கள் கன்சிடர் பண்ணிங்கனாலே அது வந்து ரிலேட் பண்ணலாம். ஸோ எஸ், மெர்க்குரி ஆல்சோ ரிலீஸ்டு லெட். ஸோ இதில் எதுவுமே தெரியலனாலும் அந்த தெரியலனாலும் ப்ளூட்டோனியம் வந்து ஒரு ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட். ஸோ இந்த ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட்டை மொபைலில் வைக்க முடியுமா? முடியாது. ஸோ அதை மட்டுமே எலிமினேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் 1, 2, 3, 5, 6. ஸோ 4 இஸ் ஆல்சோ நாட், ஓகேங்களா. ஸோ இது அப்படின்னா எப்பவுமே இந்த மாதிரி கொஸ்டின் வரப்போ ஐயோ நம்மளுக்கு எதுவுமே தெரியலன்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு கடைசியில் வந்து ஏதாவது ஒரு க்ளூவோ கீவேர்டோ இல்லை ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிக்கிற மாதிரியோ வந்து கொடுத்து தான் வந்து அந்த கொஸ்டினை டஃப் பண்ணுவாங்க தவிர அதை கொடுக்காம வந்து அந்த கொஸ்டின் டஃப்பாக இருக்காது, ஓகேங்களா. ஸோ அதை புரிஞ்சுங்க. தென் பார்த்தீங்கன்னா வந்து 46th கொஸ்டின், ஓகேங்களா. Among the following plants, which one is most important anthropogenic source of both methane and nitrous oxide? ஓகேங்களா. ஸோ both methane and nitrous oxide சொல்கிறப்ப paddy cultivation, that is rice cultivation. anthropogenic வந்து ஹியூமன் மேட், மேன் மேட் அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா. ஸோ மேன் மேட் சோர்ஸில் வந்து அதிகமான மீத்தேன் அண்ட் நைட்ரஸ் ஆக்சைடு வந்து ரைஸ் கல்டிவேஷன் அந்த இடத்துல இருந்து தான் வந்து போகுது அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா. தென் கன்சிடர் த ஸ்டேட்மெண்ட்ஸ் அபவுட் த ஃப்ளை ஆஷ், ஓகேங்களா. The fly ash is nothing but the ashes spreaded followed by the combustion in the industries, ஓகேங்களா. So it contains silicon dioxide, aluminum silicate and oxides of calcium. Yes, correct. It can be mixed with cement to reduce the cost of construction. This also correct. This is also environment related என்ன சொல்றது ஒரு கன்சர்வேஷன் எஃபோர்ட் ஆர் வந்து பொல்யூஷனை குறைக்கிறதுக்கான ஒரு எஃபோர்ட்ல வந்து யூஸ் பண்ணலாம். இது ரெண்டுமே கரெக்ட். ஆன்சர் இஸ் நெய்தர் ஒன் நார் டூ பிகாஸ் they are asked for the incorrect statement. Which of the following statement gives an incorrect? Incorrect statement எதுன்னு கேட்டிருக்காங்க. ரெண்டுமே கரெக்ட். ஸோ இன்கரெக்ட் எதுவுமே இல்லை அப்படின்றத நெய்தர் ஒன் நார் டி. ஸோ இந்த ஃப்ளை ஆஷ் பற்றி நல்லா படிச்சுங்க. இட்ஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ். ஏன்னா ஃப்ளை ஆஷ் வச்சு நம்ம சிமெண்ட் ப்ரொடியூஸ் பண்ணலாம், பிரிக்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணலாம், ஓகேங்களா. ஸோ எப்படின்னா ஒரு இண்டஸ்ட்ரி இருக்குது அப்படின்னா ஒரு மெட்டல் இண்டஸ்ட்ரி அந்த மாதிரி இடத்துல பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன துகள்கள்லாம் நிறையா பறக்கும். இந்த சின்ன சின்ன துகள்கள்லாம் வந்து கார்சினோஜன், அதாவது வந்து கேன்சர் காசிங் ஏஜென்ட்டாக கூட ஆக்ட் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ இதை குறைக்கிறதுக்காக தான் நிறைய டெக்னாலஜி கொண்டு வந்தாங்க. பட் இந்த சிமெண்ட்டாக கன்வெர்ட் பண்ணுறதோ இல்லை பிரிக்ஸாக கன்வெர்ட் பண்ணுறதோ ஈஸி. ஐ மீன் இந்த டெக்னாலஜி கேட்க வந்து சவுண்ட்ஸ் குட்னாலும் இந்த டெக்னாலஜி ப்ளஸ் அதோட எஃபோர்ட்ஸ் ரொம்ப வந்து ஹெவியாக வேணும், அப்போ மட்டும் தான் கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ அதனால தான் நிறைய பேர் வந்து ஈவன் தோ டெக்னாலஜி இருந்தும் நம்மளால வாங்க முடியல. அப்படி இல்லைனா அதுக்கான எஃபோர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா
அந்த இண்டஸ்ட்ரி நடத்துறத விட ஒரு சில டைம் வந்து அதிகமாக இருக்கும் என்விரான்மெண்டல் கன்சர்னில். ஸோ டெவலப்மெண்ட்டும் அந்த என்விரான்மெண்டல் கன்சர்ன்ஸும் ரொம்ப பேலன்ஸ்டாகவே எப்பயுமே வந்து இருக்கும். ஓகேங்களா, ஒன்று இருந்தால் ஒன்று இருக்காது. தென் வித் ரெஃபரன் டு சிஎஃப்சி, chlorofluorocarbons, CFC bulbs எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? CFC are the class of highly reactive and flammable gases, though this is not, because நம்ம வீட்டில் நிறைய வந்து CFC பல்ப் யூஸ் பண்ணிப்போம். நம்மளே ஜென்ரலாக யூஸ் பார்த்தா வெடிக்குமா? இல்லை, வெடிச்சாலும் அது சின்ன புகை தான் வருமே தவிர ரியாக்ட் ஆகாது. சரிங்களா? ஸோ ஒன் இஸ் த ராங் ஸ்டேட்மெண்ட். ஒன் எலிமினேட் பண்ணாலே உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். பட் 2 ஸ்டேட்மெண்ட்டுக்கு போகலாம். தே ஆர் மெயின்லி யூஸ்ட் as the refrigerants and propellants in aerosol sprays. Yes, correct. A Montreal protocol regulates the production and consumption of CFC due to the role in ozone depletion. So ஒரு சில பேர் வந்து கன்ஃபியூஸ் ஆகிருப்பீங்க. இந்த மான்ட்ரியல் புரோட்டோகால், இந்த மான்ட்ரஸ் ரெக்கார்டு இதெல்லாம் வந்து நம்ம ராம்சார் சைட்டில் தானே கேள்விப்பட்டு. ஸோ மான்ட்ரிகஸ் ரெக்கார்டுனா வந்து அது ராம்சார் சைட்டில் வந்து டீக்ரேடேஷனில் இருக்கிற ராம்சார் வெட்லேண்ட்ஸ் வந்து குறிக்கும். ஆனால் மான்ட்ரியல் புரோட்டோகால்ன்றது இங்கே வந்து ஓசோன் டிப்ளீஷன் சப்ஸ்டன்சஸ், ஓடிஎஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஓடிஎஸோட ரிலேட்டட் இது டாபிக். ஓகேங்களா? ஸோ மான்ட்ரியல் ரெக்கார்டு வேறு, மான்ட்ரியல் புரோட்டோகால் வேறு, ஞாபகம் வச்சுங்க. சப்போஸ் நீங்கள் இது தப்பு அப்படின்னு நீங்கள் எலிமினேட் பண்ணி ஆன்சர் போட்டவங்க நிறைய பேர் இருக்குங்க. ஸோ செக் பண்ணிங்க. ஓகேங்களா? ஸோ கிளாரிட்டி வேணும் அதில். தென் 49th question, types of carbon. So already black carbon and blue carbon I think examல கேட்டாங்க. ஸோ இதில் திரும்ப ஞாபகம் வச்சுங்க. சப்போஸ் இந்த மாதிரி கூட ஒரு கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. பிளாக் கார்பன் எமிட்டட் டியூ டு த இன்கம்ப்ளீட் கம்பஷன் ஆஃப் த ஃபாசில் ஃபியூல். ஸோ ஃபாசில் ஃபியூல்ஸை இன்கம்பஷன் வந்து ஒரு இன்கம்ப்ளீட்டாக வந்து எரியறதுனால வந்து பிளாக் கார்பன் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ ப்ரௌன் இஸ் த கார்பன் ரிலீஸ் டியூ டு கம்பஷன் ஆஃப் ஆர்கானிக் மெட்டீரியல். ஓகேங்களா? ஸோ ஆர்கானிக் மெட்டீரியல் கம்பஷன் டு ப்ரௌன் கார்பன். ப்ளூ கார்பன் இஸ் த கார்பன் கேப்சர்டு பை த ஓஷன் அண்ட் அதர் கோஸ்டல் ஈகோசிஸ்டம். எஸ், திஸ் ஆல்சோ கரெக்ட். ஆல் த 3 ஆர் கரெக்ட். ஓகேங்களா? Then 50. With reference to environmental impact assessment, consider the following statement. It is the process of evaluating the likely environmental impacts of a proposed project or development, taking into a beneficial and adverse impacts. Yes, this is correct. ஏன்னா இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு பில்டிங் கட்ட போகிறோம், ஒரு பெரிய ப்ராஜெக்ட் பண்ண போகிறோம், ஒரு வந்து வாட்டர் ப்ராஜெக்ட் பண்ண போகிறோம், இல்லை வந்து மைனிங் பண்ண போகிறோம்னா அது எவ்வளோ இம்பாக்ட் வந்து என்விரான்மெண்ட்டில் ஏற்படுத்த போகுதுன்றத முன்னாடியே வந்து ஒரு கணிச்சு அதுக்கான மெஷர்ஸ் எடுக்கிறது தான் என்விரான்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இட் இஸ் ஸ்டாச்சுரலி பேக்டு பை தி EPA ஆக்ட், என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் 1986. கரெக்ட். த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் த EA ப்ராசஸ் ஸ்கோப்பிங்னு கொடுத்தோம், நாட் ஸ்க்ரீனிங். ஸ்க்ரீனிங் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஓகேங்களா? ஜஸ்ட் இது வந்து மேக்ஸிமம் தெரிஞ்சுக்க வேணாம். பட் ஆனால் இந்த ஸ்டெப்ஸில் பார்த்தீங்கன்னா இது மெயின்ஸ் ரிலேட்டட் டாபிக்னால இந்த ஸ்க்ரீனிங், ஸ்கோப்பிங், அடுத்து எவாலுவேட்டிங், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய நீங்கள் கண்டுபிடிச்சி ஆகணும். ஓகேங்களா? ஸோ போத் 1 and 2 only correct, and the third one is the wrong statement. So second, then 50 அடுத்து நம்ம பார்க்க போகிறது 51வது question. ஓகேங்களா? which among the following are consequences or effects of the acid rain அப்படின்னு கேட்டிருக்கோம். சரிங்களா? ஸோ ஆசிட் ரெயின் எதனால் வருது? SO2 அண்டு NO2. ஓகேங்களா? ஸோ இந்த விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக எமிட் ஆகிறப்ப அது வந்து மேங்கல் கிளவுட்ஸோட சேர்ந்து ஒன் டைப் ஆஃப் ரெயினாக ஆசிட் ரெயினாக வந்து வருது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அசிடிட்டி அதிகமாக வரப்போ அந்த ஆசிட் ரெயின் வரும். ஓகேங்களா? இட் ஆல்டர்ஸ் தி கம்போசிஷன் ஆஃப் த சாயில். எஸ், ஆசிட்ஸ் வந்து சாயிலில் பட்டுச்சுன்னா என்ன ஆகும்? அந்த சாயிலோட கம்போசிஷனை மாற்றும். இட் காசஸ் த ரெஸ்பிரேஷன் இன் அனிமல்ஸ் அண்ட் ஹியூமன். எஸ், திஸ் ஆல்சோ தி எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஆசிட் ரெயின். இட் காசஸ் டேமேஜ் டு த பில்டிங் அண்ட் மொனுமெண்ட்ஸ். எஸ், இப்போ தாஜ்மஹால்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஆசிட் ரெயினால தான் அந்த மொனுமெண்ட்ஸோட இந்த ஃபினிஷிங் தன்மையெல்லாம் வந்து மாறி இருக்கும். ஓகேங்களா? ரொம்ப அரிச்சு போயிருக்கும், பாறைலாம் நிறைய அரிச்சிருக்கும். சரிங்களா? பில்டிங்ஸ் நிறைய பழைய பில்டிங்ஸ்லாம் அரிச்சு போயிருக்கும். ஓகேங்களா? இட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் டிக்ளைனிங் ஃபிஷ் பாப்புலேஷன் இன் சம் ஏரியாஸ். திஸ் ஆல்சோ த ஒரு எக்ஸாம்பிள். நீங்கள் நிறைய ஆசிட் ரெயின்ஸ் போகிறப்ப அசிடிஃபிகேஷன் அதிகமாகும். அசிடிஃபிகேஷன் அதிகமாகிறப்ப பார்த்தீங்கன்னா வந்து ஃபிஷ் பாப்புலேஷன் டிக்ளைன் ஆகும். ஸோ இது ஒரு இன்டர்லிங்க்டு செயின்ன்றதுனால என்விரான்மெண்ட்டில் இது ஆகும். ஸோ ஆல் த அபவ் ஆர் கரெக்ட் கன்சிக்வன்ஸ் ஆஃப் த ஆசிட் ரெயின். ஸோ லாஸ்ட் டைம் வந்து ஆசிட் ரெயின் எதனால் உருவாகுது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. சரிங்களா? ஸோ அது ரிலேட்டட் விஷயங்களை படிச்சு வச்சுங்க. Then 52nd question. Consider the following statement. The bioaccumulation is the process by pollutant from the environment enters the food chain. Yes, bioaccumulationல ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஃபுட் செயின்ல ஒரு சின்ன ஒரு மீன்ல என்டர் ஆகும். நம்ம முன்னாடியே அந்த ஒரு இது பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ then the second one, for biomagnification to occur the pollutants must be short lived and insoluble in fats. ஸோ இன்சொல்யூபிள்னா வந்து ஃபேட்ஸில் கலக்காதது அப்படின்னு இருக்கணும். அந்த ஷார்ட் லீவ்னு சொல்கிறாங்க. ஷார்ட் லீவ்டாக இருந்தால் எப்படி பயோ மேக்னிஃபை ஆகும்? எக்ஸாம்பிள், நிறைய மீன் வந்து சாப்பிட்டு பயோ அக்குமுலேட் ஆகியிருக்கு. அந்த பயோ மேக்னிஃபைட் ஆகிற வரைக்கும், அதாவது அடுத்த மீன் அதை சாப்பாடு வரைக்கும் என்ன ஆக்கணும்? அது உடம்புலே வாழணும். அதனால் ஷார்ட் லீவ்டாக இருக்க முடியாது. கண்டிப்பாக லாங் லீவ்டு அண்டு சொல்யூபிள் ஃபேட்ஸில் வந்து அது கரைஞ்சால் மட்டும் தான் உடலில் வந்து அது தங்க முடியும். ஸோ திஸ் இஸ் த ராங் ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா? ஸோ ட்ரைக்ளோசான் ஆன்டிஃபங்கல் ஏஜென்ட் இஸ் த பயோ அக்குமுலேட்டிவ்ஸ். இந்த ட்ரைக்ளோசான் பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற எல்லா வகையான டிஜர்டன்ட், சோப்பு, ஃபினாயில் அண்டு
செல்ஃப் லைஃப் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக அந்த ட்ரைக்ளோசான்றது சேர்த்துருப்பாங்க. அதாவது வந்து ஒரு சோப்பு இருக்குன்னு வைங்களேன், சோப்பு கடைசி வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். ஆனால் அது பார்த்தீங்கன்னா இது ஆன்டிஃபங்கல் ஏஜென்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஒன் டைப் ஆஃப் பயோ அக்குமுலண்ட் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ 1 and 3 ஆர் த ஆன்சர்ஸ். ஓகேங்களா? ஸோ தென் 53rd கொஷின், விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் இன்கரெக்ட் அபவுட் யுரேனியம் பொல்யூஷன் இன் கிரவுண்ட் வாட்டர்? ஓகேங்களா? ஸோ இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்குறாங்க, நல்லா நோட் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி இடத்துலையும் அந்த கரெக்ட் இன்கரெக்ட் நீங்கள் நோட் பண்ணுவோம். ஓகேங்களா? யுரேனியம் பொல்யூஷன், யுரேனியம் வந்து ஒரு ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட் அண்ட் ஆல்சோ யூஸ்டு ஃபார் த ப்ரொடக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி இன் அட்டாமிக் ஸ்டேஷன்ஸ் அப்படி சொல்லலாம். சரிங்களா? யுரேனியம் பொல்யூஷன் இஸ் இன் கிரவுண்ட் வாட்டர். பிரைமரி சோர்ஸ் ஆஃப் யுரேனியம் இஸ் கிரவுண்ட் வாட்டர் ஜியோஜெனிக். ஓகேங்களா? ஸோ எஸ் கரெக்ட். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஹிமாலயாஸ் அந்த ரீஜன்ஸ்லேருந்து வரப்போ மலையில் அடிச்சுட்டு வரப்போ அங்கே இருக்கிற ஒரு கிரவுண்ட் வாட்டர் யுரேனியத்தை வந்து ஜியோஜெனிக்னா வந்து எர்த் இஸ் த பிரைமரி சோர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க கிரவுண்ட் வாட்டரில். ஓகேங்களா? அது வந்து நிலத்தடி நீருக்கு பிரைமரி சோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜியோஜெனிக், அந்த மேலேருந்து வர்றது அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸசிவ் கிரவுண்ட் வாட்டர் எக்ஸ்ட்ராக்ஷன் லெட் டு யுரேனியம் என்ரிச்மெண்ட் இன் அக்யூஃபர்ஸ். எஸ் கரெக்ட். அதிகமான வாட்டர் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறப்போ அங்கே இருக்கிற யுரேனியம் வந்து 1 கோடி என்ரிச் ஆகும். ஓகேங்களா? த வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் has set the limit for safe drinking water at 300 micrograms of uranium per liter. ஓகேங்களா? அது திஸ் இஸ் த ராங் ஸ்டேட்மெண்ட். நல்லா யோசிச்சு பாருங்க. யுரேனியம் வந்து 100 வந்து நீங்கள் கன்சியூம் பண்ணீங்கன்னா இந்த க்ரானிக் கிட்னி டிசீஸ்க்கு வந்து இது வந்து லீட் பண்ணும். ஸோ நாட் 100, தட் இஸ் 30. ஸோ ஜென்ரலாக ஒரு காமன் சென்ஸில் பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு 100 மைக்ரோகிராம்ஸ் இருக்கும்? கண்டிப்பாக இருக்காதுன்னு நீங்கள் கெஸ் பண்ணியிருந்தாலே போதும். 30 தெரியக்கூட தேவையில்லை. ஸோ சி இஸ் த incorrect statement and also the correct answer for this question. Uranium contamination causes chronic kidney disease. Yes, this is also correct. அதாவது வந்து 100 இதில் குடிச்சிங்கன்னா அப்படின்னா chronic disease வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வரும். ஓகேங்களா? ஸோ 54th question, one of the good type of question for environment. ஓகேங்களா? Consider following animals. ஓகேங்களா? Which of the is are mammal or mammals? ஓகேங்களா? ஸோ sea cow, duang, sea cow is the mammal. எஸ், மேமல்னா என்ன சொல்லுவோம்? முட்டையிடுதல், பாலூட்டிகள் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? சாரி, பாலூட்டிகளை வந்து மேமல் சொல்லணும், குட்டிட்டு பாலூட்டுது. சி லயன் ஆல்சோ த மேமல். சி ஹார்ஸ் இஸ் த ஃபிஷ் டைப். ஓகேங்களா? ஸோ ஈவன் தோ தட் ஹேஸ் த சஃபிக்ஸ் ஆஃப் ஹார்ஸ், தட் இஸ் த ஃபிஷ். ஓகேங்களா? ஸோ 1 and 3 ஆர் த மேமல்ஸ். ஓகேங்களா? சி கவ் அண்ட் சி லயன். 55th question, if a particular plant species is placed under the Schedule 6 of the Wildlife Protection Act 1972, what is this implication? The license is required to cultivate that plant. So ஏபியில் தான் வந்து உங்களுக்கு கிளாஷ் இருக்கலாம். சிஆர்டி உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். சப்போஸ் நீங்கள் ஒரு டைம் அந்த வைல்ட் லைஃப் ப்ரொடக்ஷன் ஆக்ட் படிச்சிருந்தாலே உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சுக்கும். 1 to 5 ஷெடியூல்ஸ் பார்த்தீங்கன்னா 5 ஷெடியூல்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்பீஷிஸ் ரிலேட்டட், அனிமல்ஸ், பேர்ட்ஸ் அது ரிலேட்டடாக இருக்கும். 6th ஷெடியூல் பார்த்தீங்கன்னா இந்த பிளான்ஸ் ஃபானா ரிலேட்டடாக இருக்கும். சரிங்களா? ஃப்ளோரா ரிலேட்டடாக இருக்கும். லைசன்ஸ் இஸ் ரிக்வயர்ட் டு கல்டிவேட் த பிளான்ஸ். ஓகேங்களா? ஆனால் பி பார்த்தீங்கன்னா சச் எ பிளான்ட் cannot be cultivated under any circumstances. இது தப்பு. லைசன்ஸ் இருந்தால் அந்த பிளான்ட்டை கல்டிவேட் பண்ணலாம். எக்ஸாம்பிள் சந்தன மரம் அப்படின்ற மாதிரி, ரெட்வுட் அந்த மாதிரி. ஓகேங்களா? Then 56th question, I think this also is the previous question. Okay, so consider the following statement. A lichen is the combination of bacteria and fungus அப்படினு கொடுத்திருக்கோம். So bacteria and fungus கிடையாது, algae and fungus. ஓகேங்களா? So one statement is wrong. Lichen are capable of initiating primary section. Yes. ஒரு barren land இருக்குன்னா அங்க லைட்டா lichens ஃபார்ம் ஆகும், டெட் ஆகி அங்க வந்து ஹியூமஸ் ஃபார்ம் ஆகும், சாயில் ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? இந்த சாயில்ல சின்ன சின்ன பிளான்ட்ஸ் வளரும். அப்படியே சின்ன சின்ன பிளான்ட்ஸ் வளர்ந்து வந்து பெரிய மரமா, ஸோ எக்காலஜிக்கல் சக்சஷன் வந்து நடக்கும். ஓகேங்களா? ஸோ இது ஆல்சோ இனிஷியேட்டிங் பிரைமரி சக்சஷன். எஸ் கரெக்ட். லிச்சன்ஸ் ஆர் இண்டிகேட்டர்ஸ் ஆஃப் ஏர் குவாலிட்டி அண்ட் ஆர் சென்சிட்டிவ் டு சல்பர் டை ஆக்சைடு பொல்யூஷன். ஸோ லிச்சன்ஸ் பார்த்தீங்கன்னா சல்பர் டை ஆக்சைடு பொல்யூஷனுக்கு வந்து சென்சிட்டிவ். ஸோ லிச்சன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதோட ஏர் குவாலிட்டி வந்து பெட்டர் குவாலிட்டியாக இருக்கும் அப்படின்றது வந்து அந்த இடத்தோட ஏர் குவாலிட்டி பெட்டராக இருக்குது, சல்ஃபர் டை ஆக்சைடு இல்லாமல் இருக்குது அப்படின்றத நோட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ 56th ஆன்சர் இஸ் த 2 and 3. ஃபர்ஸ்ட் இஸ் த ராங் பிகாஸ் பாக்டீரியா அண்ட் ஃபங்கஸ் கிடையாது, algae and fungus. ஓகேங்களா? ஸோ 57th கொஸ்டின். ஓகேங்களா? இஸ் ஆல்சோ த லேக் அண்ட் த டிஸ்கிரிப்ஷன். இது பார்த்தீங்கன்னா ஒன் டைப் ஆஃப் ஜாகிரபி ரிலேட்டட் கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ ஆக்ஸ்போ லேக், லெகூன், ஃப்ரெஷ் வாட்டர் லேக் இதெல்லாம், பட் ஆல்சோ ஹேவ் த ரிலவன்ஸ் இன் என்விரான்மெண்ட் டூ. ஸோ புலிகெட் லேக், இட் இஸ் த ஃப்ரெஷ் வாட்டர் லேக்? நோ, இட் இஸ் த பிராக்கிஷ் வாட்டர் லேக். ஓகேங்களா? செகண்ட் பிக்கஸ்ட் பிராக்கிஷ் வாட்டர் லேக், ஃபர்ஸ்ட் பிராக்கிஷ் வாட்டர் லேக் வந்து சிலிகா லேக். ஓகேங்களா? சிலிகா லேக். ஓகேங்களா? ஸோ கன்வர் லேக் இஸ் த ஆக்ஸ்போ லேக். ஓகேங்களா? திஸ் இஸ் இன் பீகார். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் இஸ் த ராங். ஓகேங்களா? வேமநாட் லேக், that is in Kerala. ஓகேங்களா? this is also the Ramsar White, is the lagoon lake. Yes, this is also a lagoon lake. 2 and 3 are the correct answers. ஓகேங்களா? ஸோ செகண்ட் லார்ஜஸ்ட் ராம்சார் சைட் வந்து பார்த்தீங்கன்னா வேமநாடு வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் ராம்சார் சைட். ஸோ விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் த மோஸ்ட் அப்ரோப்ரியேட் டெஃபினேஷன் ஆஃப் த டேர்ம் எண்டமிக் ஸ்பீஷிஸ்? ஸோ எண்டமிக்னா ஹோம் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? எண்டமிசம் அப்படின்னு நிறைய படிச்சிருப்போம். ஒன் ஆஃப் த பேசிக் கான்செப்ட் ஆஃப் த என்விரான்மெண்ட்ல ரொம்ப பேசிக் கான்செப்ட் இது. ஸ்பீஷிஸ் பற்றி படிக்கிறப்ப எண்டமிக் ஸ்பீஷிஸ், எக்ஸோட்டிக் ஸ்பீஷிஸ், இன்வேசிவ் ஸ்பீஷிஸ் இதை பற்றி நம்ம நிறைய படிச்சிருப்போம். ஓகேங்களா? தே ஆர் த
they are those species which are found exclusive in a particular area. Because இது endemic அப்படின்னா அந்த ஏரியால மட்டும் தான் அது present ஆகும். So that is the correct definition. Others are not. ஓகேங்களா? So 59th question. Consider the following statement. This is about the one species Jordan cursor. It is a nocturnal bird found only in the northern part of Andhra Pradesh. ஓகேங்களா? ஸோ ஆந்திர பிரதேஷோட நார்தன் பார்ட்டில் மட்டும் தான் இருக்குது. நாக்சுரல்னா வந்து இரவில் வந்து முழிச்சு வேலை செய்யக்கூடியது. The species was considered to be the extinct until it was rediscovered in 1989. It is naturally found in Sri Lanka and Malaysia Wildlife Sanctuary. ஓகேங்களா? ஸோ which of the following is described? ஜோர்டன் கர்சர். ஸோ ஜோர்டன் கர்சர்ன்றது ஒரு குருவி மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு, ஒரு பருந்து குருவி மாதிரி இருக்கும். இது பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸ்டென்ட் ஆயிடுன்னு சொன்னாங்க. ஆனால் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ஸ்ரீலங் மகாலேஸ்வரா வைல்ட் லைஃப் சாங்சுரியில் வந்து இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ தட் இந்த கொஸ்டின் நம்ம கேட்டிருக்கோம். ஸ்பெஷல் டைப் ஆஃப் கொஸ்டின், தட் இஸ் ஜோர்டன் கர்சர். ஓகேங்களா? ஸோ கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் வித் ரெஃபர்ஸ் டு ஃபாரஸ்ட் ஏரியாஸ் இன் த வேர்ல்ட், நாட் இன் இந்தியா, வேர்ல்டு லெவலில் ஃபாரஸ்ட் ஏரியா கேட்குறாங்க. ஓகேங்களா? இந்தியா இஸ் த 10th லார்ஜஸ்ட் ஃபாரஸ்ட் கவர் இன் த வேர்ல்டு. எஸ், கரெக்ட், 10th. ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து நிறைய கன்சர்வ் பண்ணியிருக்கோம். ரீசென்ட்லி வந்து நம்ம 10th இருக்கோம். ஓகேங்களா? ரஷ்யா இஸ் த லார்ஜஸ்ட் ஃபாரஸ்ட் ஏரியா இந்த வேர்ல்டு. எஸ், திஸ் ஆல்சோ கரெக்ட். ஓகேங்களா? ஸோ அது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறது சிம்பிளாக ஒரு மெமரிக்கு சொல்கிறேன். ஃபாரஸ்ட் ஏரியா RBC UC. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆர்னா ரஷ்யா, ப்ரீனா பிரேசில், கனடா. ஸோ பிரேசில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு நிறைய அந்த அமேசான் ஃபாரஸ்ட்லாம் இருக்கும். அடுத்து தென் கனடா, தென் US, தென் சைனா. ஓகேங்களா? RBC UC. ஓகேங்களா? ஆல்ரெடி நம்ம MMD ஸ்லோ சேஸ் அப்படின்னு நம்ம ஒன்று பார்த்தோம். சரிங்களா? அது வந்து பார்த்தீங்கன்னா 5 countries பயோஸ்பியர் ரிசோர்ஸ். ஓகேங்களா? இன்டர் கான்ட்ரிக் பயோஸ்பியர் ரிசோர்ஸ். இது வந்து RBC UC ஃபார் த ஃபாரஸ்ட் கவர் ரேஞ்ச் இன் த வேர்ல்டு. ஓகேங்களா? ஸோ ரஷ்யா இஸ் த லார்ஜஸ்ட் ஃபாரஸ்ட் கவர். எஸ், திஸ் ஆல்சோ கரெக்ட். போத் 1 and 2 are the correct. With respect to invasive alien species, which of the following statement is incorrect? ஓகேங்களா? இன்கரெக்ட் இதுன்னு கேட்டிருக்காங்க. A non-native species become invasive when it threatens the local biodiversity. Yes, this is correct statement. ஓகேங்களா? They can lead to the both increase and decrease in species richness in the host region. Yes, also it also can increase, also can decrease. ஓகேங்களா? In India, myna is an invasive alien species. This is also correct. நிறைய பேர் மேக்ஸிமம் வந்து மைனா வந்து கிடையாது அப்படின்றது வந்து நீங்கள் எலிமினேட் பண்ணியிருக்கலாம்னு நினைக்கிறேன். பட் ஆனால் மைனா வந்து இன்வெசிவ் ஸ்பீஷிஸ். அண்ட் அதர் இம்பார்ட்டன்ட் இன்வெசிவ் ஸ்பீஷிஸ் பார்த்தீங்கன்னா என்ன? கோல்டு ஃபிஷ், டாங்கி, கழுதை, கிரேசி ஆண்ட்டு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இன்வெசிவ் ஸ்பீஷிஸ். ஓகேங்களா? நியர்லி 50% ஆஃப் த ஸ்பீஷிஸ் இன் இந்தியன் ஃப்ளோரா ஆர் இன்வெசிவ் அண்ட் ஏலியன் ஸ்பீஷிஸ். திஸ் இஸ் ராங். ஓகேங்களா? இது தப்பு. 50% கிடையாது, ஜஸ்ட் வந்து 40%. ஓகேங்களா? 40% தான். 50%லாம் வந்து இன்வெசிவ் ஸ்பீஷிஸாக இருந்தால் நம்மளோட எக்கோசிஸ்டமே கொலாப்ஸ் ஆகிடும். நியர்லி 40%, ஃபுல் 40% மீன் பண்ணது ஒரு 36, 37 இல்லை ஆர் ஃப்ளக்சுவேட்டிங் ஆர் ஒரு ஏரியாவில் அதிகமாக இருக்கலாம். மேபி அப்படி கூட வந்து டேட்டாஸ் வந்து எப்பவுமே பர்ஃபெக்ட் கிடையாது. ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் த ராங் ஸ்டேட்மெண்ட். இதில் பார்த்தீங்கன்னா இன்வேசிவ் அண்ட் ஏலியன் ஸ்பீஷிஸ் இருக்கும். ஸோ இன்வேசிவ் ஸ்பீஷியஸ், ஏலியன் ஸ்பீஷிஸ்னால் வேற ஒரு என்விரான்மெண்ட்லேருந்து நம்ம என்விரான்மெண்ட்டுக்கு கொண்டு வர ஸ்பீஷிஸ் வந்து ஏலியன் ஸ்பீஷிஸ் சொல்லுவோம். சரிங்களா? இன்வேசிவ் ஸ்பீஷிஸ் அப்படின்னா அது வந்து இப்போ நம்ம பயோடைவர்சிட்டியை த்ரெட் பண்ணுது, இல்லை ஏதோ சேஞ்சஸ் பண்ண போகுது, போத் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் பண்ண போகுது ஸ்பீஷிஸில் அப்படின்னா அதை வந்து நம்ம இன்வேசிவ் ஏலியன் ஸ்பீஷிஸ் சொல்லுவோம். ஸோ இன்வேசிவ் ஸ்பீஷிஸ்னால் வந்து பேட் காசஸ் நிறையா இருக்கும். ஏலியன் ஸ்பீஷிஸ்னால் ஜஸ்ட் அங்கேருந்து இங்கே கொண்டு வந்ததாக இருக்கும். ஓகேங்களா? So which of the following Indian biosphere reserves is the part of UNESCO's MAB, Man Biosphere Network? ஓகேங்களா? Man. ஓகேங்களா? So Nilgiri Biosphere, yes, this is the first biosphere and also part of the MAN program. And Panna is in Madhya Pradesh. Nilgiri is in TN Kerala. That is Western Ghats. ஓகேங்களா? So Knockrig Peak வந்து பார்த்தீங்கன்னா மெகாலயா. ஓகேங்களா? மெகாலயா ஏரியாவில் ஆல்சோ திஸ் லாஸ்ட் இயர் வந்து இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. நாக்ரிக் பீக் பற்றி கேட்டிருந்தாங்க. அண்ட் மனாஸ் பயோஸ்பியர் ரிசர்வ், திஸ் இஸ் நாட். மனாஸ் பயோஸ்பியர் ரிசர்வ் இன் அஸ்ஸாம் பட் நாட் இன் த யுனெஸ்கோ மேன் பயோஸ்பியர் ரிசர்வ். ஓகேங்களா? 1, 2, 3 is the answer. This is factual thing. So 63 ஒரு டிஸ்கிரிப்டிவ் டைப் கொஸ்டின். திஸ் இஸ் த ப்ரொடக்டட் ஏரியா லொக்கேட்டட் ஆன் த ஈஸ்டர்ன் கோஸ்ட் ஆஃப் த இந்தியா. ஃபர்ஸ்ட் நோட் பண்ணிங்க, ஈஸ்டர்ன் கோஸ்ட் ஆஃப் த இந்தியா. ஓகேங்களா? ஸோ சுந்தர்பன்ஸ் இஸ் தட் இன் ஈஸ்டர்ன் கோஸ்ட். ரொம்ப ஈஸ்டர்ன் கோஸ்ட்னு சொல்ல முடியாது, ரொம்ப வந்து ஸ்பெசிஃபிக்காக ஈஸ்டர்ன் கோஸ்ட்னு சொல்ல முடியுமா? இட்ஸ் ஆல்சோ கோஸ்ட்டு தான். ரொம்ப ஏஜில் பார்த்தீங்கன்னா ஈஸ்டர்ன் கோஸ்ட்னு சொல்ல முடியாது, பிகாஸ் அது வந்து ஒரு பேல இருக்குது. ஓகேங்களா? ஸோ சுந்தர்பன்ஸ் கிடையாதுன்னு கூட நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? இந்த ப்ரொடக்ட் ஏரியாஸ் ஆல்சோ ஆஸ் ராம்சார் சைட். ஓகேங்களா? ஸோ ரீசென்ட்லி ஸ்டேட் கவர்மெண்ட் லான்ச்டு 2-year கன்சர்வேஷன் ப்ராஜெக்ட் ஃபார் ஃபிஷிங் கேட்ஸ் இன் திஸ் ப்ரொடக்டட் ஏரியா. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டட். ஓகேங்களா? திஸ் ப்ரொடக்ட் ஏரியாஸ் ஆல்சோ எ ஹோம் டு சால்ட் வாட்டர் crocodile இன் இந்தியா. உங்களுக்கு சால்ட் வாட்டர் crocodileனாவே ஞாபகம் வர வேண்டியது பித்தர்கனிக்கா தான். ஓகேங்களா? ஸோ பித்தர்கனிக்கா.
இது வந்து இந்த பேராகிராஃப் வந்து எதை வந்து டிஸ்கிரைப் பண்ணா பித்தர்கனிக்கா நேஷனல் பார்க் ஓகேங்களா. இங்கே தான் வந்து சால்ட் வாட்டர் ப்ரொடியூஸ் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்குது ஓகேங்களா. Then 64. With reference to the biosphere resource, consider the following statement. Nilgiri Biosphere Reserve was established as the first biosphere reserve in India. Is correct. Nilgiri Biosphere, first biosphere reserve. Rann of Kutch is the largest biosphere reserve in India. This is wrong. Gulf of Mannar. ஓகேங்களா. தமிழ்நாடோட அந்த பார்டர்ல இருக்குல்ல ஸ்ரீலங்கா தமிழ்நாடு நடுவில் கல்ஃப் ஆஃப் மன்னார் ஓகேங்களா. மன்னார் வளைகுடான்னு சொல்லுவோம். இதுதான் லார்ஜஸ்ட் பயோஸ்பியர் ரிசர்வ் இன் இந்தியாவில் ஓகேங்களா. ஸோ டூ இஸ் ராங். கோர் ஜோன் ஆஃப் பிஆர் இஸ் ப்ரொடெக்டட் அண்டர் த வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1972. Yes, this is correct. Core zone na main area அது எங்க இருக்கோ அதான் சொல்லுவோம். No human activities allowed in the buffer zone. Though this is not. நோனா எதுவுமே கிடையாதுன்னு தப்பு. நிறைய ஹியூமன் ஆக்டிவிட்டிஸ் எக்ஸாம்பிள் வந்து சஸ்டைன்ட் அக்ரிகல்ச்சர், ரினியூவபிள் எனர்ஜி ஆர் க்ரீன் எனர்ஜி ப்ராஜெக்ட்ஸ் ஓகேங்களா. ஸோ ரிசர்ச் ஓகேங்களா. அன்வான்டாக இல்லாமல் இம்பார்ட்டன்ட் ரிசர்ச் எல்லாம் வந்து கண்டக்ட் பண்ணலாம் பயோஸ்பியர் ரிசர்வ். ஆன்சர் இஸ் த 1 and 3 only ஓகேங்களா. ஸோ 65th question. Which of the following statements are correct with respect to greenhouse gas effect? ஓகேங்களா. ஸோ greenhouse gas effect பற்றி பேசுறாங்க, நாட் greenhouse gases ஓகேங்களா. greenhouse effect is responsible for the life on the earth. This is correct because greenhouse effect தான் வந்து எர்த்தை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஒரு ஹீட்டாக வச்சுக்குது. அப்படி இல்லைன்னா எர்த்தோட இது வந்து -19 to 15 செல்சியஸ் ஓகேங்களா. -19 வந்து கிரீன் ஹவுஸ் கேஸ் இல்லைனா நம்ம எர்த்தோட கூலிங் இருக்கும். அப்போ வந்து அங்கே லைஃபே இருக்க முடியாது ஓகேங்களா. எந்த லைஃபும் இருக்காது. ஸோ கிரீன் ஹவுஸ் கேஸ்னால தான் நம்ம லைஃப் சஸ்டைன் ஆகுது. அதனால தான் அது அரௌண்ட் 15 வந்து அதை ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலை வச்சுருந்தா நம்மளால வாழ முடியும் ஓகேங்களா. ஸோ திஸ் இஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். இட் இஸ் நேச்சுரலி அக்ரிங் ஃபினாமினன் தட் ஷீல்ட்ஸ் த எர்த் ஃப்ரம் ஹார்ம்ஃபுல் சோலார் ரேடியேஷன்ஸ். திஸ் இஸ் ராங் ஓகேங்களா. ஸோ கிரீன் ஹவுஸ் கேஸஸ் வந்து எர்த்துலேருந்து வர இன்ஃப்ராரெட் ரேடியேஷன் தான் கேப்சர் பண்ணுறதை தவிர அது வந்து எர்த்தை வந்து ஷீல்டுலாம் பண்ணல ஓகேங்களா. சோலார் ரேடியேஷன் வந்து. ஸோ திஸ் இஸ் த ராங் ஸ்டேட்மெண்ட். கிரீன் ஹவுஸ் கேஸ் எஃபெக்ட் இஸ் ஹையர் அட் ஹையர் எலிவேஷன். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ராங் ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உல்டோ லோவர் ஓகேங்களா. அட் லோவர் எலிவேஷன் அது வந்து லோவர் எலிவேஷனில் தான் வந்து ஹையாக இருக்கும், ஹையர் எலிவேஷனில் கம்மியாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ ஆன்சர் இஸ் த 1 only. 66. Which of the following is the greenhouse gas ஓகேங்களா. ஸோ நைட்ரஜன் டை ஆக்சைடு NO2, கார்பன் மோனாக்சைடு, வாட்டர் வேப்பர், அமோனியா ஓகேங்களா. ஸோ வாட்டர் வேப்பர் மட்டும்தான் வந்து கிரீன் ஹவுஸ் கேஸ் பிகாஸ் CO2 இஸ் த கிரீன் ஹவுஸ் கேஸ். N2O நைட்ரஸ் ஆக்சைடு கிரீன் ஹவுஸ் கேஸ். பட் ஆனால் NO2 CO NH3 அமோனியா வந்து கிரீன் ஹவுஸ் கேஸ் கிடையாது ஓகேங்களா. ஸோ ஞாபகம் வச்சுங்க. ஸோ கிரீன் ஹவுஸ் கேஸஸ் என்னன்றதை டாப் 10 கேஸஸ் வந்து படிச்சு வச்சுங்க ஓகேங்களா. ஸோ விச் அமாங் த ஃபாலோயிங் வில் நாட் காஸ் இன்க்ரீஸ் இன் த ஓஷன் அசிடிஃபிகேஷன். ஓஷனோட அசிடிஃபிகேஷன் பிஹெச் லெவலை குறைக்கிறது எது வந்து பண்ணாதுன்னு கேட்குறாங்க. நாட் காஸ் இன்க்ரீஸ் இன் ஓஷன் அசிடிஃபிகேஷன் ஓகேங்களா. ஸோ டெத் ஆஃப் சி ஆர்கனைசேஷன் ஓகேங்களா. ஸோ திஸ் வில் டூ ஓகேங்களா. ஆர்கனைசேஷன் அதிகமாக வந்து அசிடிஃபிகேஷன் ஆக சான்ஸ் இருக்குது. பர்னிங் ஆஃப் ஃபாசில் ஃபியூல்ஸ் ரிலீஸ் த CO2 டு த அட்மாஸ்பியர் அண்ட் CO2 ஆல்சோ synthesized in the ocean water during the rain water season okay. Cargo shipping operation, this also releases so many of the sulfur and other related dust or particles into the ocean, so this also causes the ocean acidification. And ocean ion fertilization, this will not cause increase in acidification because the ion fertilizations என்ன பண்ணும் அப்படின்னா கால்சியம் வந்து இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கோரல் ரீஃப்ஸ் எல்லாம் வந்து பாதுகாக்கும் ஓகேங்களா. ஸோ அதனால வந்து இது வந்து ஓஷன் அசிடிஃபிகேஷன் இன்க்ரீஸ் பண்ணாது. ஸோ ஆன்சர் இஸ் த டி இஸ் த ஆன்சர் ஓகேங்களா. தீஸ் ஆர் த causes of the ocean acidification. The 68th question also again the topic in ocean acidification okay. So ocean acidification results in lowering of ocean's pH. Yes, correct. pH level குறையறதா வந்து acidification சொல்றோம் ஓகேங்களா. Decrease in carbonate ions due to the acidification negatively impacts coral reefs. Yes, negatively impacts. Carbonate ions அதிகமாச்சுன்னா decrease ஆச்சுன்னா coral reefs negative because carbonate ions வந்து கம்மியாச்சு அப்படின்னா வந்து நம்மளோட carbonate ions கம்மியாச்சு அப்படின்னா வந்து கால்சியம் ஃபார்மேஷன் வந்து குறையும் கோரல் ரீஃப்ஸ். ஸோ அதனால் வந்து அது டெட் ஆகும் ஓகேங்களா. ஸோ நன் ஆஃப் த மெரைன் ஆர்கனிசம்ஸ் ஆர் பாசிட்டிவ்லி அஃபெக்டட் டியூ டு அசிடிஃபிகேஷன் ஆஃப் ஓஷன்ஸ் ஓகேங்களா. அப்படி சொல்ல முடியாது. ஓஷன் அசிடிஃபிகேஷன் ஆனாலும் ஒரு சில பார்த்தீங்கன்னா வந்து பயனடையுது அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம் சரிங்களா. ஸோ நன் அப்படின்றது வேக் டைமாக நம்மளால சொல்ல முடியும். ஸோ ஆன்சர் இஸ் 1 and 2 only ஓகேங்களா. 68. Consider the following statements regarding earth hour. So it is the beautiful topic. It is an initiative of the UN and UNESCO. That is not. This is initiative of the worldwide fund for nature. Okay.
ஸோ வேர்ல்டு வைட் ஃபண்ட் ஃபார் நேச்சர் ஓகேங்களா. இட் இஸ் த மூமெண்ட் இன் விச் த பார்ட்டிசிபென்ட் சுவிச் ஆஃப் த லைட்ஸ் ஃபார் 1 hour ஆன் சர்டன் டே எவ்ரி இயர் ஓகேங்களா. ஸோ 1 hour அதான் வந்து எர்த் ஹவர்னு சொல்கிறோம் சரிங்களா. இட் இஸ் த மூமெண்ட் டு ரைஸ் அவேர்னஸ் அபவுட் கிளைமேட் சேஞ்ச் அண்ட் நீட் டு சேவ் த பிளானட். ஓகே, இட்ஸ் ஆல்சோ த அவேர்னஸ் மூமெண்ட் ஓகேங்களா, அவேர்னஸ் காசிங் மூமெண்ட். ரிலீஸ்ட் பை வேர்ல்டு வைடு ஃபண்ட் ஃபார் நேச்சர் ஓகேங்களா. இவங்க தான் வந்து அதை கண்டக்ட் பண்ணுறாங்க, நாட் யூஎன்இபி ஆர் யுனெஸ்கோ. ஞாபகம் வச்சுங்க 2 and 3. சப்போஸ் இந்த மாதிரி நல்லா இருக்கிற மூமெண்ட், அதாவது வந்து ஒரு ஃபெமிலியரான மூமெண்ட்டோ அல்லது வந்து இம்பார்ட்டன்ட் மூமெண்ட்டோ யூஎன்இபி யுனெஸ்கோ இனிஷியேட் பண்ணிட்டு மாட்டாங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டினை கேட்பாங்க, யார் பண்ணா அப்படின்ட்டு. ஸோ எப்பயுமே படிக்கிறப்ப ஒரு விஷயம் படிக்கிறா, அது எதுக்கு கீழே வந்து யார் பண்ணுறா அப்படின்றத நோட் பண்ணிங்க ஓகேங்களா. ஸோ அகைன் த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் ஹஸ் பீன் கான்ஸ்டிடியூட் அண்டர் தி என்விரான்மெண்ட் ஆக்ட் ஓகேங்களா. ஸோ என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்ல எது கான்ஸ்டிடியூட் பண்ணிடுவாங்க, கிரவுண்ட் சென்ட்ரல் கிரவுண்ட் வாட்டர் அத்தாரிட்டி. ஈவன் தோ நம்ம வாட்டர் ஆக்ட் இருந்தாலுமே சென்ட்ரல் கிரவுண்ட் வாட்டர் அத்தாரிட்டி பார்த்தீங்கன்னா இதில் தான் வந்து நம்ம இது கான்ஸ்டியூட் பண்ணிடுவோம் ஓகேங்களா. சென்ட்ரல் கிரவுண்ட் வாட்டர் அத்தாரிட்டி நோட் பண்ணிங்க. அதே மாதிரி எந்தெந்த ஆக்ட் கீழே இப்போ என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன், வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் கீழே யார் யாரெல்லாம் இருக்கா ஓகேங்களா, பயோடைவர்சிட்டி ஆக்ட் கீழே என்னென்னலாம் இருக்குது ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் வந்து நோட் பண்ணி வச்சுங்க, கொஷின்ஸ் வர சான்சஸ் இருக்குது ஓகேங்களா. Then the 71st question, with reference to a National Action Plan for Climate Change NAPPC, consider the following statements. ஸோ நம்ம ஒரு 8 பிளான்ஸ் அரௌண்ட் வந்து ஒரு 8 பிளான்ஸ் நம்ம போட்டிருந்தோம் இந்தியாவில், சோலார் பிளான், கிரீன் மிஷன் அந்த மாதிரி. ஸோ நேஷனல் சோலார் பிளான் வந்து எந்த மினிஸ்ட்ரி வந்து, இப்போ மினிஸ்ட்ரி மிஷன்ங்களா, மினிஸ்ட்ரி ஆஃப் ரினியூவல் நியூ அண்ட் ரினியூவபிள் எனர்ஜி. எஸ், திஸ் இஸ் கரெக்ட். எஸ், கரெக்ட் ஓகேங்களா. ஸோ நேஷனல் மிஷன் ஃபார் என்ஹான்ஸ்டு எனர்ஜி எஃபிஷியன்சி இஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் பவர் ஓகேங்களா. நேஷனல் மிஷன் ஃபார் சஸ்டைனிங் ஹிமாலயன் ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் எக்கோசிஸ்டம், மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட். திஸ் இஸ் ராங், சயின்ஸ் அண்ட் டெக் மினிஸ்ட்ரி ஓகேங்களா. ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா நிறைய டேட்டா கலெக்ஷன், நிறைய டேட்டா இன்டர்பிரிட்டேஷன்லாம் வந்து இருக்கிறதுனால மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்டால் பண்ண முடியாது. ஸோ சயின்ஸ் அண்ட் டெக் ரிலேட்டட் மினிஸ்ட்ரி வந்து பண்ணுறாங்க ஓகேங்களா. ஸோ திஸ் ஒன்லி ராங். அந்த மிஷன் ஆன் ஸ்ட்ராட்டஜிக் நாலேஜ் ஆஃப் கிளைமேட் சேஞ்ச் வந்து இந்த நாலேஜ் ஸ்ப்ரெட்டிங் பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பண்ணுறாங்க. ஸோ இது ரெண்டுத்துமே வந்து எஸ்என்டி மினிஸ்ட்ரி தான் வந்து பண்ணுறாங்க ஓகேங்களா. ஸோ த ஆன்சர் இஸ் 1 to 4 C ஓகேங்களா. ஸோ 3 ஒன்லி தான் ராங் ஸ்டேட்மெண்ட். அந்த 8 பிளானையும் படிச்சுங்க, எக்ஸாம்பிள் நீங்கள் என்ன சொல்கிறது மெயின்ஸில் கேட்டாலும் அதை எழுதுறதுக்கு நீங்கள் ரெடியாக இருந்தாங்க ஓகேங்களா. ஸோ கன்சிடர் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட் வித் ரெஃபரன்ஸ் டு கேம்பா ஃபண்ட், காம்பன்சேட்டிவ் அஃபாரஸ்டேஷன் ஃபண்ட் ஓகேங்களா. இட் இஸ் டு செட் அப் காம்பன்சேட்டிவ் அஃபாரஸ்டேஷன் ஃபண்ட் அண்டர் த கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா. ஸோ இது பார்த்தீங்கன்னா தப்பு, கன்சாலிடேட்டட் ஃபண்டில் வந்து கிடையாது, இது இஸ் இன் பப்ளிக் அக்கௌண்ட் ஓகேங்களா. திஸ் ஃபண்ட் ரிலேட்டட்லாம் பப்ளிக் அக்கௌண்ட்லாம் ஓகேங்களா. பிரைம் மினிஸ்டர் இஸ் த சேர்பர்சன் ஆஃப் த நேஷனல் காம்பன்சேட்டிவ் அஃபாரஸ்டேஷன் ஃபண்ட் மேனேஜ்மெண்ட். திஸ் இஸ் ராங் ஓகேங்களா. மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபாரஸ்ட் கிளைமேட் சேஞ்ச் ஓகேங்களா. இவர் தான் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபாரஸ்ட் வந்து என்விரான்மெண்ட் ஃபாரஸ்ட் வந்து இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதோட சேர்பர்சனாக இருக்காரு. ஸோ நெய்தர் 1 nor 2 இஸ் கரெக்ட் ஓகேங்களா. ஜஸ்ட் வந்து கேம்பா ஃபண்டை பற்றி நல்லா கிளியராக தெரிஞ்சுங்க. இந்த கேம்பா ஃபண்ட் எதுக்கு அப்படின்னா, ஒரு இடத்துல வந்து ஃபாரஸ்ட் வந்து கிளியர் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான ஃபண்டை நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணி இன்னொரு இடத்துல சேம் ஃபாரஸ்ட் வந்து நீங்கள் உருவாக்கணும். இதுதான் வந்து இந்த கேம்பா ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இது ரிலேட்டான மெயின்ஸ் கொஸ்டின் நிறையா வந்து வர சான்ஸ் இருக்கு ஓகேங்களா. So 73rd question, with reference to the Wildlife Protection Act 1972, which of the statements given below is are correct? The state governments are not empowered to declare any wild animal as vermin ஓகேங்களா. திஸ் இஸ் கரெக்ட் பிகாஸ் ப்ரீவியஸாக அந்த இது இருந்துச்சு. இப்போ என்ன பண்ணாங்க, ரீசெண்டாக சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அவங்களோட சப்ஜெக்ட்டுக்கு வந்து அதை மாற்றிட்டாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் ஆர் நாட் எம்பவர்ட். இஸ் கரெக்ட் ஓகேங்களா. A separate schedule 6 is added to protect some plant species. This also correct. Both 1 and 2 ஆல்ரெடி பார்த்தோம். நம்ம ஷெடியூல் 6 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்லி பார்த்து டு ப்ரொடெக்ட் பிளான்ட் ஸ்பீஷிஸ் ஓகேங்களா. 73. ஸோ போத் 1 and 2 தான் ஆன்சர். 74. Which of the following statement is correct regarding the NGT, National Green Tribunal? ஸோ ஆல்ரெடி நம்ம பாலிட்டி பார்க்குறப்பையும் கரண்ட் அஃபேர்ஸாவோ அண்டு அனதர் ஒன் பாலிட்டி கொஸ்டினாகவே நம்ம ட்ரைபுனல்ஸ் பற்றி பார்த்தோம். ஸோ திஸ் ஆல்சோ ட்ரைபுனல் கொஸ்டின் ரிலேட்டட் டு த side of environment ஓகேங்களா. It is a quasi judicial body. It's also a statutory body and a quasi judicial body under NGT Act ஓகேங்களா. தென் NGT கேன் எக்ஸைஸ் suo motu jurisdiction. suo motuனா அவங்களே வந்து ஒரு கேஸ், எக்ஸாம்பிள் வந்து ஏதாவது ஒரு இடத்துல கேஸ் நடக்குது அப்படின்னா இவங்களே வந்து எடுத்துப்பாங்க. ரீசென்ட்லி ஐ திங்க் சம் விசாகப்பட்டினத்தில் ஏதோ ஒரு பிளான்ட்டில் நடந்த ஒரு எக்ஸ்போசிங் பிரச்சனையை வந்து NGT தானாக வந்து suo motu எடுத்து பண்ணாங்க ஓகேங்களா. NGT கேன் அப்ளை த polluters pay principle while passing judgment. Yes, is also correct. Environmental Relief Fund has been established under the National Green Tribunal Act. So this is not under the National Tribunal Act 2010. It is under the Public Liability Insurance
ஓகேங்களா. ஸோ இந்த ஆக்ட் பேஸ் பண்ணி தான் வந்து இந்த என்விரான்மெண்டல் ரிலீஃப் ஃபண்ட் வந்து இது பண்ணியிருப்பாங்க. ஈவன் தோ வந்து நம்ம இது எல்லாமே 3 ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக இருந்தாலும் 4வது ஸ்டேட்மெண்ட் நம்ம என்ன நினைப்போம், மேக்ஸிமம் கரெக்டாக இருக்கும்னு நினைப்போம். பட் இருந்தாலுமே வந்து 4th தப்பு. அப்படி இல்லைனாலும் நீங்கள் ஆப்ஷன் வச்சு கண்டுபிடிக்கலாம். 2 ஸ்டேட்மெண்ட் ஒன்லி கரெக்டாக இருக்குல்ல, 3 ஸ்டேட்மெண்ட் அப்போ கண்டிப்பாக ஏதோ ஒரு தப்பு இருக்குது அப்படின்னு தெரியும். ஸோ அப்போ வந்து 1 2 3 கரெக்டாக இருந்தப்போ கண்டிப்பாக 1 2 3 தான் மேக்ஸிமம் இருக்கும்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா. ஸோ 75th கொஸ்டின், which of the following activities are prohibited inside eco sensitive zone? ஓகேங்களா. ஸோ எக்கோ சென்சிட்டிவ் ஜோனில் என்னென்ன ஆக்டிவிட்டிஸ்லாம் ப்ரொஹிபிட் பண்ணப்பட்டிருக்கு. அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிசஸ் பை லோக்கல் கம்யூனிட்டி, எஸ் இது வந்து அலௌடு. ஓகேங்களா. ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங், எஸ் திஸ் ஆல்சோ குட் ஃபார் டு இன்க்ரீஸ் த கிரவுண்ட் வாட்டர் டேபிள். ஓகேங்களா. கமர்ஷியல் மைனிங் நாட் அலௌடு. ஹைட்ராலஜி பவர் பிளான்ட் நாட் அலௌடு. திஸ் வில் இம்பாக்ட் த இந்த டைப் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்லாம் வந்து அந்த ஜோனை வந்து பாதிக்கும். ஓகேங்களா. ஸோ டூரிசம் ஆக்டிவிட்டிஸ் லைக் ஹாட் ஏர் பலூன், திஸ் ஆல்சோ நாட் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா. ஸோ 3 4 5 ஆர் நாட் அலௌடு. என்ன கேட்குறாங்க, ஆர் ப்ரொஹிபிட்டட், நாட் அலௌடு அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா. So 76th question, which of the following technologies have been introduced to reduce the stubble burning in the farmlands in India? So stubble burning அதாவது வந்து zoom cultivation அப்படின்னு சொல்லுவாங்க, slash and burn அப்படின்னு நிறைய பேர்ல சொல்லுவாங்க. இந்த stubble burning வந்து ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் டியூரிங் வந்து ஹார்வெஸ்ட் சீசன். பிகாஸ் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அறுத்துட்டு அறுவடைக்கு மீதி உள்ளது என்ன பண்ணுவாங்கன்னா, பெட்ரோல் ஊற்றியோ இல்லை மற்ற கெரசின் ஊற்றி கொளுத்தி விட்டுருவாங்க. அது எரிஞ்சு அதேல உரமாகும். பட் இது நல்லதாக இருந்தாலுமே அதுலேருந்து வர நிறைய பார்ட்டிகல்ஸ் பார்த்தீங்கன்னா, டெல்லி அந்த ஹரியானா, பஞ்சாப் ஹரியானா நடக்கிற அந்த நிறைய அந்த ஸ்டபிள் பர்னிங் வந்து டெல்லி ரிலேட்டட் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா வின்டர் டைம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரே டஸ்ட்டு, ஒரே ஃபாகாக இருக்கும். சரிங்களா. ஸ்மாக் அப்படின்ற பார்ட்டிகல்ஸ் ப்ளஸ் ஃபாக்னு சொல்லுவோம், அந்த மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் காசு. இதை குறைக்கிறதுக்கான கவர்மெண்ட் நிறைய மெஷர்ஸ் எடுத்துருக்காங்க. அதில் இதெல்லாம் என்னென்ன அப்படின்ட்டு காட்டுறாங்க. ஓகேங்களா. ஸோ டர்போ ஹாப்பி சீடர், ஸோ இது வந்து ஒரு சப்சிடைஸ்டு ரேட்டில் வந்து கவர்மெண்ட்டே வந்து ரெண்டு கொடுக்குறாங்க. சரிங்களா. இந்த ஹாப்பி சீடர் என்ன பண்ணால் வந்து அந்த ஸ்டபிள் பாண்ட் எடுக்காமலே டேரெக்டாக வந்து சீடை வந்து இன்ஜெக்ட் பண்ணி அடுத்த ஒரு கல்டிவேஷன் வந்து கொண்டு போவோம். ஓகேங்களா. புஷா பயோ கம்போசர், இந்த புஷா பயோ டீகம்போசர் பார்த்தீங்கன்னா வந்து கலந்து தெளிச்சு விட்டீங்க அப்படின்னா அதுவே தானாக வந்து 15 to 20 டேஸில் டீகம்போஸ் ஆகிடும். சூப்பர் ஸ்டார் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன பண்ணுன்னா, அந்த மீதி இருக்கிற அந்த எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராஸை கட் பண்ணி அந்த வக்கலை கட் பண்ணி அங்கேயே வந்து ஸ்ப்ரெட் பண்ணி ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிடும். அதுவே மக்கி அதுவே தானாக வந்து பார்த்தீங்கன்னா உரமாக மாறிடும். ஓகேங்களா. ஷோவிங் ஆஃப் ஜெனட்டிக்லி இன்ஜினியரிங் கிராப், திஸ் இஸ் நாட் இன் ஹெல்ப் இன் ஸ்டபிள் பர்னிங். ஸோ ஜெனட்டிக் கிராப்ஸ் எதுக்கு ஹெல்ப் பண்ணுன்னா, பெஸ்டிசைடு, இன்செக்டிசைடு, ஹெர்பிசைடு, ஸோ இது மாதிரியான அந்த ஒரு ரெசிஸ்டண்ட்டுக்காக இல்லை இன்செக்ட்ஸ்லேருந்து மற்ற டிசீஸ்லேருந்து அட்டாக் பண்ணுறதை காத்துக்கு தான் இந்த ஜெனட்டிக்லி இன்ஜினியர் ஆப்ஷன் யூஸ் பண்ணுவோம். ஸோ திஸ் இஸ் ராங். ஸோ 1 2 3 ஒன்லி த டெக்னாலஜி இஸ் யூஸ்டு ஃபார் த ரெடியூஸ் ஸ்டபிள் பர்னிங். ஸோ 77 மேட்ச் த ஃபாலோயிங் பேர்ஸ் ஆஃப் ராம்சர் சைட்ஸ் இன் இந்தியா அண்ட் த ஸ்டேட்ஸ் யூடி இன் த விச் ஆர் லொக்கேட்டட். ராம்சர் சைட் ஸ்டேட் அகைன் த சேம் திங். பட் ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா லேக்கு இம்பார்ட்டண்டான அந்த லேக் ரிலேட் பண்ணி ராம்சர் சைட்ஸ் கேட்குறாங்க. ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு சோமுராரி, இதை நீங்கள் வந்து லடாக் அப்படின்னு தெரிஞ்சிட்டாலே வந்து ஆன்சர் வந்து மேக்ஸிமம் வந்து நீங்கள் அரைவ் பண்ணிடலாம். ஓகேங்களா. ஸோ ருத்ரசாகர் லேக். ஓகேங்களா. திஸ் இஸ் இன் ருத்ரசாகர் லேக் இன் திரிபுரா. நீங்கள் வந்து ஜஸ்ட்டு வந்து நார்த் ஈஸ்ட்டும் இந்த சோமுராரி அந்த சாங் அதெல்லாம் வந்து லடாக் சைடில் அந்த சைடில் வருதுன்னு தெரிஞ்சாலே ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஆன்சர் இஸ் 1C 2A 3D 4B. ஸோ 3 for D. டீபர் போல் இன் அசாம், போங்டாங் இன் லடாக். ஓகேங்களா. சாரி, போங்டாங் இன் ஹிமாச்சல் பிரதேஷ். அண்ட் 78th கொஸ்டின். ஓகேங்களா. கன்வென்ஷன்ஸ் அப்ஜெக்டிவ்ஸ். ஓகேங்களா. இதை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். ஸ்டாக்ஹோம் கன்வென்ஷன் ரிடக்ஷன் இந்த பர்சிஸ்டன்ட் ஆர்கானிக் பொல்யூட்டன்ஸ், எஸ் கரெக்ட். ஃபர்ஸ்ட் வந்து கரெக்ட். ஸ்டாக்ஹோம் கன்வென்ஷன் 1972. பெசல் கன்வென்ஷன் ப்ரியர் இன்ஃபார்ம்டு கன்சென்ட் ப்ரொசீஜர் கவரிங் பெஸ்டிசைட், திஸ் இஸ் த ராங் ஒன். பிகாஸ் பெசல் கன்வென்ஷன் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பவுண்டரி மூவ்மெண்ட் ஆஃப் ஹசார்டஸ் வேஸ்ட். ஓகேங்களா. ஸோ இது வந்து இங்கே வரணும். அகைன் சேம் டைம் இந்த உல்ட்டா பார்த்தீங்கன்னா ப்ரியர் இன்ஃபார்ம்டு கன்சென்ட் பார்த்தீங்கன்னா வந்து ராட்டர்டாம் கன்வென்ஷனில் வரணும். சரிங்களா. அதுதான் ப்ரியர் இன்ஃபார்ம்டு கன்சென்ட் ப்ரொசீஜர் கவரிங் பெஸ்டிசைட்ஸ். ஓகேங்களா. பிகாஸ் பார்த்தீங்கன்னா அந்த டிடிடி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஹார்ம்ஃபுல் பெஸ்டிசைட்ஸ் யூஸ் பண்ணுறப்ப என்விரான்மெண்ட் பாதிக்கப்படுது, அது டோட்டல் ஃபுட் செயினே வந்து பாதிக்கும். சரிங்களா. அதுக்காக கொண்டு வரப்படுது இந்த ராட்டர்டாம் கன்வென்ஷன். ஓகேங்களா. அண்ட் Gothenburg conventions to abate the acidification, eutrophication and the ground level ozone. So related to this. So the 1 and 4 are the correctly matched things, others are the wrong thing. Okay. So 79th question. Which the Ministry of Finance, Government of India has launched the Sustainable Finance Collaborative Program in partnership with the UNDP. Okay. So not World Bank or ISA is not unless Asian Development Bank, World Bank has no role in this. United Nations Development Program. ஓகேங்களா. அண்டர் எந்தனா நம்ம மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ்க்குள்ள டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக் அஃபேர்ஸ். ஓகேங்களா. இந்த எக்கனாமிக் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி தான் வந்து இவங்க கூட வந்து டார்கெட் பண்ணி ஃபினான்ஸ் கொலாபரேட்டிவ் பண்ணுறாங்க, சஸ்டைனபிள் ஃபினான்ஸ் கொலாபரேட்டிவ் பண்ணுறாங்க. ஓகேங்களா.
So and the 80th one, the global climate risk index is annually published by the ஜெர்மன் வாட்ச். ஓகேங்களா, ஜஸ்ட் வந்து என்ன இண்டெக்ஸ் யார் பப்ளிஷ் பண்ணுறான்றதை நல்லா வந்து வாட்ச் பண்ணிக்கோங்க. ஏன்னா இம்பார்ட்டண்ட்டாக வந்து மேக்ஸிமம் இந்த இண்டெக்ஸ் அது ரிலேட்டட் டாபிக்ஸ் நிறைய கேட்கலாம். நீங்கள் இண்டெக்ஸ் நிறையா படித்தாலும் வேஸ்ட் ஆகுது. ஏன்னா நீங்கள் மெயின்ஸ் யூஸ் பண்ணுறப்போ சப்போஸ் பாயிண்ட்ஸ் எதுவும் கிடைக்கல, ஏதாவது இண்டெக்ஸ் போட்டு ஏதோ 2 லைன் எழுதி நீங்கள் எதாவது மேனேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ 80 கொஷின். ஸோ இதோட வந்து நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்ட் கொஸ்டின் முடியுது. அடுத்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் வந்து பார்க்கலாம் 81. ஸோ வி கேன் கண்டினியூ வித் கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ 81st கொஸ்டின் கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியன் எக்கானமி அண்டர்வென்ட் எ கேமோட் ஆஃப் வைட் ரேஞ்சிங் ஸ்ட்ரக்சரல் அண்ட் கவர்னன்ஸ் ரிஃபார்ம்ஸ் ஃப்ரம் 2014 to 22. த ரிஃபார்ம் இஸ் பேஸ்ட் ஆன் த பிரின்சிபல் ஆஃப், அது 2014 to 22 நம்ம நிறைய கவர்மெண்ட்ஸ் வந்து ரிஃபார்ம் பண்ணாங்க. இந்த ரிஃபார்ம் வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக் பிரின்சிபல் பார்த்தீங்கன்னா கிரியேட்டிங் பப்ளிக் goods, yes, correct, adopting trust based governance and co-partnering with the private sector development. நம்ம நிறைய பார்த்தீங்கன்னா அவுட் சோர்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். பிபிபி, ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப், பப்ளிக் ப்ரைவேட், இது மாதிரி நிறைய பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ ஆல் தி 3 ஆர் ரீசன். ஓகேங்களா, இது ஏன் கரண்ட் அஃபேர்ஸ் சொன்னால் அப் டு 2022 இது வந்து நடந்துட்டு இருக்கு. அதனால தான் வந்து இது கரண்ட் அஃபேர்ஸ் எடுக்கிறோம். நீங்கள் நினைக்கிற மாதிரி நம்ம கரண்ட்டில் இப்போ எக்ஸாம்பிள் ஒரு இடத்துல பிரச்சனை எடுக்கலாம், அது அப்படியே டேரெக்டாக இது கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு கேட்க மாட்டாங்க. அது ரிலேட்டடான விஷயங்கள் தான் வந்து கேட்பாங்க. ஓகேங்களா, ஸோ நயா சவேரா ஸ்கீம் ஆஃபன் சீன் இன் நியூஸ் ரிலேட்டட் விச் ஆஃப் த ஃபாலோவிங் இட் இஸ் த மைனாரிட்டி எஜுகேஷன் ஸ்கீம். ஓகேங்களா, இது எதுக்குன்னா காம்படிட்டிவ் லைக் ஸ்ட்ரக்சரில் இருக்கிற அதர் எக்ஸாம்ஸ்க்காக ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஃபார் மைனாரிட்டி ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேங்களா, ஸோ மைனாரிட்டிஸ் நம்ம ரிலீஜியஸ் மைனாரிட்டினா அதர் தென் ஹிந்து, முஸ்லீம், கிறிஸ்டின், பாஸ்டியன், ஜொராஸ்டியன், ஜீவ்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து மைனாரிட்டிஸில் வருவாங்க. ஸோ அவங்களுக்கு ஸோ இதோட எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா வந்து நீங்கள் மைனாரிட்டி ஆஃப் எஜுகேஷன் வெப்சைட் போனீங்கன்னா வந்து உங்களுக்கு தெரியும். சப்போஸ் நீங்களும் அப்ளை பண்ணலாம். ஐ திங்க் வந்து இது மெயின்ஸ், இப்போ நீங்கள் ப்ரிலிம்ஸ் முடிச்சு மெயின்ஸ்லாம் போகிறீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய வந்து அமௌண்ட் வந்து அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? தென் 83rd ஒன், த பெஞ்ச் நேஷனல் கவர்மெண்ட்ஸ் இன் த நியூஸ் இஸ் லொக்கேட்டட் அட் மத்திய பிரதேஷ். ஸோ ஆப்ஷன்ஸ் தப்பாக கொடுத்துருந்தாங்க. ஸோ கரெக்ட் பண்ணிங்க, மத்திய பிரதேஷ் தான் ஆன்சர். ஓகேங்களா, ஸோ விச் ஆஃப் த ஃபாலோவிங் கம்ஸ் அண்டர் நான் டெப்ட் கேபிட்டல் ரெசிப்ட்ஸ். ஓகேங்களா, ஸோ என்ன கேட்குறாங்கன்னா நான் டெப்ட், தட் இஸ் நான் டெப்ட் மீன்ஸ் தட் டஸ் நாட் ஜென்ரேட் டெப்ட்ஸ், அதாவது கடனை ஏற்படுத்தாத கேபிட்டல் ரெசிப்ட்ஸ். கேபிட்டல் அப்படின்னா வந்து நம்ம முதலீடு, ரெசிப்ட்ஸ்னால் வந்து நம்ம பெறக்கூடியது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ரெக்கவரி ஆஃப் லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ் ஃப்ரம் த ஸ்டேட் கவர்மெண்ட். ஓகேங்களா, ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து லோனை வந்து ரெக்கவரி பண்ணோம், நம்ம கொடுத்ததை வாங்குறோம். சரிங்களா, அப்போ வந்து நம்ம கொடுத்தது வந்து அவங்களோட கடனை, நம்ம வாங்குறது வந்து நமக்கு லாபம். சரிங்களா, லோன் ஆஃப் ரெக்கவரி ஆஃப் லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ் ஃப்ரம் த ஸ்டேட். ஸோ திஸ் இஸ் நான் டெப்ட். ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு நான் டெப்ட்டை மட்டும் கனெக்ட் பண்ணுங்களேன். ரெக்கவரி ஆஃப் லோன்ஸ், ஸோ கேபிட்டல்ன்றப்போ லோன்ஸ் தான் மேக்ஸிமம் வரும். ஸோ எல்லாமே லோன்ஸ் இருக்கிறதுனால கேபிட்டல் ரிசிப்ட் தான் எல்லாமே இருக்குதா. ஸோ நான் டெப்ட் மட்டும் கண்டுபிடிக்கும். ரெக்கவரி ஆஃப் லோன்ஸ் கிவன் டு ஃபாரின் கவர்மெண்ட், ஸோ தஸ் ஆல்சோ வந்து நான் டெப்ட் தான். ஓகேங்களா, நம்ம வாங்கிட்டா நம்ம திரும்ப வந்து அவங்களுக்கு கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ரெக்கவரி ஆஃப் லோன்ஸ் ஃப்ரம் அட்வான்ஸ் ஃப்ரம் பிஎஸ்யூ. ஸோ எல்லாமே சேம் ஃபார்மட் தான், இங்கே இருக்கிற லெண்டர்ஸ் மட்டும் மாறுவாங்க. சரிங்களா, ஸோ ஆல் த அபவ் ஆர் த நான் டெப்ட் கேபிட்டல் ரெசிப்ட்ஸ், ஒன் ஆஃப் த எக்கனாமிக் ரிலேட்டட் கொஷின்ஸ். ஓகேங்களா, ஸோ தென் 85th கொஷின் அபவுட் பட்ஜெட். ஓகேங்களா, so which of the following or changes has taken place over the last few years in the budget? So last few years budgetல ஏற்பட்ட changes கேக்குறாங்க. From the financial year 2018, the budget discontinued having plan and non-plan classification of government expenses. So முன்னாடி வந்து plan and non-plan classification இருந்துச்சு, இப்போ வந்து அதை discontinue பண்ணிட்டாங்க. This is correct. And also the railway budget was merged with the union budget from financial year 2018. ஓகேங்களா, this also the correct statement. And the date of the budget was advanced to February 1 from the budget financial year 2000. This is also the correct statement. All are the factual things, the correct thing. Okay, then 86th question, the Guru Shishya Parambara scheme. Okay, it was launched through zonal cultural centers. Yes, this is also correct. It strives to prepare and promote rare and vanishing art forms, whether classical or folk, tribal. Okay, so the art forms on the Guru Shishya Parambara related வந்து அதை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ போத் த ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட். ஓகேங்களா, 86. 87. ஓகேங்களா, consider the following statements regarding Defense Space Agency. It is a tri-service agency of Indian Armed Forces to command the space assets. ஓகேங்களா, ஸ்பேஸ் அசட் ரிலேட்டட் தான் வந்து டிஃபென்ஸ் ஸ்பேஸ் அல்லது ட்ரை சர்வீஸ், எல்லா சர்வீஸும் சேர்ந்தது. The headquarters is located at Ahmedabad. ஓகேங்களா, ஸோ திஸ் இஸ் நாட் த கரெக்ட். அகமதாபாத் கிடையாது, திஸ் இஸ் லொக்கேட்டட் இன் பெங்களூர், கர்நாடகா. Okay, so note it down, Bangalore, Karnataka. ஓகேங்களா, ஸோ ஒன் only the correct answer.
ஜஸ்ட் வந்து எது படித்தாலுமே வந்து இப்போ டிஎஸ்சி ஏதோ ஸ்பெஷலிஸ்ட் ஏஜென்சி படிக்கணும், அது எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அதுன்றது முக்கியமாக படிங்க. அது எந்த மினிஸ்ட்ரி கீழே இருக்குது. ஸோ ஜென்ரலாக நீங்களாம் ஒரு 4-5 டேர்ம் வந்து எப்பவுமே படிக்கணும். ஏதாவது ஒரு விஷயம் இப்போ டிஎஸ்சியை பற்றி படிக்கிறீங்கன்னா எந்த மினிஸ்ட்ரி கீழே வருது, ஓகேங்களா, எங்கே வந்து அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் லொக்கேட் ஆகிருக்கு, ஓகேங்களா, இதோட ஃபங்க்ஷன்ஸ் என்னன்றது ஒரு 2, இதோட சேர்மன் யார், இதோட ஓவரால் கண்ட்ரோல் யார்கிட்ட இருக்குது, அந்த மாதிரி விஷயங்கள் ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் பேசிக்காக. ஸோ 88th கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஸ்டேட்ஸ் ஆர் கவர்ட் அண்டர் நார்த் ஈஸ்ட் ரூரல் லைவ்லிஹுட் ப்ராஜெக்ட். ஸோ அசாம் மட்டும் கிடையாது, சிக்கிம் அண்ட் நாகாலாண்ட் ஒன்லி, ஓகேங்களா. ஸோ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நோட் பண்ணிங்க. அண்ட் எஸ்ஏஎஃப்ஏஆர் சிஸ்டம் ஆஃபன் சீன் நியூஸ் ரிலேட்டட் டு ஏர் குவாலிட்டி, ஓகேங்களா. ஸோ அது ஏர் குவாலிட்டி வந்து மெஷர் பண்ணுறதுக்கான ஒரு சிஸ்டம் அப்படின்னு சொல்லலாம். இந்த சிஸ்டத்தை யார் வந்து கைட் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சயின்ஸ் வந்து கைட் பண்ணுறாங்க. தட் இஸ் த ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா சிஸ்டம் ஆஃப் ஏர் குவாலிட்டி அண்டு வெதர் ஃபோர்காஸ்டிங் அண்டு ரிசர்ச், ஓகேங்களா. சிஸ்டம் ஆஃப் ஏர் குவாலிட்டி அண்டு வெதர் ஃபோர்காஸ்டிங் ஃபோர்காஸ்டிங் அண்டு ரிசர்ச், ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து இது ஃபுல் ஃபார்ம், ஓகேங்களா, ஏர் குவாலிட்டி ரிலேட்டட். ஸோ அந்த ஃபுல் ஃபார்ம் தெரிஞ்சாலே மேக்ஸிமம் நீங்கள் இது ஏர் குவாலிட்டி அப்படின்றத போட்டுடலாம், ஓகேங்களா. ஸோ 90th கொஸ்டின், கன்சிடர் ஃபாலோவிங் அக்ரிகல்ச்சர் growth இன் இந்தியா, ஓகேங்களா. இந்தியா agriculture has been growing at an average annual growth rate of 4.6 during the last 6 years. லாஸ்ட் 6 இயர்ஸாக வந்து 4.6 ஆவரேஜில் போகுதுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து மொத்தமாக 4.6 தான் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடாது. ஆவரேஜ் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு 5 இருக்கலாம், 4 இருக்கலாம், அந்த மாதிரி வந்து ஒரு ஆவரேஜில் தான் 4.6 சொல்கிறாங்க. தட் இஸ் நியர் டு 4.5, தட் இஸ் கரெக்ட், ஓகேங்களா. இன் ரீசென்ட் டைம்ஸ் இந்தியா ஆல்சோ ரேப்பிட்லி எமர்ஜ் as the net exporter of the agriculture. எஸ், நம்மளும் இப்போ வந்து நிறைய வந்து மில்லட்ஸ் அந்த மாதிரி ரிலேட்டட்லாம் வந்து நம்ம நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணுறோம், வீட்ஸ் நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணுறோம், சரிங்களா. பிகாஸ் குளோபல் ஃபுட் செயின் டிஸ்ரப்ஷன் நம்ம ரஷ்யாவில் நடக்கிறப்ப நம்ம நிறைய வந்து அக்ரிகல்ச்சர் எக்ஸ்போர்ட்ஸ் பண்ணோம், சரிங்களா. தென் த 91th கொஸ்டின், பிஎம் கிஷான். கிஷான் வந்து பார்த்தீங்கன்னா சமித்த நிதி, கிஷான் சமித்த நிதி. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மர்ஸுக்கான வந்து ஒரு ஃபினான்ஷியல் சப்போர்ட் கொடுக்கறதுக்கான வந்து ஒரு ஸ்கீம், பார்த்தீங்களா. இட் இஸ் சென்ட்ரலி ஸ்பான்சர் ஸ்கீம், நோ இட் இஸ் சென்டர் செக்டர் ஸ்கீம், ஓகேங்களா. சென்டர் செக்டர் ஸ்கீம்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சென்டரே வந்து கொடுக்கும், ஓகேங்களா. சப்ளிமெண்ட் ஃபினான்ஷியல் நீட்ஸ் ஆஃப் த ஹோல்டிங் ஃபார்மர்ஸ், ஓகேங்களா. இதில் வந்து லேண்ட் ஹோல்டிங் ஃபார்மர்ஸ் வந்து எவ்வளோ பெரிய லேண்ட் வச்சிருந்தாலும் சரி, சின்ன லேண்ட் வச்சிருந்தாலும் சரி, எல்லாருக்குமே உண்டு. ஃபினான்ஷியல் பெனிஃபிட் ஆஃப் 6,000 per year is transferred into the bank account through direct benefits and DPT, ஓகேங்களா. 6,000 பார்த்தீங்கன்னா 3 இன்ஸ்டால்மெண்ட்டாக கொடுப்பாங்க, ஓகேங்களா. 2,000 3 இன்ஸ்டால்மெண்ட்டாக வந்து கொடுப்பாங்க. இரஸ்பெக்டிவ் ஆஃப் த லேண்ட் சைஸ் வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா. ஸோ இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது யாருதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் வெல்ஃபேர், மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரி அண்டு வெல்ஃபேர், ஓகேங்களா. இந்த மினிஸ்ட்ரி தான் வந்து இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாரு. அண்டு இதுக்கு ஒரு மொபைல் ஆப்பும் இருக்குது, பிஎம் கிசான் ஆப், ஓகேங்களா, டிஜிட்டல் ஆப். இந்த டிஜிட்டல் ஆப் மொபைல் ஆப் மூலம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட எவ்வளோ வந்து வாங்கியிருக்காங்க, எவ்வளோ வச்சுருக்காங்க அப்படின்றது இது. இந்த ஆப்பை டெவலப் பண்ணது பார்த்தீங்கன்னா நேஷனல் இன்ஃபர்மேட்டிக்ஸ் சென்டர் அண்டு மினிஸ்ட்ரி ஆஃப் மைத்தி, ஓகேங்களா, மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ். இவங்க 2 பேரும் சேர்ந்து இந்த ஆப்பை வந்து டெவலப் பண்ணியிருப்பாங்க, ஓகேங்களா. ஸோ தென் 92nd கொஸ்டின், கன்சிடர் ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ரிகார்டிங் அக்ரிகல்ச்சர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட், ஓகேங்களா. ஸோ இதில் இம்பார்ட்டன்டான தப்பு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து ப்ரீ ஹார்வெஸ்ட்னு கொடுத்துருப்பாங்க. ப்ரீ ஹார்வெஸ்ட் கிடையாது, போஸ்ட் ஹார்வெஸ்ட் தான், ஓகேங்களா. இட் இஸ் எ ஃபினான்சிங் ஃபெசிலிட்டி ஆப்ரேஷன் ஃப்ரம் த இயர் ஆஃப் 2011 to 23. ஸோ இது வந்து இந்த இயருக்கான அந்த பட்ஜெட்டில் வந்து கொடுத்துருக்காங்க, சரிங்களா. அண்ட் ஆல்சோ இட் இஸ் ஃபார் கிரியேஷன் ஆஃப் த ப்ரீ ஹார்வெஸ்ட் இருக்காங்க, திஸ் நாட் ப்ரீ ஹார்வெஸ்ட், போஸ்ட் ஹார்வெஸ்ட். ஸோ தட் திஸ் ஸ்டேட்மெண்ட் வில் கெட் ராங், ஓகேங்களா. ஸோ மேனேஜ்மெண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் கம்யூனிட்டி ஃபார்மர்ஸ் with benefits including 3% interest subvention and credit guarantee schemes, ஓகேங்களா. ஸோ சப்வென்ஷன்ஸ் இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன்ஸ் வந்து எப்பயுமே மேக்ஸிமம் கொடுப்பாங்க. ஸோ 1 இல்லை கரெக்ட் ஸ்டேட்மெண்ட், அதர்ஸ் ஆர் ராங், ஓகேங்களா. ஸோ குளோபல் பேண்டமிக் ஃபண்ட் அதர் திங், ஓகேங்களா. நெக்ஸ்ட் டாபிக் வந்து குளோபல் பேண்டமிக் ஃபண்ட். 93rd கொஸ்டின், நியூ ஃபண்ட் ஃபார் பேண்டமிக் ப்ரிவென்ஷன் ப்ரிப்பேர்னஸ் அண்ட் ரெஸ்பான்ஸ் ஹோஸ்டட் பை த ஐஎம்எஃப் இன்வைட் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரொபோசல்ஸ், ஓகேங்களா. ஸோ இதை இன்வைட் பண்ணது யாருன்னா ஐஎம்எஃப்னு கொடுத்துருக்காங்க, தப்பு. ஐஎம்எஃப் கிடையாது, வேர்ல்டு பேங்க் தான் வந்து குளோபல் பேண்டமிக் ஃபண்டை வந்து இன்வைட் பண்ணது ப்ரொபோசலை. ஸோ இட்ஸ் ஆல்சோ இப்போ அந்த நேம் வச்சு கண்டுபிடிச்சினா நீங்கள் குளோபல் பேண்டமிக் ஃபண்டுனது அப்கமிங் பேண்டமிக் ஆர் COVID-19 பேண்டமிக்ஸை ப்ரிவென்ட் அண்ட் கண்ட்ரோல் அண்ட் ப்ரிஃபர் ஃபார் த பேண்டமிக்ஸ், ஓகேங்களா. ஸோ இந்த லோ அண்ட் மிடில் இன்கம் கண்ட்ரிஸ் தான் வந்து மெயினாக வந்து டார்கெட் பண்ணி ஃபினான்ஷியலாக வந்து அவங்களுக்கு எய்ட் கொடுக்குறதுக்கு இது பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா. ஸோ 2 only the answer, 1 is wrong because that is not IMF, that is WB, World Bank. Then 94th question, ஓகேங்களா. ஸோ கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் about the international IP index, so intellectual properties அப்படின்னு சொல்லி இஸ் பப்ளிஷ்ட் பை தி US Chambers of Commerce. Is correct, this is published by US. The index evaluates the IP framework in each economy across 50 unique indicators and span of 9 category of
protection. ஓகேங்களா. ஸோ திஸ் ஆல்சோ த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். 2 ஆர் த கரெக்ட். பட் இந்தியா ஹேஸ் ரேங்க்டு 43 among the 55 countries கொடுத்துருக்காங்க. இந்த 43 இஸ் ராங். 42 ஓகேங்களா. ஜஸ்ட் 1 பிஹைண்ட். ஓகேங்களா. ஈவன் தோ வந்து இது ஒரு டஃப்பான கொஸ்டினாக இருந்தாலும் 43 42 நீங்கள் வந்து ஜஸ்ட் 14 படிச்சுட்டு போயிருப்பீங்க. பட் ஆனால் இந்த மாதிரி கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இல்லை. பட் இருந்தாலும் ஒரு அலர்ட்னஸ்க்காக நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டின்றது அடிக்கடி நம்மளுக்கு பிரச்சனை நடந்திருக்கும். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்மளோட டியூமரிக் மஞ்சளை பார்த்தீங்கன்னா வந்து யூஎஸ்ல பார்த்தீங்கன்னா பேட்டன் போட்டாங்க, நம்ம யூஸ் பண்ணக்கூடாது அண்ட் கல்டிவேட் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஐபி ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் வந்து எப்பவுமே மெயின்ஸில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால் இம்பார்ட்டண்ட்டாக படிச்சு வச்சுங்க. இந்த மாதிரி தெரிஞ்சால் கூட நீங்கள் மெயின்ஸில் கோட் பண்ணால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா. ஸோ the Windsor framework recently in the news related to the framework agreement between the European Union and UK Kingdom. ஸோ இன் பிட்வீன் வந்து இதில் பார்த்தீங்கன்னா அயர்லாண்டும் சம்மந்தப்பட்டிருப்பாங்க. நார்தன் அயர்லாந்து வந்து சம்மந்தப்பட்டிருக்கும். ஏன்னா பிரெக்சிட்டுக்கு அப்புறம் வந்து யூகே வந்து அவங்களோட யூரோப்பியன் யூனியன் விட்டு வெளியே வந்துட்டாங்க. பட் அயர்லாந்து பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் யூனியன் கூடயும் ட்ரேட் பண்ணுறாங்க, பிரிட்டிஷ் கூடயும் ட்ரேட் பண்ணுறாங்க. பட் பிரிட்டிஷ் கூட ட்ரேட் பண்ணுறப்ப யூரோப்பியன் யூனியன் ட்ரேட் பண்ணுறதுக்கு அவங்க ரொம்ப வந்து அசஸ் பண்ணி வந்து கூட்ஸை உள்ளே கொண்டு வரப்போ நிறைய டைம் டீல் ஆகுது, டேக்ஸஸ் அதிகமாகுது. ஸோ இதை வந்து ஸ்லோஸ் பண்ணுறதுக்காக விண்டர்சோர் ஃப்ரேம்வொர்க்ன்றது கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா. இந்த ஃப்ரேம்வொர்க் அக்ரிமெண்ட் போய்ட்டு வந்து யூரோப்பியன் யூனியன் அண்ட் யூகே. ஓகேங்களா. ட்ரேட் ரிலேட்டட் அக்ரிமெண்ட். ஓகேங்களா. So unite our technology platform often seen in the news is to ensure the safety and security of the UN peacekeeping force. So UN peacekeeping force related or technology தான் வந்து unite our technology. Just a factual thing. And the global terrorism index is published by the Institute for Economics and Peace. One again the இண்டெக்ஸ் டைப் கொஸ்டின். ஓகேங்களா. ஸோ எப்பயுமே ஒரு இண்டெக்ஸ் படித்தா யார் பப்ளிஷ் பண்ணுறான்னு படிச்சுருங்க. அதிகபட்சம் வந்து நம்மளுக்கு ப்ரிலிம்ஸில் வந்து அது கேட்க வாய்ப்பு இருக்குது. சரிங்களா. எப்பயாச்சும் தான் ஏதாவது அந்த ரேங்கோ மற்றபடி ஏதாவது இந்தியாவை ரிலேட் பண்ணியோ வந்து கேட்க சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா. ஸோ எக்கனாமிக் அண்ட் பீஸ். தென் கன்சிடர் ஃபாலோவிங் regarding ஐபிசிசி. ஓகேங்களா. Intergovernmental Panel for Climate Change. Set up in 1982 under the collaboration of UNDP and WMO, not DP environmental program. Okay, so this is the wrong statement. To provide policymakers with the regular assessment of the scientific basis of climate change, its impacts and future risks. So this is also correct. So statement 2 only correct. Just a simple logic. அதை மட்டும் நீங்கள் கண்டுபிடிச்சிருந்தாலே போதும், நம்ம ஈஸியாக எலிமினேட் பண்ணிடலாம். அண்ட் எக்ஸைஸ் போல்ட் குருக்ஷேத்ரா இஸ் த பைலேட்டரல் எக்ஸைஸ் பிட்வீன் த கண்ட்ரிஸ் இந்தியா அண்ட் சிங்கப்பூர். ஜஸ்ட் வந்து எப்பயுமே ஒரு பைலேட்டரல் எக்ஸைஸ் போகுது அப்படின்னா அது தனியாக வந்து நோட் பண்ணிகிட்டே வாங்க. சரிங்களா. ஸோ பைலேட்டரல் எக்ஸைஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது நீங்கள் ப்ரிலிம்ஸில் கொஸ்டினாக கேட்டாலும் நீங்கள் அடிக்கலாம், இல்லை மெயின்ஸில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியா சிங்கப்பூரோட ரிலேஷன் சொல்லுங்கன்னா ரீசென்ட்லி நம்ம பைலேட்டரல் எக்ஸைஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு கொடுத்து ஆரம்பிக்கலாம். இல்லை கண்டன் கிடைக்கலாம் போட்டு நீங்கள் வந்து மேக்கப் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ 100 question அந்த லாஸ்ட் கொஸ்டின். Consider the following statements related to Urban Infrastructure Fund recently introduced in the Union Budget 2023-24. UADF fund to improve the infrastructure and basis amenities in urban areas. This is wrong. ஓகேங்களா. ஸோ அர்பன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்ட் எதுக்கு அப்படின்னா டயர் 2 and 3 cities. இப்போ டயர் 2 அப்படின்னா ஐ திங்க் 1 lakh to 50,000 50K பர்சன்ஸ் இருந்தால் அந்த டயர் 2னும் 50K to 20K இருந்தால் டயர் 3. ஐ திங்க் ஜஸ்ட் அரௌண்ட் திஸ் ஒன்லி. கொஞ்சம் செக் பண்ணிங்க டயர் 2 அண்ட் டயர் 3 சிட்டிஸை. ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் த ராங். ஓகேங்களா. அர்பன்லேயே திரும்ப போயிட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணுவாங்க. ஆல்ரெடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ண தான் அர்பன். ஸோ டயர் 2 அண்ட் டயர் 3. ஓகேங்களா. தட் இஸ் த சிட்டிஸ் ஹேஸ் த பொட்டன்ஷியல் டு டெவலப் தெம் செல்ஃப் ஆஸ் த அர்பன் சிட்டிஸ். ஓகேங்களா. ஸோ EADF ஃபண்ட் வில் பி மேனேஜ்ட் பை த SIDBI. ஓகேங்களா. and will be used by public agencies to create urban infrastructure and tier 2 and tier 3 cities. ஓகேங்களா. ஸோ B is the correct answer. B only the correct answer. ஓகேங்களா. ஸோ 100 கொஸ்டின்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இப்போ என்விரான்மெண்ட் ஆல்ரெடி நீங்கள் சயின்ஸ் அண்ட் டெக் வரைக்கும் வந்து முடிச்சிருப்பீங்க எக்ஸாம்ஸ். ஸோ இப்போ வந்து என்விரான்மெண்ட்டுக்கு இப்போ சடனாக வந்து எதுவுமே படிக்கலை, இது வரைக்கும் படிச்சிருந்தா ஃபஸ்ட்டு வந்து இந்த 100 கொஸ்டின்ஸ் தயவு செஞ்சு படிச்சிருங்க. ஓகேங்களா. இந்த 100 கொஸ்டின்ஸ் நல்லா டாப் டு பாட்டம் பண்ணிங்க. ஏன்னா உங்களுக்கு ரேண்டம் ஏரியாஸ் இம்பார்ட்டன்ட் ஏரியாஸ்லேருந்து நிறைய இப்போ நேஷனல் பார்க்கு அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் நிறைய கேட்டிருந்தோம், கான்செப்ட் விஷயம் நிறைய கேட்டிருந்தோம். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 100 கொஸ்டின்ஸ் வந்து PYQ படிச்சுருங்க. கண்டிப்பாக வந்து ஒரு அபோவ் 90 கொஸ்டின்ஸ் மேலே ப்ரீவியஸ் கொஸ்டின் இருக்கும். இந்த டாபிக்ஸ் எல்லாமே படிச்சுருங்க. கண்டிப்பாக இதிலேருந்து நீங்கள் வந்து ஒரு 5 கொஸ்டின் வந்து நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணிவிடுங்க. அது இல்லாமல் நீங்கள் பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா மேப். ஓகேங்களா. நேஷனல் பார்க்ஸு, வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ்லாம் 500+ இருக்கும். நீங்கள் நேஷனல் பார்க்ஸ் எல்லாம் பார்த்துருங்க, டைகர் ரிசர்வ் பார்த்துருங்க, பயோஸ்பியர் ரிசர்வ் பார்த்துருங்க, ராம்சார் சைட்ஸ் பார்த்துருங்க. ஓகேங்களா. ஸோ அப்போ சப்போஸ் பார்க்க முடியல அப்படின்னா நார்த் ஈஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஃபுல்லாக பாருங்கள். தமிழ்நாடு ஆக்சுவலாக உங்களுக்கு நிறையா தெரியும். ஓகேங்களா. அது இல்லாமல் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது ஹிமாலயாஸில் இருக்கிற ரேஞ்சு நார்த் ஈஸ்ட் ஃபுல்லாக பார்த்துட்டிங்கன்னா மேக்ஸிமம் நீங்கள் எலிமினேட் பண்ணி போட்டுடலாம். எப்பவுமே எடுக்கிறப்ப எல்லா ஜோனில் இருந்தும் வந்து ஒரு எடுப்பாங்க. சரிங்களா. ஸோ மேப்ஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்த்துருங்க.
என்விரான்மெண்ட் ரிலேட்டட் கன்வென்ஷன்ஸ். ஸோ அதில் வந்து கொஷின்ஸ் அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும். கன்வென்ஷன்ஸ் என்ன கன்வென்ஷன் ஒரு குரோனாலஜி வைஸ் வந்து பார்த்துக்கணும். ஓகேங்களா? ஸோ இதை மட்டும் மெயினாக நீங்கள் பார்த்து ஒரு அரௌண்ட் ஒரு 4 to 5 days நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா ஒரு 6 to 7 கொஷின்ஸ் வந்து ஈஸியாக வந்து கெயின் பண்ணலாம். ஸோ 6 to 7 கொஷின்றது ரொம்ப அதிகம். சரிங்களா? ஸோ நீங்கள் படித்ததோட ஆட் பண்ணி வச்சுங்க. ஸோ வித் திஸ் வி கேன் ஃபினிஷ் தட் environmental science questions ஓட 4 ஓகேங்களா? ஸோ ஆல் த பெஸ்ட். யூ வில் சி இன் த அப்கமிங் டெஸ்ட்.